ரைட். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 22 எக்கானமி ஃபுல் டெஸ்ட், அதோட சேர்த்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஐஆர்லேருந்து வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டாக நம்ம எக்கானமிக்கான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 46 இதுவும் வந்து ஆர்டரில் இருக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணோமோ அதே மாதிரி தீமேட்டிக்காக நம்ம சில கொஸ்டின்ஸை அரேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 46 இது ஒரு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கான கொஸ்டின். When a tax is imposed on a good with high inelastic demand, high inelastic demand அப்படின்னு சொன்னாலே இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா வார்த்தையில் இருக்கு இன்எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக் அப்படின்றப்ப அவ்வளவாக என்ன ஆகாதுன்னா ரெஸ்பான்சிவாக இருக்காதுன்னு அர்த்தம். டிமாண்ட் இன்எலாஸ்டிக்காக இருக்குன்னா இப்போ ப்ரைஸ் இருக்கு, ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே, ஒரு பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ அதுக்கான டிமாண்ட் என்ன ஆகலாம், மேபி குறையணும் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் எக்கனாமிக் லாஜிக் இஸ், எக்கனாமிக் லாஸ் ஆர். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறப்ப சில பொருளில் வந்து விலை அதிகமானால் பயங்கரமாக அதுக்கான டிமாண்ட் குறையும். ஆனால் சில பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆனால் கூட பெரிய லெவலில் அதுக்கூட டிமாண்ட் வந்து குறையாது. சரியா, இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ், எந்த அளவுக்கு ப்ரைஸ் சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் காம்பனண்ட் மாறுதுன்றது, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலாஸ்டிசிட்டியை பொறுத்த அளவுக்கு ஹைலி எலாஸ்டிக்னா என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் மாற மாற டிமாண்ட் மாறும். சப்ளை எலாஸ்டிசிட்டி கூட நம்ம பேசலாம். சரியா, ப்ரைஸ் மாற மாற சப்ளை சேஞ்ச் ஆச்சுன்னா அது சப்ளை எலாஸ்டிசிட்டின்னு வாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் ஹை இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயே என்ன உங்களுக்குன்னா கொஸ்டின்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம், குவான்டிட்டி டிமாண்ட் டென்ஸ் டு டிக்ரீஸ் ஒன்லி மார்ஜினலி. இப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் லோ எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கான சரியான பதில் என்னவா இருக்குன்னா ஆப்ஷன் பி, டிமாண்ட் ஃபார் சச் குட்ஸ் இஸ் ரிலேட்டிவ்லி அன்ரெஸ்பான்சிவ் டு சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ். ப்ரைஸ் மாறினாலும் பெரிய லெவலில் டிமாண்ட் என்ன ஆகாது, ரெஸ்பான்சிவாக இருக்காது. அப்படின்றது தான் இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொன்னோம். எசென்ஷியல் குட்ஸ் ரெண்டு இடங்கள்ல அது இன்எலாஸ்டிக்காக இருக்கு அப்படின்றப்ப இது வந்து லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை, இதுக்கு அகேன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பேசிக் லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை என்னன்னா ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் கம்மி ஆகணும், இதுதான் வந்து லா. ஆனால் எல்லா இடங்கள்லையும் அப்படி இருக்காது. அப்படி இல்லைன்னா தான் நம்ம இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். எசென்ஷியல் கமாடிட்டிஸ் பொறுத்த அளவுக்கு இந்த டாக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சரியா, ஸோ ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்ப இட் வில். சரியா, ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னா டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி, டேக்ஸ் ஒரு பொருளை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதோட ப்ரைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட அந்த பொருள் இருக்கக்கூடிய ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் எலாஸ்டிசிட்டின்றது ஹைலி இன்எலாஸ்டிக்காக இருக்குன்றதுனால பெருசாக ரெஸ்பான்சிவாக இருக்காது. அப்போ ஒரு உணவுப் பொருள் இருக்குது, அதில் கவர்மெண்ட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதுக்கான டிமாண்ட் என்ன இருக்கும், பெரிய லெவலில் குறையாமல் அப்படியே இருக்கும். பெட்ரோலியம் ப்ரைஸஸ் இருக்குது, பெட்ரோலியம் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பட் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டிஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒன் ஹேண்ட். ஒருவேளை ஹைப்போத்தட்டிக்கலி ஸ்பீக்கிங் பெட்ரோல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன இருக்கணும், சரி கவர்மெண்ட்டே அதில் டேக்ஸ் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ பெட்ரோலியமோட கன்சம்ஷன் கம்மி ஆகணும்ல, அப்படி நடக்காது. ஸோ அப்படி நடக்கலைன்றதுனால தான் என்ன சொல்கிறேன்னா பெட்ரோலோட ப்ரைஸஸ் இருக்குல்ல, தே ஆர் ஹைலி இன்எலாஸ்டிக். பெட்ரோலோட டிமாண்ட் எலாஸ்டிசிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்குன்றோம். ஸோ ஆன்சர் வந்து பி இதுக்கு. ஓகே, ஸோ டிமாண்ட் ஃபார் சச் குட்ஸ் இஸ் ஹைலி அன்ரெஸ்பான்சிவ். In the context of speculative demand, அடுத்து 47th question, இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட்ன்றதுக்கான இந்த கான்செப்ட் உங்களுக்கு என்சிஆர்டியில் கிளாஸ் 12 மேக்ரோ எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு இருக்கும். அதாவது மணி இருக்குது, பணம் நம்ம ஏன் டிமாண்ட் பண்ணுறோம், சரியா, நம்மளுக்கு ஏன் வந்து அதிகமாக மணி சப்ளையை, ஒரு மார்க்கெட்டில் மணி சப்ளை அதிகமாக இருக்கிறதுக்கும் கம்மியாக இருக்கிறதுக்கும் நம்மளோட சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் ஒரு காரணம். ஏன் நம்ம மணியை டிமாண்ட் பண்ணுறோம், லிக்விட் மணியை டிமாண்ட் பண்ணுறோம்னா ரெண்டு விஷயங்களுக்காக. ஒன்று டிரான்சாக்ஷன் பர்பஸஸ்க்காக, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்பெகுலேட்டிவ் பர்பஸஸ்க்காக. சரி, இது தியரி சொல்லுது.
மணியோட சப்ளை இஸ் டிபெண்ட் அப்பான் ஒன் த ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ் ஆஃப் த பீப்புள் அண்ட் டூ த டிரான்சாக்ஷனல் மோட்டிவ். டிரான்சாக்ஷனல் மோட்டிவ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி மானிட்டரி பாலிசிஸ் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்டுன்றது என்ன மீனிங்னா, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறது. அதாவது இந்த பொருளோட விலை அதிகமாயிருமோ, இந்த பொருளோட விலை கம்மியாயிருமோ அப்படின்ற மாதிரி நாமளே யூகிச்சு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க. ஸ்பெக்குலேட்டிவ் காம்பனண்ட் ஆஃப் மணினா என்னென்னா, நீங்கள் பணமாக வச்சுருக்கீங்களா, பணமாக இன் த சென்ஸ் இட் குட் பி கேஷ். இன்றைக்கி மாடர்ன் எக்கானமியில் பணத்தை தாண்டி நம்ம எதையும் மணியாக பயன்படுத்தணும், நம்மளோட டிமாண்ட் டெபாசிட்ஸ் எல்லாத்தையுமே. அப்போது டிமாண்ட் டெபாசிட் இஸ் நியர்லி லிக்விட் இல்லையா? இன்றைக்கி எல்லாம் டெக்னாலஜிலாம் வந்ததுனால நியர்லி லிக்விட். ஓகே, ஸோ கிஷோர் நீங்கள் என்ன டாபிக்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்ம நேற்று நடந்து முடிஞ்ச டெஸ்ட் நம்பர் 22 ஓட கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம், எக்கானமிக் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஒரு சார்ட் உங்களுக்கு போட்டு தரேன். ரைட், சரி, டிரான்சாக்ஷன் மோட்டிவ். டிரான்சாக்ஷன்றப்போ உங்களுக்கு பணம் அதிகமாக இருந்துச்சு, இல்லை செலவு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குவீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டிரான்சாக்ஷன் டிமாண்ட் ஃபார் மணி வில் இன்க்ரீஸ் டியூரிங் த ஃபெஸ்டிவல் சீசன் ஆஃப் தீபாவளி. தீபாவளி மந்தில், அக்டோபர் நவம்பர் மந்தில் அதிகமாக இந்த டிமாண்ட் ஃபார் மணி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மணி ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஸ்பெக்குலேஷனுக்காக இல்லை, மக்கள் வந்து கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஃபெஸ்டிவலை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இப்போது மார்க்கெட்டில் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகணும். சரிங்களா? இன்னொரு பக்கம் லிக்விடிட்டி, அதாவது பணமாகவே வச்சுக்கக்கூடிய அந்த பழக்கம் எந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகும், எந்த டைமில் குறையும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், நீங்கள் பணமாக வச்சுக்க விரும்புகிறீங்களா அல்லது வேறு விதங்களில் வச்சுக்க விரும்புகிறீங்களா? உங்கள் கையில் பணம் இருக்குது, அப்போ பணமாக இருக்கிறப்ப என்ன இருக்கும், பெஸ்ட்டாக அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட். நீங்கள் சேவிங்ஸ் டெபாசிட்டில் போட்டிருந்தா கூட ஒரு ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும், ஃபிக்ஸ்டில் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அப்போ நீங்கள் பணமாக வச்சுக்கணும்னு விரும்புகிறீங்களா அல்லது வேறு விதங்களில் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, ஒரு 10 lakh rupees சர்ப்ளஸில் வச்சுருக்கீங்க, சரியா? அப்போது அந்த 10 lakh rupees-ஐ, சரி, அந்த 10 lakh rupees-ஐ நீங்கள் ஒன்று பணமாக வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கோல்டாக மாற்றலாம், ஃபாரின் கரன்சி அசட்டாக வச்சுக்கலாம், அல்லது லேண்டாக வாங்கலாம். அப்படின்னா நீங்கள் எதை விரும்புவோம்? பொதுவாக நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு சர்ப்ளஸ் பண்ணி இருக்குன்றப்ப வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் தி அதர் திங்ஸ். ஏன் மற்ற விஷயங்களை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம்? ஏன்னா இதை விட ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இந்த அசட்ஸுக்கான விலையும் சரி, அசட்ஸுக்கான வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ தேர்ஃபோர் வி டூ தேட். ஓகே, இது வந்து நார்மல் பர்பஸ். உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, ரெப்போ ரேட்டை மாற்றுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களா? ஃபைன். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப நீங்களே ஒரு மானிட்டரி பாலிசியில் உங்களுக்கு புரிய வருது. அப்போ இந்த வருஷம் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, நல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பணத்தெல்லாம் தூக்கி வச்சுருக்கிறீங்க. ஒரு 2 வருஷமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அதனால எக்கானமியில் வேறு மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுது. க்ரோத் கொஞ்சம் கண்டெயின் ஆகிருக்கு. இப்போ க்ரோத் எல்லாம் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த 4 மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைய போகுது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைய போகுதுன்றப்ப அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்க, சரியா? யூ டு நாட் நோ, பட் யூ ஸ்பெக்குலேட் that the interest rates are going to come down. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக போகுது அப்படின்றப்ப நீங்கள் என்ன விரும்புவீங்கன்னு சொன்னால், லிக்விட் மணிலேருந்து எதை விரும்ப போகிறீங்க, நீங்கள் மற்ற அசட்ஸை நீங்கள் விரும்ப ஆரம்பிப்பீங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பக்கம் ரொம்ப லோவாக இருக்குதுன்னு வச்சுப்போம், ரொம்ப லோவாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப லோவாக இருக்குது இந்த காரணத்தினால. சரி, நார்மல் ஸ்பெக்குலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதன் விளைவாக இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகலாம், மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த அளவுக்கு கம்மியாகிடுச்சு, இதுக்கு மேலே கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அல்லது இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் என்ன விரும்புவீங்கன்னு சொன்னால், லிக்விட் மணிலேருந்து மற்ற அசட்ஸை விரும்புவீங்க. இந்த மாதிரியான ஒரு மோட்டிவ் இருக்குது. இதுவும் மணியோட சப்ளையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றாங்க. இதை நம்ம ஒரு சார்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இது இன்ட்ரெஸ்ட் ரேட்,
இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன யூ வில் ஆல் ப்ரிஃபர் யோர் மணி எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் யூ வில் பி ப்ரிஃபரிங் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக இருக்கிறப்ப லிக்விட்கான டிமாண்ட் என்ன இருக்காது, அதிகமாக இருக்காது. யூ வில் ஆல் ஜஸ்ட் கீப் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் டெபாசிட்ஸ், அந்த மாதிரியே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறப்ப என்ன பண்ணலாம்னா நீங்கள் இன்னும் அதிகமான லிக்விடிட்டி டிமாண்ட் பண்ணலாம். காரணம் என்னென்னா உங்களுக்கு கேஷ் அதிகமாக தேவைப்படும். கேஷை வச்சு நீங்கள் மற்ற அசட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறப்ப லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். சரிங்களா? லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிறப்போ when the interest rate is reduced, இந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுப்போம். இது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4% வச்சுப்போம். இப்போ 4% இருக்கிறப்ப லிக்விடிட்டி டிமாண்ட் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டாக? ரைட். இப்போ 4க்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் 3க்கு வந்துட்டோம். இந்த 3ன்ற ரேட்டில் ஒரு எக்கானமி ஆப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது பாருங்கள், இந்த 4%ல் நம்ம எந்த அளவுக்கு மணியை டிமாண்ட் பண்ணுறோன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 10 லட்சம் இருந்ததுன்னா இப்போ 20 லட்சம் லிக்விட் மணின்றது டிமாண்ட் அவ்வளோ கிரியேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். 30 மாறணும்னா என்ன பண்ணணும், இப்போது லிக்விட் டிமாண்ட் வந்து 30 மாறணும். சரியா? 30 மாறணும்னா ஃபர்தராக என்ன ஆகணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் கம்மி ஆகணும்ல. அப்போ ஆர்பிஐ தன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாதான் இந்த அளவுக்கு வந்திருக்கணும். ஆனால் சில நேரம் இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, when the interest rate is very less, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஜிமில் மக்களுக்கு இந்த ஸ்பெக்குலேஷன் இருக்குல்ல, பணமாக வச்சுக்கலாமா அல்லது பொருளாக வச்சுக்கலாமா அப்படின்றது, அந்த டெண்டன்சி என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். அப்படி உடையிறப்ப இந்த 4% அப்படின்ற இந்த டைம்லேயே 20 லட்சம் தான் லிக்விடிட்டி இருக்கணும் ஆஸ் பர் தி ஹிஸ்ட்ரி. ஆனால் லிக்விடிட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழிச்சு செக் பண்ணி பார்க்குறீங்க, மார்க்கெட்டில் லிக்விடிட்டின்றது 30 லேக்ஸாக இருக்குது, 40 லேக்ஸாக இருக்குது. இப்போ நம்ம 40 லேக்ஸ் 30 லேக்ஸுக்கான லிக்விடிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் மார்க்கெட்லன்னா நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும், நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்கணும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணாமவே என்ன இருக்குது, உங்களுக்கு லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இந்த மாதிரியான ஒரு டிஸ்ரப்ஷன் எந்த சூழலில் நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நடக்கும். சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட், இந்த 4ன்ற பாயிண்டில், அதாவது இப்படி கர்வாக இருக்க வேண்டிய பாயிண்ட் ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னா இப்படி மாறிடும். விச் மீன்ஸ் இந்த பாயிண்டில் ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்ட் இருக்கே அது ரொம்ப அதிகமாகிருச்சுன்னு அர்த்தம். ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்ட் ஆர் லிக்விட் மணிக்கான ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாகிருச்சு. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லிக்விடிட்டி ட்ராப்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லிக்விடிட்டி ட்ராப். சரி, இந்த லிக்விடிட்டி ட்ராப்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த இதுக்கு கீழே நீங்கள் வந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ இல்லை மானிட்டரி பாலிசி அத்தாரிட்டிஸ்ட்டே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ராப் சிச்சுவேஷன். யூ ஆர் நாட் ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி லிக்விடிட்டி ரேட்ஸ். சரியா? அதனால் இது எதுக்காகனா, இந்த ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து வந்தது தான் இந்த லிக்விடிட்டி ட்ராப் அப்படின்ற இன்னொரு பர்டிகுலர் ஐடியா. ஸோ லிக்விடிட்டி ட்ராப் வில் மோஸ்ட்லி அக்கர் டியூரிங் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஜிம்ஸ். இந்த லிங்க் உங்களுக்கு தெரியணும். சரியா? இந்த ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்ட் எதை பற்றி பேசுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் பாண்ட் ப்ரைஸஸை பற்றி பேசுது. அதாவது மக்கள் பணமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா அல்லது அசட்ஸாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? இந்த பாண்டை பொறுத்தளவுக்கு இந்த பாண்டுன்றது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் எனி அதர் அசட்ஸ். சரி, இது வந்து நம்ம மார்க்கெட்டில் படிக்கக்கூடிய கடன் பத்திரங்கள் மட்டும் கிடையாது. இந்த பாண்டுன்றது இந்த ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்ட் தியரியில் படிக்கிறப்போ இது எந்த மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் அபவுட் எனி அசட்ஸ். இது அசட்ஸாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், சரியா, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். சரியா? இதுக்கு பேர் தான் சரியா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் பாண்ட் ப்ரைஸஸ். ஓகே. ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் மணின்றது கம்மியாக இருக்கும், லிக்விடிட்டி டிமாண்ட். அதுக்கப்புறம் லிக்விடிட்டி டிமாண்ட் இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னு சொன்னால் பயங்கரமாக லிக்விடிட்டின்றது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், we call this point as the liquidity trap point.
அதனால் இந்த இது ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்டுன்றது இட் இஸ் எ தியரி. ஓகே, ஆனால் நம்ம ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்டை வச்சு இன்றைக்கி மானிட்டரி பாலிசி பண்ணுறது கிடையாது, டிரான்சாக்ஷனல் டிமாண்டை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, 48th question. A country's GDP at market price is 8 lakhs. சரி, 8 lakh crore-ன்றது கண்ட்ரியோட ஜிடிபி. டெப்ரிசியேஷன் ஒரு 40,000, நெட் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றோம். என்ன கண்டுபிடிக்கணும்? ஜிஎன்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஜிஎன்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி, ஜிடிபியோட சேர்த்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஜிடிபி பிகம்ஸ் ஜிஎன்பி. ஆனால் ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்மளுக்கு என்ன வேணும்? ஜிஎன்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். அப்போ ஃபேக்டர் காஸ்ட் வேணும்னா என்ன பண்ணும்? ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் மைனஸ் நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். சரி, அப்போ நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்றது டேக்ஸும் டேக்ஸை ஆட் பண்ணிவிட்டு டேக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சப்சிடி ஆட் பண்ணோம். இதுதான் வந்து நெட் இன்டைரக்ட் டேக்ஸ்னுவாங்க. டேக்ஸ் லெஸ் சப்சிடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த இதை மொத்தமாக கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு 20,000. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 8 lakhs, தென் 20,000 மைனஸ் இது எவ்வளோ? இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து 60. அப்போ 8.2 மைனஸ் 16 வர்றப்ப 7.6. ஸோ 7.6 lakh crores அப்படின்றது தான் இந்த ஒரு கண்ட்ரியோட ஜிஎன்பியாக இருக்கணும். ஸோ ஆன்சர் வில் பி பி. இதுதான். ஸோ யூஆர் ஆஸ்கிங் 47ல் ஒய் நாட் ஏவா? சரி, இது வந்து என்ன? see the primary relation between this is this. சரி, ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் எக்விட்டி ரிட்டர்ன்ஸை பொறுத்தும் இல்லை. சரி, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கரன்சிக்கு தகுந்த மாதிரி பண்ணுறீங்க அதை வச்சு தான் பார்க்குறோம் சார். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஸ்பெக்குலேட் பண்ணுறீங்கன்றது தான் இந்த கான்செப்டே. அதனால தியரியே தான் ஜான் மெய்னர்ட் கெய்ன்ஸோட எக்கனாமிக் தியரி அது. ஓகே, அடுத்து 49th question. Government increases its expenditure sharply and finances it by issuing more bonds. Government bond has a fixed annual interest payment of ₹6. அதாவது வருஷம் 6 ரூபா கொடுக்க போகிறாங்க. விச் மீன்ஸ் 100ல் 6 ரூபி கொடுக்குறாங்கன்னா 6% அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட். 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கு அப்படின்னு சொன்னால் அதோட ஈல்டும் என்னவா இருக்கணும்? 6% தான் இருக்கணும். ஒரு கடன் பத்திரத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தான் இருக்கும். எது மாறும் அப்படின்னு சொன்னால் ஈல்டு மட்டும் மாறும். அப்போது இந்த ஈல்டு ஏன் மாறுதுன்னா, இப்போது 100 ரூபிக்கு பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட இந்த பாண்டு வருஷம் 6% கொடுத்துக்கிட்டே இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னால், அதை நான் வேறு யார்ட்டையும் விற்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கான ஈல்டும் 6% தான். ஆனால் ஒரு பாண்டை பொறுத்தளவுக்கு நம்ம கடைசி வரைக்கும் வச்சுருக்க மாட்டோம். 20 வருஷம் வரைக்கும் ஒரு பாண்டை பர்ச்சேஸ் பண்ண கவர்மெண்ட்ஸோ அல்லது பேங்க்ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ கடைசி வரைக்கும் வச்சுருக்க மாட்டாங்க. அது அப்பப்போ லிக்விடிட்டிக்காக செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ செல் பண்ணுறப்ப மார்க்கெட்டில் வேறு, இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணியிருக்கோம் 20 வருஷத்துக்கு. அடுத்த 5 வருஷங்க அப்புறம் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் இந்தியாவிலன்றது நம்மளுக்கு யாருக்குமே யூகிக்க முடியாது. அப்போது அந்த டைமில் யாராவது ஒருத்தவங்க இதை செல் பண்ணுறாங்கன்னா, இந்த பழைய பாண்டை மார்க்கெட்டில் செல் பண்ணுறப்ப அந்த மார்க்கெட்டில் அந்த அந்த பாண்டுக்கான டிமாண்டுன்றது அன்னைக்கு என்ன மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், இன்னைக்கு ரெப்போ ரேட்ன்றது 5.25ல் இருக்குது. அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அடுத்த 5 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷம் கழிச்சு இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ இன்னைக்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெப்போ ரேட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. 5 வருஷம் கழிச்சு ரெப்போ ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ அன்னைக்கே புதுசாக பாண்டு போடுறாங்க, பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ரெப்போ ரேட் அதிகன்றனால அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி கம்மியாக கொடுத்துருக்குறோம். அப்போ கம்மியாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய ஒரு பாண்டை நீங்கள் 2030 நீங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ 30 வந்து செல் பண்ணுறப்ப அது யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி புதுசாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னா அதில் தான் அதிகமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, ஈல்டு அதில் தான் வரப்போகுது. அப்போ அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்ற முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தான் ஃபிக்ஸாக இருக்க போகுது. அப்போது நீங்கள் அதுக்கான டிமாண்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஈல்டை மாற்றணும். எப்படி ஈல்டை மாற்றுறது? 100 ரூபி
100 ரூபாய்க்கு வாங்கினது 6 ரூபா கொடுத்துட்ருக்கு அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இதுக்கான ஈல்டை நீங்கள் அதிகப்படுத்தணும். அப்போ தான் ஒருத்தவங்க வாங்க போகிறாங்க. இது எப்படி அதிகப்படுத்துறது? இந்த ப்ரைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஓகே, ஸோ இதுக்கான ப்ரைஸை நம்ம இந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ரைஸை என்ன பண்ணும்? நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ டிக்ரீஸ் பண்ணுறப்ப இந்த பர்டிகுலர் கொஸ்டின்லேயும் நம்ம அந்த மாதிரி தான் ஒரு விஷயங்களை பண்ணுறோம். இங்கே 18 இருக்குது. அப்போது எப்போவுமே ப்ரைஸுக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈல்டு என்ன ஆகும்? கம்மியாகும். ஆனால் இங்கே நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் இன்னைக்கான ஈல்டுன்றது இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. 2030 இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கான ஈல்டு அதிகம். அப்போ மார்க்கெட்டில் கரண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பழைய பாண்டோட ஈல்டு என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ நீங்கள் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் என்ன பண்ணும்? கம்மி பண்ணும். ஸோ ப்ரைஸை கம்மி பண்ணால் தான் ஈல்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ்ன்றது 80 ரூபாயா நீங்கள் விற்றீங்கன்னா வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா 80 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வருஷம் வருஷம் நம்மளுக்கு 6 ரூபா கிடைக்க போகுது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா அதுதான் இங்கே இருக்குது. சரி, இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜென்ரலாக பாண்ட் ஈல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறோன்னா நிறைய கவர்மெண்ட் பாண்ட் உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. சப்ளை அதிகமாகுது. சப்ளை அதிகமாகிறப்ப டிமாண்டை தாண்டி போகிறப்ப 100 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பாண்ட் என்ன ஆகுது? 80 ரூபாய்க்கு மாறுது. அப்போ 80 ருபீஸாக மாறுறப்ப கண்டிப்பாக ப்ரைஸ் என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. ப்ரைஸ் குறைஞ்சிருக்குன்னா ஈல்டு என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். சரியா? ஸோ பாண்ட் ஈல்டு ரைசஸ் ஃப்ரம் 6 to 7.5 பிகாஸ் ஆஃப் த கிரேட்டர் பாண்ட் சப்ளை. ஸோ இதுதான் பழைய பாண்டோட ஈல்டு. ஸோ திஸ் இஸ் த ஈல்ட் ஆஃப் த ஓல்டு, திஸ் இஸ் த நியூ. சரியா? ஸோ இதுதான் நியூ ஈல்டு. ஸோ நியூ ஈல்டுன்றது 6 ரூபா தான் கிடைக்கும் 80 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ 7.5 ஈல்டு என்ன இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து டி. Suppose India has a fiscal deficit of 4.8 and the debt to GDP ratio of 56. சரி, இந்த வருஷத்தில் 56% debt to GDP ரேஷியோவும் 4.8% of GDPன்றது இந்தியாவோட ஃபிஸ்கல் டெஃபிசிட்டாக இருக்கும். ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றப்ப இதுதான் பாரோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டத்தை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றது அந்த வருஷத்தோட பாரோவிங்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் அந்த வருஷம் அந்த நிதி ஆண்டில் எவ்வளோ வாங்க போகிறோம் அப்படின்றத குறிக்குது. தேர்ஃபோர் ஆன்சர் வந்து பி. இட் ஷோஸ் திஸ் இயர்ஸ் பாரோவிங். ஆனால் இந்த டெட் டு ஜிடிபி ரேஷியோன்றது இவ்வளோ நாள் நம்ம வாங்கினதோட மொத்த சுமையாக காட்டுது. அதுதான் இந்த 56%ன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இங்கே பார்ப்போம் டெஃபிசிட் ட்ரெண்ட்ஸை நம்ம ஜஸ்ட் ஏன்னா அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இதில் ஆன்சர் பண்ண முடியும். ஃபிஸ்கல் டெஃபிசிட் ரொம்ப அதிகமாச்சு 2020-21. ஏன்னா அது கோவிட் வருஷம், கவர்மெண்ட் அதிகமாக கடன் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ 9.2% ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருந்துச்சு. இவ்வளோ நாள் நம்ம ஆல்ரெடி ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றது இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ 3.5, 3.4, 4.6 விச் மீன்ஸ் எல்லா வருஷமும் நம்மளுக்கு கடன் பாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் இயரில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போது உங்களுக்கு வருஷம் வருஷம் உங்களுக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தால் அக்யூமுலேட் பண்ண டெட்டும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம கம்மி பண்ணியிருக்கிறோம். இது வந்து அப்ளைஸ் டு ஆல். சரி, எல்லாத்துலேயுமே இது கம்மி ஆகிக்கிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எல்லா டெஃபிசிட்ஸும் 61.4% ஆஃப் டெட் இருந்தது எப்போ? 2021. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் 2017-18 48.9. ஸோ 48% ஆஃப் டெட் ரேஷியோ அப்படின்னா இதுதான் டெட் டு ஜிடிபி ரேஷியோவாக இருந்தது. இதுதான் 2015 எஃப்ஆர்பிஎம் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டெட் டு ஜிடிபி ரேஷியோவை நம்ம படிப்படியாக குறைச்சி மொத்தமாக 40% குறைக்கணும். இப்போதைக்கு ஒரு 47% கிட்ட இருக்குது, அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அதை நம்ம அஃப்கோர்ஸ் வி ஆர் ஆன் த பாத். ஆனால் 2020 ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம அதிகமாக அந்த வருஷம் மட்டுமே கடன் வாங்கினதுனால 61 மாறிடுச்சு. அப்புறம் இப்போ என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் இயரில் நம்ம மொத்தமாக 55.6 குறைக்க போகிறோம். இது 56. ஸோ லாஸ்ட் இயரில் நம்மளுக்கு 56.1% ஆஃப் டெட் டு ஜிடிபி ரேஷியோன்றது இருந்திருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் டெட் டு ஜிடிபி ரேஷியோ. இந்த டெட் டு ஜிடிபி ரேஷியோவை அடுத்த 5 வருஷத்தில் டெட் டு ஜிடிபி ரேஷியோ we will reduce it
to 50% by 2030-31 அப்படின்னு இந்த வருஷம் பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. which means this will be the new fiscal target. சரியா? அப்போ fiscal anchorன்னு சொல்கிறோம். fiscal anchor இனிமேல் இதை சுற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை நாங்கள் 9.5லேருந்து 9.2லேருந்து 4.5 குறைக்க போகிறோம். 4.5% அப்படின்னு கிளைடு பார்த்தோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 2021. சரி, 21 நாங்கள் அடுத்து படிப்படியாக நாங்கள் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை குறைக்க போகிறோம். 25க்குள்ளே 4.5%க்குள்ளே அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா 4.3லேருந்து நாங்கள் 3% ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை குறைக்க போகிறோன்ற மாதிரி டார்கெட் வைக்காமல் மொத்தமாக இருக்கக்கூடிய டெட் டு ஜிடிபி ரேஷியோவை நாங்கள் குறைக்க போகிறோம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஆன்சர் வில் பி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. இதை தொடர்ந்து வேறு கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ 51 பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கப்ளிங்லாம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோம். இது எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி செக்டர். ஸோ எலக்ட்ரிசிட்டி செக்டரை பொறுத்தளவுக்கு பவர் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பவர் எக்ஸ்சேஞ்சஸ்ன்றது ஒரு 2-3 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இந்தியாவில் பாப்புலராக. அதில் ரொம்ப ஃபேமஸ்ன்றது இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்சேஞ்சுன்றது என்ன, யாருக்கானது? இது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அல்லது எலக்ட்ரிசிட்டி பல்கில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெனரேட்டர்ஸ் இருக்கிறாங்களே, சரியா? அனல் மின் நிலையங்கள் இருக்குது. ஸோ நியூக்ளியர் பவர் தெர்மல் பிளான்ஸ் இருக்கலாம், நார்மல் கோல் பவர் தெர்மல் பிளான்ஸ் இருக்கலாம், ஒரு விண்ட் எனர்ஜி பிளான்ஸ் இருக்கலாம். இவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுன்னா, ஜெனரேட்டர்ஸ்லேருந்து நாங்கள் இந்த ரேட்டில் உங்ககிட்ட வாங்கிக்கிறோன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடணும். சரியா? இந்த ப்ரைஸிங் தான் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நடக்கும். சரியா? டே அஹெட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது இந்த 3 எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் வேறு 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ பவர் எக்ஸ்சேஞ்சஸ். இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு பொருளை வாங்கணுன்றப்ப ஆன்லைனில் வாங்குறப்ப 4 வெப்சைட்ஸ் இருக்குது, 4 அப்ளிகேஷன் இருக்குது, 4லையும் வேறு மாதிரியான ப்ரைஸிங் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வருன்றனால இன்டகிரேட் பண்ணுறோம். சரிங்களா? தட் இஸ் பவர் ஜெனரேட்டர்ஸுக்கும் பவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் பவர் பர்ச்சேசருக்கும் ஒரு சரியான ஒரு மார்க்கெட்டுன்றது இன்டகிரேட்டடாக இருக்கணுன்றதுக்காக இதில் இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே, இந்த 3 விதங்களாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணி இன்னும் பெட்டரான ப்ரைஸிங்கை கொண்டு வரணும், எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸிங் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஓஎன்டிசி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வரோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டகிரேஷன் டெக்னிக் தான் இது. ஸோ எலக்ட்ரிசிட்டி செக்டரில் இந்த மார்க்கெட் கப்ளிங்கை கொண்டு வர்றதுனால எலக்ட்ரிசிட்டி டேரிஃபாக இருக்கட்டும், பர்ச்சேசிங் இதாக இருக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணி 2025லேருந்து இந்த ரிஃபார்மை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சர் இஸ் எலக்ட்ரிசிட்டி செக்டர். வித் ரெஃபரன்ஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கன்சிடர் த ஃபாலோவிங். Department of Expenditure Union Budget, this is incorrect. This is a Department of Economic Affairs. Economic Survey is also a part of the Economic Affairs. Of course, இந்த Department of Economic Affairs தான் இதை வந்து கம்பைல் பண்ணி இதுக்கான செக்ரட்டேரியல் சர்வீசஸ்லாம் கொடுக்கறது. பட் இட் இஸ் ஆத்தர்ட் பை த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். சரிங்களா? எக்கனாமிக் சர்வேன்றது தான். அதாவது எப்படின்னா, யூனியன் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது யார்? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். அதனால ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இதை பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு கரெக்ட். பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், தட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் இன்கரெக்ட், 2 and 3 ஆர் கரெக்ட். ஸோ ஆன்சர் வில் பி only 2. சரி, 2 விஷயம் இது, 2 இது கரெக்ட். 2 pairs are correct. In an economy, individuals withdraw 300 crore from their bank accounts. இந்த கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு ஓவரால் மணி சப்ளை அப்படின்றப்ப யூ ஹாவ் டு கன்சிடர் M3 ஆஸ் அ மணி சப்ளை. M1, M2, M3, M4லாம் படிச்சிருப்பீங்க. மானிட்டரி அக்ரிகேட்ஸை பொறுத்த அளவுக்கு M0, M1, M3 இந்த 3 விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். M1ன்றது ரிசர்வ் மணி. M1 என்னன்னு சொல்கிறாங்கன்னா நேரோ மணி அப்படின்னு ஆர்பிஐ டிஃபைன் பண்ணுது, நேரோ மணி. M3 ப்ராட் மணின்னு டிஃபைன் பண்ணுது. ஓகே, ப்ராட் மணின்னு டிஃபைன். So in an economy, individuals withdraw 300 crore from their bank
இப்போ இங்கே என்ன கேட்குறோம், 300 கோடியை அவங்களோட டெபாசிட்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்கும் பாருங்க. இப்போ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வரலாம். என்கிட்ட இவ்வளோ நாள் டெபாசிட்ஸ் இருந்துச்சு. அப்போது M1 அப்படின்னு எடுத்துப்போம், அல்லது இங்கே வந்து நம்ம டைம் டெபாசிட் எல்லாம் பற்றி பேசுகிறோம், அதனால் M3 எடுத்துக்கலாம். M3ல என்ன இருக்கும், M1 இருக்கும். இந்த M1ன்றது என்ன, கேஷ் ஆர் கரன்சி வித் பப்ளிக் ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் ப்ளஸ் அதர் டெபாசிட்ஸ் ஆர்பிஐ இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இது வச்சுக்கலாம். இந்த M1ம் சேர்ந்து டைம் டெபாசிட்ஸும் சேர்றது. இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஏதோ ஒரு லெவலில் இருக்குது. இப்போ 300 கோடி என்ன பண்ணிட்டோம், பேங்க் டெபாசிட்லேருந்து எடுத்துட்டு கரன்சியாக வச்சுருக்கிறோம். அப்போ இதில் 300 கோடி கம்மியாகும். ஆனால் கேஷ் இன் சர்க்குலேஷன் என்ன ஆயிரும், 300 கோடி இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ ரெண்டையும் பார்க்குறப்ப ஜீரோ தானே. ஸோ நோ எஃபெக்ட் அட் ஆல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 100 crore எடுத்து மறுபடியும் பேங்க்ஸில் டைம் டெபாசிட்டாக மாற்றுறோம். அப்போது இதில் ஒரு 300 கோடி இன்க்ரீஸ் ஆச்சுல்ல, சரி, இதில் ஒரு 300 கோடி கம்மியாச்சு. நவ் நோ சேஞ்ச் அட் ஆல்ன்றோம். இதில் ஒரு 100 கோடியை மட்டும் எடுக்கிறோம். அப்போ கரன்சி இன் சர்க்குலேஷன் என்ன ஆகுது, 200 கோடியாக கம்மியாகுது. நவ் இதை நம்ம என்ன பண்ணுறோம், டைம் டெபாசிட்டாக மாற்றுறோம். அப்போ டைம் டெபாசிட்டாக மாற்றுறப்ப இவ்வளோ நாள் இருந்ததை விட இது என்ன ஆகுது, ஒரு 100 crore இன்க்ரீஸ் ஆகிடுதா, இது கம்மியாயிருதா. அப்போது கியூமுலேட்டிவாக பார்க்குறப்ப இங்கே ஒரு 200, இப்போ 100, கடைசி வரைக்கும் என்ன ஆகாது, there will be no change. So answer will be C. There is not going to be any change in this. So option 53க்கு C. 16th Finance Commission பொறுத்தளவுக்கு it has ended the revenue deficit grants for states. That is correct. It recommends the complete discontinuation of off budget. That is also right. Recommend பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் அதை இம்மீடியட்டாலாம் எடுத்து ஆஃப் பட்ஜெட் எல்லாத்தையுமே நம்ம எலிமினேட்லாம் பண்ணல. சரி, ஃபார் மெனி இயர்ஸ் வி ஹாவ் பின் டூயிங் திஸ் ப்ராக்டிஸ். என்ன ப்ராக்டிஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபார்ம் பண்ணுறோம், டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணுறோம் இந்த பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸ். Therefore this is also right. Allows the state to access this under this scheme. இது என்ன ஸ்கீம்னா, சாக்ஸின்ற ஸ்கீம், ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சரி, SCIன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமில் 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்துட்ருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ். சரியா, இந்த மாதிரி உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக இதிலேருந்து உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸை ப்ராஃபிட்டபுளாக மாற்றிட்டு தான் அவங்கள வாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட இருக்குது. தட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ ஆன்சர் வில் பி 1, 2 and 3. Fiscal deficit of the union government has been consistently declining. கரெக்ட் தானே, நம்ம அதில் பார்த்தோம். இன் பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் இட் ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி டிக்ளைனிங். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தென் ப்ரைமரி டெஃபிசிட் 5.7, தென் 3, 2, 1.4, 0.8, 0.7. ஸோ தேர் ஹஸ் பீன் அ கன்சிஸ்டன்ட் டிக்ரீஸ் இன் தேட் ஆல்சோ. ஸோ அதனால் போத் ஆர் கரெக்ட். So one is also right. The primary deficit of the union government has been decreasing. That is also a correct statement. சரியா, so both 1 and 2 ரெண்டுமே கன்சிஸ்டண்ட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதில் இந்த கிடையாது. சென்ட்ரல் பே கமிஷன். ஸோ பே கமிஷனை பொறுத்தளவுக்கு நம்ம 1946லேருந்து இப்படி ஒரு ஹேபிட் வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த பே கமிஷன் இது பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்டாச்சுட்டரியாக ஒரு ஏதோ கான்ஸ்டிடியூஷனல் ரெக்குவயர்மெண்ட்டோ ஸ்டாச்சுட்டரி ரெக்குவயர்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தனக்கிட்ட இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு பே ரிவிஷன்றது டைம்லியாக நம்ம பண்ணணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பே கமிஷன் அப்படின்ற ஒரு பேசிஸை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான், கமிட்டி தான், ஸோ கமிஷன் தான். அதர் தென் தட் இதுக்கு பின்னாடி ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் எதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 1 இஸ் ரைட். யூஸ்வலாக 10 இயர்ஸ் தான் அப்படின்றது. சில நேரம் 10 இயர்ஸ்க்குள்ளே பண்ணுவாங்க, சில நேரம் அது மிஸ் கூட ஆயிருக்கு. சரிங்களா, பட் ப்ராக்டிஸ் இஸ் ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கு இதை பண்ணும். ஸோ 1 இஸ் ரைட். மானிட்ரி பெனிஃபிட்டையும் மாற்றுவாங்க, நான் மானிட்ரி பெனிஃபிட்டையும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஆமாம் கரெக்ட் தான். சரியா, போத் ஆஃப் இட், தட் இஸ் ரைட். Covers employees of the public sector banks along with central government employees. This is incorrect. ஏன்னா பேங்க்ஸோட பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், கவர்மெண்டோட பேங்க்ஸுக்கெலாம் அவங்க வேறு தான். இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன்ஸும் அதோடு சேர்த்து இந்தியன் பேங்க்ஸோட எம்ப்ளாயீஸோட யூனியன் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பைபார்டைட் அக்ரிமெண்ட் போடுவாங்க.
சரியா, பைபார்ட்டைட் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் படி தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான அந்த சம்பளங்கள் அந்த உயர்வு கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் இந்த 8th பே கமிஷனுக்கும் 7th பே கமிஷனுக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஸோ ரீசெண்டாக நம்ம 8th பே கமிஷனை கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் கூடிய சீக்கிரத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆன்சர் வில் பி 1 is right, 2 is right, 3 is incorrect. 1 and 2. Okay. Unified pension scheme. The unified pension scheme பொறுத்தளவுக்கு it increases the fiscal burden of the government compared to the old pension scheme. That is incorrect. ஏன் அப்படின்னா old pension schemeல it was a pay as you go scheme. சரியா, pay as you go scheme வாங்க, பேஜி ஸ்கீம் வாங்க. சரியா, சரி, அதனால இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த பென்ஷனுக்கு அந்த எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டாங்க. இது என்ன ஆகுன்னா அடுத்த அவங்க ரிட்டையர் ஆகிறப்ப கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. விச் மீன்ஸ் அன்னைக்கு எந்த தலைமுறை வேலை பார்த்துட்டு இருக்கோ அவங்கள்ட்ட இருந்து டாக்ஸஸை கலெக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பெரிய சுமையாக மாறும் அப்படின்றதுனால தான் 2004 இந்த பழைய பென்ஷன் சிஸ்டம் நம்ம நிப்பாட்டிட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீம். அதனால் இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஏன் அப்படின்னா யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமை ஏன் லாஸ்ட் இயர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேருந்து நியூ பென்ஷன் ஸ்கீம், அது இதில் பாருங்கள், நியூ பென்ஷன் ஸ்கீம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இட் இஸ் மார்க்கெட் லிங்க்டு பே அவுட். அதாவது எம்ப்ளாயர் வந்து எதுவும் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணும், அப் டு 14% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு அக்யூமுலேட் ஆகிருக்கோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் வாலண்டரி இதுதான் கான்ட்ரிபியூஷன் தான். இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்குமே பென்ஷன் வேணுன்றவங்களுக்கு மேண்டேட்ரியாக மாறிடுச்சு. ஃபார் அதர்ஸ் இதில் ப்ரைவேட்ஸ் கூட உள்ளே வரலாம், கார்ப்பரேட்ஸ் உள்ளே வரலாம். இதில் வந்து வாலண்டரி. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ, ஒரு 20 வருஷமாக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஃபண்டு எல்லாமே யார் இதை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் என்பிஎஸ் ட்ரஸ்ட் இருக்குது. சரி, it is regulated by the PFRDA, Pension Funds Regulatory Development Authority. அவங்க தான் அதை இது பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. உங்களை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்தை எடுத்துகிட்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்சோ ஆப்ட் ஃபார் இட். சரி, அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இன்ஃப்ளேஷன் டைரக்டாக ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன்றது எதை பொறுத்து இருக்குன்னா மார்க்கெட்டை பொறுத்த. மார்க்கெட் ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அடுத்த ஒரு 10 வருஷங்கிறதுல 20 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ்ன்றது கேரண்டி இல்லை. சரியா, ஆனால் வந்து பெரும்பாலும் ஒரு மார்க்கெட்டுன்றது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் பட் தேர் ஆர் பீப்புள் எஸ்பெஷலி ஸ்டேட் லெவல்லையும் சரி மற்றவங்களையும் இந்த நேஷ்னல் பென்ஷனில் இந்த அஷ்யோர்டு பென்ஷன் வரல அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கிரிட்டிசிசமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து எப்படி பழைய சிஸ்டமோட பண்ணுறது, அப்போ என்பிஎஸ்ஸை மறுபடியும் பழசாக மாற்ற முடியும்னா கேரண்டீட் பென்ஷன் இருந்துச்சு. அதாவது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், கடைசியாக என்ன சேலரி வாங்குறீங்களோ அதில் 50% உங்களுக்கு கிடைக்கும், ஃபுல்லி ஃபண்டட் பை த கவர்மெண்ட்ஸ். இதில் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணம் என்னவும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் டியர்னஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. டியர்னஸ் அலவன்ஸ், சரி, டியர்னஸ் ரிலீஃப்னு சொல்லுவாங்க. டியர்னஸ் அலவன்ஸ்ன்றது எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கு, டியர்னஸ் ரிலீஃப்ன்றது பென்ஷனர்ஸ்க்கு. சரி, பென்ஷன் வாங்குறவங்க டியர்னஸ் ரிலீஃப் இருக்கும். சரி, இந்த மாதிரி டியர்னஸ் ரிலீஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது, எதுவும் டிஏ அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தா இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சில பெனிஃபிட்ஸை இந்த என்பிஎஸ்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க லாஸ்ட் இயர். ஸோ இதில் என்ன அப்படின்னா யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு புது ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே இதில் வரக்கூடியவங்களுக்கு கடைசியாக என்ன சேலரி லாஸ்ட் 12 மந்த்ஸில் உங்களுக்கு என்ன சேலரி வருதோ அதில் ஆவரேஜில் ஒரு 50% உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். சரியா, ஸோ 50% சேலரி பேஸ்டு பென்ஷன் அது கேரண்டியாக கொடுத்துட போகிறாங்க. ஆனால் இதில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். எப்படி இந்த என்பிஎஸ்ல நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு கான்ட்ரிபியூஷன் ஸ்கீம் இது.
இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இருக்குமானா எஸ், இதில் வந்து டிஎன்எஸ் ரிலீஃப் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமமாக உங்களுக்கு 10,000 rupees பென்ஷன் இஸ் கேரண்டி. ஸோ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்றது உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்குது, இங்கே எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அப்போ ஓல்டு பென்ஷனில் எம்ப்ளாயர்ஸ் எதையுமே எடுத்துக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு கவர்மெண்ட்டுக்கு இதை பண்ணுறதுக்கு. இதை கம்பேர் பண்ணுறப்ப என்பிஎஸ்ன்றதுல எந்த விதமான பேர்டன்றது பெருசாக கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. என்பிஎஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப யூபிஎஸ்ல ஒரு பேர்டன் இருக்கலாம். சரியா, யூபிஎஸ்ல பேர்டன் இருக்கலாம்னா இப்போ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட் வந்து அந்த 50% கவர் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னா கவர்மெண்ட் தான் கொடுத்தாகணும். சரிங்களா, அதனால இங்கே ஏதோ கவர்மெண்டோட பேர்டன் இன்க்ரீஸ் ஆகலாம், பட் யூபிஎஸோட பேர்டன் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை விட அதிகம் அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்ட்னா இதில் என்ன இருக்குது, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிச்சிங்கனாலே லாஜிக்கலாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். தேர்ஃபோர் ஆன்சர் என்ன அப்படின்னா 1 is incorrect, 2 is right. So option will be D. Grants for the creation of capital assets. கிராண்ட்னு சொன்னாலே அது ரெவன்யூ தான், திரும்ப நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது, அதனால அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாதிரியான ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சில நேரம் அதிகமாக கவர்மெண்ட் வந்து அதிகமாக கிராண்ட் தர்றாங்க. டைரெக்டாக நான் மார்க்கெட் தமிழ்நாட்டில் வந்தோ அல்லது வேறு ஸ்டேட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களே ஒரு நேஷ்னல் ப்ராஜெக்டை பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது குவாலிட்டேட்டிவ்லி பெட்டர் நம்ம சொல்கிறோம் ரெவன்யூவை விட. ஆனால் அதுவே நம்மளாக டைரெக்டாக உள்ளே வராமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஃப் இட் இஸ் கிவிங் எஸ் கிராண்ட், நான் உங்களுக்கு கிராண்டாக தரேன், நீங்கள் ரோடு கட்டிக்கோங்க, நீங்கள் எதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்கன்னா டெக்னிக்கலாக நம்மளோட பட்ஜெட்டில் அது எந்த மாதிரியான ஐட்டமில் என்டர் பண்ணணும் அப்படின்னா கிராண்ட்டுன்னு வர்றப்ப அது நம்மளுக்கு திரும்பி வரப்போகிறது இல்லைன்றனால ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனால் அதுக்கான அல்டிமேட் பர்பஸ் என்ன, கேபிட்டலாக மாறுது. அதனால தான் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட்னு ஒரு கான்செப்டை கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுறோன்னா ரெவன்யூ டெஃபிசிட்ன்றது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு பெரிய காம்பனண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்ஸுக்கு கிராண்டாக கொடுத்துருக்குறோம் ஃபார் கேபிட்டல். அப்போ அதையும் ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், அதுதான் உண்மையான ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போ இது வந்து கண்டிப்பாக இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரணும், நாட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் ரெவன்யூ, ரெக்கவரி ஆஃப் லோன் பண்ணுறதுனால அசெட் ஏதாவது மாறுமா, எப்போவுமே ஒரு கேபிட்டல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கேபிட்டல் பட்ஜெட்னாலே அசெட்ஸ் ஒரு லயபிலிட்டிஸை வச்சு செக் பண்ணும். தெர் இஸ் அன் அசெட் ரிடக்ஷன் இன் த ரெக்கவரி ஆஃப் லோன். இவ்வளோ நாள் வந்து லோன்ஸுன்றது எனக்கு என்னோட ஐட்டமில் இருந்துச்சு, அசெட் ஐட்டமில் இருந்தது. ஆனால் இனிமேல் ஒரு ஸ்டேட் வந்து எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லோனை ரீபே பண்ணிடுறாங்கன்னா 1 கோடி ரூபா பிரின்சிபலை கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டாம், அது வந்து நம்ம அந்த லோன் என்ட்ரிலேருந்தே நம்ம ரிமூவ் பண்ணணும். அசெட்டாக இனிமேல் பெர்ஃபார்ம் பண்ணாது. இவ்வளோ நாள் அதனால இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, லாபம் வந்துச்சு, இனிமேல் வராதுல்ல, அதனால் அசெட் ரிடக்ஷன் நடந்திருக்கு, அதனால இது ரெவன்யூ ரெசிப்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ன்றது ரெவன்யூ ரெசிப்ட் தான். ஏன்னா இதில் என்ன நடக்கிறது இல்லைன்னா அசெட்ஸோ லயபிலிட்டிஸ்லையோ எந்த மாற்றமும் வர்றது கிடையாது. அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீபே பண்ணுது லோனை அப்படின்னு சொன்னால் அது என்ன எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருந்து ரெவன்யூ, அதனால் இதுவும் தப்பு. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கேபிட்டல் ரெசிப்டில் தான் வரும். ஏன்னா நம்ம ஒரு ஷேரை விற்பனை பண்ணி இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட இந்த அசட்டை அதோட சதவீதத்தை குறைச்சி தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரோம். இதுலேயும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அசெட்ஸ் ஆர் ரெடியூசிங். அந்த காரணத்தினால ஆன்சர் விச் இஸ் நாட் கரெக்ட்னு வர்றப்ப 3 are not correct. சரியா, 3 விஷயங்கள் இதில் நாட் கரெக்ட், லாஸ்ட் மட்டும்தான் கரெக்ட். அடுத்து இங்கே பார்க்கலாம். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 90,000 crores அண்ட் இட்ஸ் டோட்டல் ரெசிப்ட் எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங்ஸ் ஆர் 52,000. அப்போது மொத்தமாக நம்ம வந்து 90,000 crores என்ன பண்ணுறோம், செலவு பண்ணுறோம், ரைட்டு. அண்ட் இட்ஸ் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங்ஸ் ஆர் 52,000 crores. சரி, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரி இதில் வந்து ஒரு டேட்டா மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுதுன்னா 90,000 crore மொத்த செலவு, டோட்டல் ரெசிப்ட் எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங்ஸ். ரைட். ஸோ டோட்டல் ரெசிப்ட் இதில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பாரோவிங் இல்லாத மற்ற ரெசிப்ட் எல்லாம் பார்க்குறப்ப அது ஒரு 52,000. அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணுறப்ப என்ன வருது உங்களுக்கு 38,000 என்ன வருது உங்களுக்கு பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரிய வருது. சரியா, ஸோ பாரோவிங்கிறது 38,000னா இதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்.
எவ்வளோ borrow பண்ணுறோமோ அதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். அடுத்து டோட்டல் borrowingல 8,000 crore இன்ட்ரெஸ்ட்காக மட்டுமே பே பண்ணுறோம். அப்போ 38,000 crore மைனஸ் 8,000 crore இது என்னவா இருக்கும்? 30,000 crore. அப்போ இந்த 30,000 crore தான் என்ன அப்படின்னு சொன்னால் பிரைமரி டெஃபிசிட். ஏன்னா பிரைமரி டெஃபிசிட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் பிரைமரி டெஃபிசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். நன் ஆஃப் தி அபவ். இதில் எதுவுமே வராது. ஏன்னா ஆன்சர் என்ன? 30,000. எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். சரி, இது என்ன அப்படின்னு சொன்னால் இஸ் இட் அ பார்ட் ஆஃப் த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா? நோ. சரி, ஒரு கண்டின்ஜென்சி ஃபண்டுக்குள்ளே நம்ம அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நியூஸில் இருந்திருக்கணும், ஒரு முக்கியமான ஒரு காம்பனண்ட்டாக இருந்திருக்கணும், ஏதாவது பேசியிருப்போம் நம்ம அதை பற்றி. நோ, இட் இஸ் நாட். ஸோ இந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன்லேயே ஒரு அமெண்ட் பண்ணி அதோட ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வி ஷுட் ஹவ் நோன். சரியா, கண்டின்ஜென்சினா அது இதில் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து இன்கரெக்ட். ஸோ 3 வந்து வராது. அதில் மேனேஜ் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுவும் இன்கரெக்ட். அப் டு 1 lakh crore மட்டும் தான் கரெக்ட். இது ஒரு கஷ்டமான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா இதை வந்து நீங்கள் லாஜிக் படி நம்மளால் இதை வந்து ஆன்சர் பண்ணுறது முடியாது. சரியா, இது என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டுன்றது இட் ஹஸ் பீன் அ ப்ரொபோஸ்டு ஃபண்ட் பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க லாஸ்ட் இயர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் குளோபலாக நடக்கக்கூடிய ஷாக்ஸ், டிஸ்ரப்ஷன்ஸ், இதில் இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், வெளியே வரணுன்றதுக்காக ஒரு ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறதுக்காக சில ஃபண்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபண்டை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபண்டு தான் இது. சரியா, ஆன்சர் வில் பி. ஸோ 1 is right, 2 and 3 are incorrect. So B will be the option. Question number 6. Which of the following best describes the term tax expenditure? Tax expenditure na என்னன்னா கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் நிறைய டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் தராங்க. டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், சரியா, மொரட்டோரியம் தருவாங்க, கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க, ரிடக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு இது இல்லாமல் 1 லட்ச ரூபா வந்திருக்கணும். 1 lakh வந்து எக்ஸம்ஷன்ஸ்லாம் இல்லாமல். இன்றைக்கி எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால 50,000 தான் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த 50,000ன்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நத்திங் பட் த ரெவன்யூ தட் இஸ் ஃபோர்கான் டியூ டு டேக்ஸ் கன்செஷன்ஸ். எந்த அளவுக்கு ரெவன்யூ வெளியே போயிருக்கு, எந்த அளவுக்கு கம்மியாயிருக்கு டேக்ஸ் கன்செஷன் கொடுத்தனால அப்படின்ற அந்த டெக்னிக்கல் டேர்முக்கு பேர் தான் டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். The term functional literacy in the context of adult education is functional literacy அப்படின்னா என்ன? இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸின்ற டேர்ம் வந்து இந்த உல்லாஸ் ஸ்கீம், நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் ஃபார் ஆஃப் அடல்ட்ஸ் ஸ்கீம், இந்த உல்லாஸ் ஸ்கீம்ன்றது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். இந்த நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராமில் அடல்ட் லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணும். இதுதான் எய்ம். இதுக்காக என்ன அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ளே கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே லிட்ரஸினா என்னன்னா 15 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, 15 years and above, who can read, who can write and who can compute. கம்ப்யூட்னா பயங்கரமான கம்ப்யூட்டேஷனல் பவர் இருக்கணும்னால ஓரளவுக்கு பேசிக்கான நியூமரசி தெரிஞ்சிருந்தா போதும். சரியா, அதனால் ஆன்சர் என்ன 7க்கு அப்படின்னு சொன்னால் the ability to use numeracy and literacy and numeracy in daily life. இதுதான் அதுக்கான ஆன்சர். இந்த டெஃபினிஷனுக்கு கீழே 95% ஆஃப் பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட்டில் ஃபுல்லி லிட்ரேட்டாக இருக்குது ஆர் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் 95% ஆஃப் அடல்ட்ஸ் வந்து இந்த டெஃபினிஷனுக்கு உட்பட்டு அவங்க லிட்ரஸியை அடைஞ்சிருந்தா அதை ஃபுல் லிட்ரஸின்னு சொல்லிக்கலாம். ஃபுல் லிட்ரஸி. ஸோ இந்த ஃபுல் லிட்ரஸியில் தான் உங்களுக்கு கோவா, மிசோரம், திரிபுரா, சண்டிகர் இந்த மாதிரியான சில ஸ்டேட்ஸ்லாம் உள்ளே வந்திருக்கு. சரி, என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்றதை
நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இன் ரூரல் ஏரியாஸ் இஸ் ஹையர் தேன் தி அர்பன் ஏரியாஸ். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் ஹையர் இன் அர்பன் ஏரியாஸ் தேன் இன் ரூரல் ஏரியாஸ். இதுவும் கரெக்ட். சாரி, இது வந்து இன்கரெக்ட். ஏன்னா அர்பன் ஏரியாஸில் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் கம்மி. கிட்டத்தட்ட உங்களுக்கு 45% ஆஃப் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரூரலில் இருக்குது. 30 கிட்ட தான் உங்களுக்கு அர்பனில் வந்துருக்கிறோம். சரியா, ஃபீமேல்ஸ். Labor force participation rate is higher in the rural areas than in the urban areas. That is also right. General trend la paakrapiyum rural areas la. So 1 is right, 2 is incorrect. So answer is 1. Stable coins na enna? Stable coins ன்றது cryptocurrencies தான். இந்த cryptocurrencies நீங்க வந்து open ended எந்த ஒரு அசட்டுக்கு பின்னாடி இல்லாமல் ரொம்ப வொலட்டைலாக மக்களோட அக்செப்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலோவ் பண்ணியிருக்கிறோம். எக்ஸாம்பிள் பிட்காயின் மாதிரி ஒரு இதை அலோவ் பண்ணுறோன்னா ரொம்ப அதுக்கான வேல்யூன்றது ஒரு டைமில் பிட்காயினோட வேல்யூ ஒரு கோவிட் டைமுக்கு முன்னாடியெல்லாம் 60,000 இருந்துச்சு. தென் இட் பிகேம் 50,000. சரியா, அப்போது 60,000 வந்து $1 lakh மாறிச்சு, 1.2 lakh மாறிச்சு, மறுபடியும் 80 மாறுது. ஸோ இந்த மாதிரி அதுக்கான வேல்யூவேஷன்றது ஸ்டேபிளாக இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த வாலட்டாலிட்டி, ஸ்பெக்குலேஷன் எல்லாம். அதே கிரிப்டோ கரன்சிஸை ஒரு கிரிப்டோ கரன்சிக்கான வேல்யூக்கு பின்னாடி கோல்டோ அல்லது டாலரோ இந்த மாதிரியான அசட்டை வச்சு நம்ம ஒரு கிரிப்டோ கரன்சியை நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் ஸ்டேபிள் காயின்ஸ். அப்போ ஸ்டேபிள் காயின்ஸ்ன்றது இது வந்து கிரிப்டோ கரன்சியோட எல்லா அட்வான்டேஜஸும் இருக்கும். எக்ஸாம்பிள் கிராஸ் பார்டர் பேமெண்ட் பண்ணலாம், டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இம்யூட்டபிலிட்டி அதில் இருக்கும். சரிங்களா, இனோவேஷன் இருக்கும், டிஜிட்டல் கிரிப்டோகிராஃபி இருக்கும், இது எல்லாமே அதில் இருக்கும். டிஜிட்டல் டீசென்ட்ரலைஸ்டு லெட்ஜர் டெக்னாலஜிஸ். அப்போ கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜஸ் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய வொலட்டாலிட்டி எல்லாத்தையுமே அதை அரெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேபிள் காயின்ஸ்ன்றது இன்னைக்கு லாஸ்ட் இயரில் அதிகமாக வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் 9th கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தே ஆர் பேக்ட் பை ஃபியட் ஆர் லிக்விட் ஃபினான்ஷியல் அசட்ஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அதுவும் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸ்ன்றது லிக்விடாக இருக்கணும் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான ட்ரெண்ட் தான். That is also right. In India, they are not covered under the definition of virtual digital assets. That is incorrect. So answer will be 1 and 2. So they are not covered. They are covered. The virtual digital assets la adu varum. Vishnu Kumar, 48 questions correct, 22 questions wrong. It's okay. Any inference, understand the statement, but how to forget, sir? Vishnu, onnilla, I think you have been practicing, I guess. So idu oru நீங்கள் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இல்லையா? ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒரு 48 கொஸ்டின் கரெக்ட், 22 கொஸ்டின் ராங்னா உங்களோட மார்ஜின் ஆஃப் எரர்ஸில் பெரிய விதத்தில் நம்ம பயப்படுற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு கிடையாது. என்ன அப்படின்னா அந்த 48 கொஸ்டின்ஸ் கரெக்ட் வாங்கிங்க, நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்குது. உங்களுக்கு மொத்தமாகவே நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு 70 தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க. சரியா, 70 கொஸ்டின்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக நீங்கள் அட்டன் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு ரிஸ்க் டேக்கிங் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கணும். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிறது ஒரு அப்படின்றது மட்டுமே இந்த எக்ஸாமோட சக்ஸஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நிற்காது. வாட் வி ஷுட் டூ இஸ் வி ஹாவ் டு டேக் ரிஸ்க். ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும். பரவாயில்ல நம்ம எடுக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு எடுக்கணும். ஸோ 70ன்றதில் ஒரு 10 கொஸ்டின் நம்மளால் போக முடியும். மேபி இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்துருக்கலாம். நம்ம ரொம்ப சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போகிறோம் இல்லையா? சரி, நீங்கள் ஐஆர் ரிவைஸ் பண்ணாமல் வந்திருக்கலாம், டைம் இல்லாமல் வந்திருக்கலாம். அப்போ அதில் சிம்பிளான கொஸ்டினாக கூட இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஒரு காரணம். ஆனால் பொதுவாக இப்போ நெக்ஸ்ட்டு வீக்கை தாண்டி அதுக்கடுத்து வரக்கூடிய ஃபுல் டெஸ்ட்ஸ்லாம், ஃபுல் ஜிஎஸ் வைஸ் டெஸ்ட்லாம் எல்லா சப்ஜெக்டோட கொஸ்டின்ஸும் இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு தெரியலனா கூட இன்னொரு இதை வச்சு நம்ம காம்பன்சேட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரி, நேற்றோட டெஸ்ட்டில் நீங்கள் 70 தான் எழுதியிருக்கீங்கன்னா கூட ஓகே தான், ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை, பெரிய லெவலில் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கான மார்ஜின்லாம் கரெக்டாக இருக்குது. 50-20 அப்படின்றது இட்ஸ் அ குட் மார்ஜின் ஆஃப் ரைட் அண்ட் ராங். சரியா, உங்கள் ராங் வந்து அடுத்து இன்னொரு 10 கொஸ்டின் எழுதியிருந்தா
அந்த 10 கொஸ்டினில் எவ்வளோ கரெக்ட் வந்திருக்கும், எவ்வளோ இன்கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள். எதை நீங்கள் அட்டன் பண்ணலாம் நினச்சிங்க ஆனால் வேண்டான்னு விட்டுட்டு வந்தீங்க. ஒரு 10 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்குது. அதில் ஒரு 10ல் 5 கொஸ்டின் நம்மளுக்கு கரெக்ட் வருது, 5 தப்பு வருதுன்னா கூட நீங்கள் அட்டன் பண்ணியிருந்துருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸை மட்டும் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் யூ கேன் கெட் இன்னும் பெட்டரான ஸ்கோர்ஸ் உங்களுக்கு வரலாம். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ்ன்றதுல வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ்ன்றது எல்லா விதமான ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் அசெட்ஸையும் கவர் பண்ணுது. அது கிரிப்டோ கரன்சிஸையும் கவர் பண்ணுது. ஸ்டேபிள் காயின்ஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபார்ம் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. ஸோ அதையும் கவர் பண்ணுது. என்எஃப்டிஸை கவர் பண்ணுது. சரியா? மற்ற விதமான டிஜிட்டல் டோக்கன்ஸ் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. அதனால ஆன்சர் இஸ் 1 and 2. The interest that is earned, ஆர்பிஐக்கு எதெல்லாம் இன்கம், எதெல்லாம் ரியலைஸ்ட் இன்கம். ரியலைஸ்ட் இன்கம்னு வர்றப்போ அன்ரியலைஸ்ட் இன்கம்னு ஒன்று இருக்குது. அப்போ அன்ரியலைஸ்ட் இன்கம்னா என்ன? ஆர்பிஐ கிட்ட கோல்டு இருக்குப்பா. லாஸ்ட் இயர் வந்து 1 ton கோல்டு இருந்துச்சு. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், கரெக்டான இது கிடையாது. 1 ton கோல்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கான வேல்யூன்றது லாஸ்ட் இயரில் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அதுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போது இதில் இந்த அமௌண்ட், இந்த ப்ராஃபிட்டை நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் கொடுக்க முடியாது. இது இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் இட் இஸ் அன் அன்ரியலைஸ்ட் இன்கம். ஆனால் அதுவே ஃபாரின் கரன்சியை சும்மா வச்சுருக்கிறோம், ஃபாரின் கரன்சியை ஃபாரெக்ஸில் வச்சுருக்கோம்ல, அதுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஃபாரெக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அதனால நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு லாபத்தை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லாபமே கிடையாது. இட்ஸ் அன் அன்ரியலைஸ்ட் இன்கம் தான். ஆனால் அதுவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இதில் கவர்மெண்ட் யூஎஸோட ட்ரெஷரி பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதில் ஒரு லாபம் கிடைக்கிது. அப்போ அது நம்மளுக்கான லாபம் தான். சரி, அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி நம்ம ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கலாம். ஆர்பிஐயோட ஷேர் ஹோல்டர் கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ 1 is ரைட். இன்ட்ரெஸ்ட் ஆன் த லோன்ஸ் கொடுக்கற மூலமாக வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் வருது, அதுவும் கரெக்ட் தான். சேல் ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ், சேல் பண்ணுறதுனாலையும் வருது. ஸோ 1, 2 and 3 எல்லாமே வருது. சேலுன்னு இல்லாமல் வெறும் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு இருந்துச்சுன்னா அது வராது. ஏன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் சும்மா வச்சுருக்கிறதுனால அதில் அன்ரியலைஸ்ட் இன்கம் கூட வரும். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் ஆல் 3. சாரி, ஆமாம், இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு 1, 2, 3 எல்லாமே வரும். சரி, இந்த ரியலைஸ்ட் இன்கமில் இருந்து ஒரு பர்சன்டேஜை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் 2019 எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி ஆன் எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க். இது யார் அப்படின்னு சொன்னால் பிமல் ஜலான் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டிக்கு கீழே நம்ம இந்த கொஸ்டினை வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் டிசைட் பண்ணோம், எவ்வளோ தூரம் கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்பிஐ பார்த்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ கண்டிப்பாக கொடுக்கணும், எவ்வளோ ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அதை டிசைட் பண்ணிச்சு. அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ஹேஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் தி ஆடிட் அண்ட் லிக்விடேஷன் ஆஃப் யூசிபிஸ். திஸ் இஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லைசன்சிங் ஆஃப் யூசிபி இஸ் டன் அண்டர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். அதாவது ஆடிட்டும் லிக்விடேஷன் எல்லாமே ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதனால் லிக்விடேஷன் இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட பங்கு அதில் இருக்குது. சரியா? ஸோ 1 is incorrect. லைசன்சிங் ஆஃப் யூசிபி இஸ் டன் அண்டர் தி ப்ரொவிஷன் ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். எஸ், சரியா? 1966 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே தான் இவங்களெல்லாம் ரெகுலேட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 2. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை பொறுத்தளவுக்கு தேர் சப்ஜெக்ட் டு கேஷ் ரிசர்வ்ஸ் அண்ட் எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர் சிஆர்ஆர்லாம் அவங்க மேலேயும் வரும். கரெக்ட் தான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபைன். They can undertake both deposits and lending activities. ரெண்டுமே பண்ண முடியுமா அவங்க? எஸ். யார் வந்து ரெண்டுமே பண்ணக்கூடாது? இப்போ இதுக்கு பதில் பேமெண்ட்னு இருந்துச்சுன்னா அவங்க அதை பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ டெபாசிட் வாங்கிக்கலாம், லெண்டிங் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸ்மால் ஃபினான்ஸை பொறுத்தளவுக்கு they can do. They are exempted from priority sector lending. This is an incorrect statement. They are not exempted. 60% அவங்க மெயின்டைன் பண்ணும். லாஸ்ட்டுக்கு இயருக்கு முன்னாடி வரைக்கும் 75% அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் அதுக்கான பேர்டனை கம்மி பண்ணியிருக்காங்க. 60% they have to. So answer will be 1, 2 is right. 3 is incorrect because they are not exempted. So answer is 1 and 2. எதெல்லாம் டைரெக்டாக லோன் கொடுக்குது? சரி, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு ஆர்ஆர்பிஸ், ஆமாம். நபார்டு கொடுக்காது. சரியா? நபார்டுன்றது டெவலப்மெண்டல் பேங்க், அதனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. பேமெண்ட் பேங்க் கொடுக்கலாம். லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ன்றது என்னென்னா லாங் டேர்மில் லோன் கொடுக்கக்கூடிய கோஆபரேட்டிவ்ஸ்.
கோஆப்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் பொறுத்த அளவுக்கு ஷார்ட் டேர்ம் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருப்பாங்க, லாங் டேர்ம் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருப்பாங்க. லாங் டேர்ம் கோஆப்ரேட்டிவ்ஸில் தான் இந்த லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்லாம் வருவாங்க. ஓகே, ஸோ இது சில இடங்கள்ல அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சில ஸ்டேட்ஸ்லாம் அந்த மாதிரியான ஒரு ஹைரார்கி இருக்காது. பெரும்பாலும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டையுமே கேட்டர் பண்ணுவாங்க. தனித்தனியாக லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்லாம் இருக்காது. ஓகே, ஹவவர் இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா தே வில் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் கண்டிப்பாக ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுக்கலாம். ஸோ சாரி, பேமெண்ட் பேங்க்ஸ் கொடுக்கலாமா? நோ. சரியா, பேமெண்ட் பேங்க்ஸ் ஆர் நாட் சப்போஸ் டு லெண்ட். அவங்களுக்கு லெண்டிங் ஆக்டிவிட்டியை பண்ணக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு கூடிய மேஜர் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ 1, 2 and 3 வராது, மீதி எல்லாமே வரணும். ஸோ 6ல் 4 வில் பி ரைட். 4 of them can give direct credit. எதெல்லாம் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்கில் கவர் ஆகுது? அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இஸ், எக்ஸ்போர்ட் கிரெடிட், ரெனியூவபிள் எனர்ஜி எல்லாமே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வருதுன்னா அக்ரிகல்ச்சர் வருது, எம்எஸ்எம்இஸ், எக்ஸ்போர்ட் கிரெடிட், எஜுகேஷன், ஹவுசிங். ஸோ இதுக்குள்ளே நம்ம பார்க்குறப்ப எஜுகேஷன் ரிலேட்டடாக எந்த அளவுக்கு கொடுக்கலாம், அதில் வீக்கர் செக்ஷன்ஸுக்கு என்ன அப்படின்லாம் கூட இருக்கும். ஸோ வீக்கர் செக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, ரெனியூவபிள் எனர்ஜி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே தீஸ் ஆர் ஐட்டம்ஸ். சரியா, இந்த இதில் இந்த அதர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய லோன்ஸ் அதில் வருது. அடுத்து டிஸ்ட்ரெஸ்ட் பர்சன்ஸுக்கு 1 lakh வரைக்கும் கொடுக்கறது அதில் வருது. ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் ஷெட்யூல்டு கமர்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ்க்காக அவங்க பிஸ்னஸஸ்க்காக கொடுக்கறது அதில் வருது. ஸ்டார்ட் அப்ஸுக்கு அவர் 50 கோடி ரூபா வரைக்கும் வருது. அப்போது ஸ்டார்ட் அப்ஸ்ன்றது நம்ம 2018-19 அப்புறம் இதை ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்ட் அப்ஸுக்கு கொடுக்கக்கூடிய லோனும் என்ன தான் 50 கோடி ரூபா வரைக்கும் லோன் கொடுக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் ஆஸ்க். ஸோ ஆன்சர் வில் பி ஆல். சரியா, ஸோ ஸ்டார்ட் அப்ன்றது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்காது, ஆனால் உள்ளே போய் பார்க்குறப்ப இருக்குது. ஸோ 1, 2, 3, 4 and 5 எல்லாத்துக்குமே தே ஆர் கவர் அண்டர் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங். சரியா, ஸோ ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு 40% ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் கொடுக்கணும். ஃபைன். எஃபிஷியன்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன்னா என்னென்னா, ஆர்பிஐ ஒரு பக்கம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க மானிட்டரி பாலிசினா அது பேங்க்ஸை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ ரெப்போ ரேட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்க்ரீஸ் பண்ணுறோம், குறைக்கிறோம். அப்போ கண்டிப்பாக பேங்க்ஸுக்கு என்ன இருக்கும்? சீப்பராக லோன்ஸ் வாங்க முடியும் ஆர்பிஐட்ட. இவங்களுக்கு சீப்பராக இருக்குது, அப்போ என்ன பண்ணும்? கஸ்டமர்ஸுக்கு அதுக்கு மாறணும். சரியா, இது ஃபுல்லாக நடந்தால் தான் அதுக்கு பேர் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால பாரோவிங் காஸ்ட் வந்து எக்கானமியில் கம்மியாகுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது மார்க்கெட்லேயும் என்ன இருக்கணும்? பாரோவிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அதனால் இப்படி வந்து அது டிரான்ஸ்மிஷன் சரியில்லைன்னு அர்த்தம். டிக்ரீஸ் இந்த ரெப்போ ரேட் லீட்ஸ் டு ஹையர் லெண்டிங் ரேட்ஸ். ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் பேங்க் வந்து நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. ரைஸ் இந்த ரெப்போ ரேட் லீட்ஸ் டு an increase in the overall money supply. அதாவது பணத்தை ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், ஆனால் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுவும் எஃபிஷியண்டாக டிரான்ஸ்மிஷன் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மணி சப்ளை ஹேஸ் டு கம் டவுன். A cut in the repo rate results in greater liquidity and improved credit flow in the economy. This is a correct statement. சரியா, அப்போ ரெப்போ ரேட்டை குறைக்கிறோம். ரெப்போ ரேட்டை குறைக்கிறப்ப பேங்க்ஸுக்கு போதுமான அளவுக்கு பணம் அங்கே வருது, லிக்விடிட்டி கிடைக்குது. நிறைய லிக்விடிட்டி கிடைக்கிறதுனால அவங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கிரெடிட் ஃப்ளோவை அதிகப்படுத்தலாம். சரியா, அதனால் இதுதான் வந்து பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மானிட்டரி டிரான்ஸ்மிஷன். அடுத்து ரெப்போ ரேட் சர்வ்ஸ் 76 பொறுத்தளவுக்கு as a single policy rate used to indicate monetary policy stance in India. இந்த ஒரே ஒரு ரேட்டை வச்சு இதுதான் மானிட்டரி பாலிசின்னு சொல்லிட முடியுமானா? எஸ், அஃப்கோர்ஸ். அதுதான் மானிட்டரி பாலிசி கமிட்டியோட வேலை. மானிட்டரி பாலிசி கமிட்டியோட வேலை என்ன? செட்டிங் த பெஞ்ச்மார்க் பாலிசி ரேட். சரி, கரெக்ட் தான் அது. அப்போ அது ஒரு ரேட்டை மட்டும்தான் டிசைட் பண்ணுறாங்க. அதை வச்சு என்ன அவங்க தெரிவிக்கிறாங்கன்னா, என்ன மாதிரியான மானிட்டரி பாலிசி கண்டிஷனை நாங்கள் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று கான்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமா, அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமா, அல்லது அப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறோமா, நியூட்ரலாக இருக்கா அப்படின்ற விஷயங்களை நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. சரி, அப்போ ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை வச்சு மானிட்டரி பாலிசி ஸ்டாண்ட்ஸ் என்னன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. தட் இஸ் ரைட். ரிவிஷன், ஒருவேளை ரெப்போ ரேட்டில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக எம்எஸ்எஃப்பும் எஸ்டிஎஃப்பும் அட்ஜஸ்ட் ஆகுது.
எஸ், திஸ் இஸ் ஆல்சோ ரைட். இது ஏன் ரைட்னா, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, ரெப்போ ரேட், ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, இது மூணும் சிமெட்ரிக்கலாக இருக்கும். சிமெட்ரிக்கல் இன் த சென்ஸ், ரெப்போ ரேட் இந்த எம்எஸ்எஃப்க்கும் 0.25, இதுக்கும் இதுக்குங்கான கேப் 0.25. இது வந்து 2022க்கு அப்புறம் இதுதான். 2020க்கு முன்னாடி எம்எஸ்எஃப், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இப்படி இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் 0.25 பேசிஸ் 0.25 பேசிஸ் இருந்துச்சு. கோவிட் டைமில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், தி கேப் பிட்வீன் ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போவை என்ன பண்ணிட்டோம், 0.65 இன்க்ரீஸ் பண்ணோம் கேப்பை. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பழக்கம் என்ன அப்படின்னா, ரெப்போ ரேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு மீதி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சிமெட்ரிக்கலாக இருந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெப்போக்கும் ரிவர்ஸ் ரெப்போக்குமான கேப்பை மட்டும் தனியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சிமெட்ரிக்கல் இல்லை. அப்போ இனிமேல் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம ரெப்போ ரேட் அட்ஜஸ்ட் பண்ணால் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும்னு உங்களால் சொல்ல முடியாது. அப்போ சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டாங்க. அது ஏன் பண்ணாங்கன்னா, அது கோவிட்டில் நம்ம வேறு மாதிரி இன்ஃப்ளேஷனை லிக்விடிட்டி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக, அதை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக, க்ரோத்தை ப்ரொப்பல் பண்ணுறதுக்காக நம்ம அதை பண்ணியிருந்தோம். 2022ல் ஒரு 2 வருஷம் நம்ம கோவிட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீசெட் பண்ணுவாங்க, இது சிமெட்ரிக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்றதை நிப்பாட்டிட்டு அதுக்கு பதில் நிப்பாட்டில் இட் இஸ் ஸ்டில் தேர். அந்த இடத்த நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், எஸ்டிஎஃப் அப்படின்ற ஒரு இதுக்கு கொடுக்குறோம், ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. சரியா? இப்போது இதுதான் சிமெட்ரிக்கல் எல்ஏஎஃப் காரிடர்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியோட காரிடர்ஸ். மேலே எம்எஸ்எஃப், கீழே எஸ்டிஎஃப், சென்டரில் யார் இருப்பா, ரெப்போ ரேட்ஸ் இருப்பாங்க. சரி, ஆன்சர் என்ன? 76ல் 1 and 2 both are right. Okay. Which one of the following, 77th question அடுத்து, is likely to be the most inflationary in its effect? 77ல which is most inflationary in its effect? most inflationary, பணம் எதுவுமே அதிகப்படுத்தினாலுமே அது இன்ஃப்ளேஷன் தான். monetizing the deficit through the creation of new. ஸோ இதுதான் பி தான் ஆன்சர். ஏன்னா எக்ஸிஸ்டிங் பப்ளிக் டெட், இருக்கக்கூடிய கடனாக இருக்கக்கூடியது நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ரீபே பண்ணுறோம். ரீபே பண்ணுறப்ப செட்டில்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் இருக்கிறது. அப்போ ரீபே பண்ணுறது காஸ்ட் பண்ணுமானா கண்டிப்பாக நம்ம வந்து அதிகமாக பணத்தை மார்க்கெட்டில் போடுறோம், மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, அதனால இன்ஃப்ளேஷன் வரலாம். இதுவும் இன்ஃப்ளேஷன் வரும். பாரோவிங் ஃப்ரம் த பேங்க்லேருந்து பாரோ பண்ணி நம்மளுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது, அதுக்காக செலவு பண்ணுறோன்னா இதுவும் இன்ஃப்ளேஷன் வருது. பப்ளிக்லேருந்து பாரோ பண்ணாலும் இன்ஃப்ளேஷன் வரும். எல்லாமே இன்ஃப்ளேஷன் தான். இருக்கிறதுலே அதிகமான இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னா பி தான். ஏன்னா இது என்ன பண்ணுறது இல்லைன்னா, எந்த விதமான லயபிலிட்டிஸையும் கிரியேட் பண்ணாமல் டைரெக்டாகவே என்ன பண்ணுது, பணத்தை மட்டும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இட் பிகம்ஸ் ஜஸ்ட் அண்ட் டைரக்ட் இன்க்ரீஸ் ஆஃப் M0 இட் செல்ஃப். சரியா? ஸோ அதனால் பேஸே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த காரணத்தினால பி தான் ஆன்சர். இது ஒரு PYQ இதே மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாங்க, which is likely to be the most inflationary in its impact. When the Reserve Bank of India lowers the cash reserve ratio, CRR நம்ம குறைக்கிறோம், என்ன நடக்கும்? CRR குறைக்கிறதுனால பெஸ்ட்டாக ஆன்சர் வந்து பி தான், ரைஸ் இன் த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ. இப்போ CRR நம்ம குறைக்கிறதுனால இந்த பக்கம் என்ன எஃபெக்ட் வரும்னா, CRR கம்மி பண்ணால் நிறைய பணம் இருக்குமா பேங்க்ஸுக்கிட்ட, ஒரு 0.25%னாலே ஒரு 1 lakh crores மேலே RBI கிட்ட பணம் பேங்க்ஸுக்கிட்ட வந்துடுது. பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பணத்தெல்லாம் எடுத்து கிரெடிட்டாக கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் டெபாசிட்ஸாக உள்ளே வந்து நிற்கும். சரியா? அண்ட் தேர்ஃபோர் கிரெடிட் அண்ட் டெபாசிட் ரேஷியோஸ் வில் இம்ப்ரூவ். இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிறது தான் இட் வில் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் கேஷ் டு டெபாசிட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகலாமானா ஆகலாம். அப்படி ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், டெபாசிட்டை பொறுத்தளவுக்கு டெபாசிட் கீழே மேலே கேஷ்,
கேஷ் நிறைய ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுப்போமே, உங்களுக்கு மணி மல்டிப்ளிகேஷன் நடக்காது. நம்ம சிஆர்ஆரை நம்ம குறைக்கிறதுக்கான காரணமே பேங்க்ஸ் கிட்ட பணம் அதிகமாக இருக்கும். பேங்க்ஸ் என்ன பண்ணலாம், வரக்கூடிய டெபாசிட்லேருந்து அதிகமான அமௌண்ட்டை நம்ம லோன்ஸாக ப்ரொவைட் பண்ணலாம். அப்போ கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட், கிரெடிட் இன்க்ரீஸ் தான் சிஆர்ஆரோட முதல் கோலாக இருக்குது. மேபி இது நடக்கலாம், சரியா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மணி மல்டிப்ளையர் டிக்ளைன் ஆகுமானா நாட் பாசிபிளி. ஒருவேளை சிஆர்ஆரை குறைச்சி கூட எக்கனாமிக்கில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சரியில்லைன்னா அது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் அதுவும் நடக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான். இது மாறுறதுனால என்ன ஆகலாம், மேபி திஸ் கேன், சரியா, ஏன்ற விஷயம் மாறுறதுனால பெர்ஹாப்ஸ் டி மே சேஞ்ச். ஓகே, அதனால் எல்லாத்துக்கான பாசிபிலிட்டி தான். ஆனால் மோஸ்ட் லைக்லின்னு வர்றப்ப ஆன்சர் வந்து ஏவா இருக்கும். ஓகே, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஸோ வெஞ்சர் கேபிட்டல்ன்றது எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அ டைப் ஆஃப் அ ஃபண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்களோட வேலையே என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரப்போசலை எடுத்துகிட்டு போய் காட்டணும் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இனிஷியலாக அவங்களோட ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஷேரை அவங்க வாங்கிப்பாங்க, சரியா. இதுதான் வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்கிறது. ஸோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ப்ரைமரிலி இன்வெஸ்ட் இன் தி ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனிஸ், எஸ், வித் ஹை க்ரோத் பொட்டென்ஷியல். ஹை க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கிற மாதிரியான ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. க்ரோத் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கனால ஃபெயிலியர்ஸும் நடக்கலாம், சரியா. அதனால தான் நியூ வெஞ்சர்ஸ். உங்களை ஏன் வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்கிறேன்னா, புதுவிதமான ஒரு முயற்சிக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, சரியா, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஸோ ஒன் இஸ் ரைட். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுது, மெனி இன்வெஸ்டர்ஸ்லேருந்து மணியை பூல் பண்ணி ஒரே விதமான ஒரு ஃபண்டாக கலெக்ட் பண்ணி டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ செக்யூரிட்டிஸ். இவங்க ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறையா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சரியா. சாரி, இடிஎஃப்ஸ்ன்ற கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆன்சர் வில் பி 1 and 2. சாரி, மார்க் பண்ண தப்பா பண்ணியிருக்கேன். ஸோ 1 and 2 both are correct. பேட் பேங்க்ஸை செட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஸோ 2021 நம்ம இந்த பேட் பேங்க்ஸ் 22லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நேஷ்னல் அசெட் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் and India Debt Resolution Company Limited. National Asset Construction Limited and India Debt Resolution Company Limited. அதே ரெண்டு விதமான பேங்க்ஸை செட் பண்ணியிருக்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அக்வைரிங் பேட் லோன்ஸ். they acquire bad loans. IDRCL பொறுத்தளவுக்கு they manage the bad loans. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்டிருந்து இவங்களோட இது என்ன அப்படின்னா 500 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ தான் அவங்க வாங்குவாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. சர்ஃபேசி ஆக்ட் ஆஃப் 2002க்கு கீழே, சர்ஃபேசி ஆக்ட் ஆஃப் 2002 அதில் ஏஆர்சிஸை அலோவ் பண்ணியிருந்தோம், சரி, அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். அப்போ சின்ன சின்ன என்பிஎஃப்சிஸ் உள்ளே வர்றாங்க. இவங்க பெரிய வேல்யூ லோன்ஸை வாங்க முடியல, ஸ்மால் வேல்யூ லோன்ஸ் தான் வாங்குறாங்க. அப்போ பெரிய வேல்யூ லோன்ஸை வாங்குற மாதிரி ஒரு அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும். அது வந்து ப்ரைவேட்ஸால் முடியாது, கண்டிப்பாக பின்னாடி கவர்மெண்டோட பேக்கிங் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பேட் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு, அது ஒரு ஐடியா தான் இந்த என்ஏஆர்சிஎல் இது. ஸோ அதனால் இவங்களுக்கான மேண்டேட்டே என்ன அப்படின்னா, 500 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய லோன்ஸு தான் அவங்க வாங்குவாங்க. தட் இஸ் ரைட். அண்ட் எஸ்பிஐலேருந்து வாங்குறாங்க. ஒரு லோனை, எந்த லோனை வாங்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த ஐடிஆர்சிஎல் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணும், இன்னும் லிக்விடேட் பண்ணணும், அல்லது செக்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை கான்ஃபிஸ்கேட் பண்ணியோ அல்லது அதை அக்வயர் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஏலத்துக்கு விடுவாங்க, அல்லது வேறு எதுனாலும் பண்ணலாம். ஏதோ விதத்தில் பணத்தை கொண்டு வரணும், சரியா. ஸோ இது அவங்களோட வேலை. ஸோ செப்பரேட்டிங் த ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ஸ் ஃப்ரம் ஹெல்தி ஆப்ரேஷன்ஸ், இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ கொஞ்சம் ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான் இது. Now, which of the following instruments are used by the RBI to inject liquidity? லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் இங்கே? ஸோ ஆன்சர், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். எஸ், ஓஎம்ஓஸ் மூலமாக பை ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுப்போம்.
ஸோ பையிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அப்போ பை பண்ணுறப்ப நம்ம மார்க்கெட்டில் பணத்தை உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இன்ஃபியூஷன் ஆஃப் லிக்விடிட்டி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப்ஸ், நம்ம லிக்விடிட்டி ருப்பின்னு வச்சுப்போமே, ருப்பியை நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஸ்வாப் போடலாம். ருப்பி செல் டாலர் பை அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அதாவது செல் பை ருப்பி டாலர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? வி செல் ருப்பீஸ் பை டாலர்ஸ். இந்த மாதிரி ஸ்வாப் அக்ரிமெண்ட்ஸ் போடுறப்ப இன்னும் அதிகமாக பணம் உள்ள வரலாம். அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, எஸ், இதுவும் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில் ஒரு டூல். ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க? கடன் கொடுப்பாங்க ஓவர் நைட் பேசிஸில் பேங்க்ஸுக்கு. அப்போ அதிகமான பணத்தை பேங்கிங் சிஸ்டமில் கொண்டு வரலாம். ரிவர்ஸ் ரெப்போவோட மெயின் வேலையை என்ன அப்படின்னு சொன்னால் லிக்விடிட்டி அப்சார்ப்ஷன். லிக்விடிட்டியை அப்சார்ப் பண்ணுறது தான் இதோட வேலை. லிக்விடிட்டியை இன்ஜெக்ட் பண்ணுறது இதோட வேலை கிடையாது. அதனால் 3 அதில் வராது. 1, 2 and 4. ஆப்ஷன் ஏ. செஸ் அண்ட் சர்சார்ஜ், இது ரெண்டுமே டேக்ஸ் ஆன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் வரக்கூடிய அமௌண்ட்டில் மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் போடுறது தான் இது, சரியா? ஸோ இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் செஸ் ஸ்பெசிஃபிக் பர்பஸாக, ஆமாம், குறிப்பிட்ட பர்பஸுக்காக டேக்ஸ் ஆன் டேக்ஸ் போட்டோம்னா அதுக்கு பேர் செஸ்ன்னுவாங்க. சர்சார்ஜ் இஸ் அன் அடிஷ்னல் சார்ஜ் ஆன் எக்ஸிஸ்டிங் டேக்ஸ். இருக்கக்கூடிய டேக்ஸஸில் இன்னொரு டேக்ஸ் போடுறோம், அதில் அடிஷ்னல் சார்ஜ் பண்ணால் அதுக்கு பேர் சர்சார்ஜ். அது கரெக்ட் தான், சரி, ஜென்ரல். அதுலேயே அந்த சர்சார்ஜை ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ், எஜுகேஷன் பர்பஸுக்காக நாங்கள் அதை பண்ணுறோம், ஹெல்த்துக்காக பண்ணுறோம், சரி, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னால் செஸ், நம்ம செஸ்ன்னு சொல்லணும். Both cess and surcharge are explicitly mentioned in the Constitution of India. That is right. Cess has been mentioned in 270, surcharge in 271. Article 270லையும் 271லையும் ரொம்ப தெளிவாக இந்த செஸ் சர்சார்ஜ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம். ஆன்சர் வந்து அதனால தான் இந்த 271ல் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடிஷ்னல் சர்சார்ஜஸ் எல்லாமே ஹேஸ் டு கம்ப்ளீட்லி கோ இன் டு த ப்ரொசீட்ஸ் ஆஃப் த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனே என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் ஆர் நாட் டிவிசிபிள். செஸ்ஸையும் சர்சார்ஜையும் நீங்கள் ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டாகவே அது வந்து அந்த பர்பஸ்க்காக போகணும். அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ்குள்ளே போகும். ஸோ ஆன்சர் இஸ் 1 is right, 2 is right, எல்லாமே ஓகே. For 67 the answer is D. ஓகே. 68 இது வந்து 2024 அப்படின்ற நியூ பேஸ் இயரை நம்ம ஃபெப்ரவரியிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 2024ன்ற பேஸ் இயர்லேருந்து புதுசாக ஒரு ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இதில் கன்சிடர் த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ். நியூலி ஆடட், எதெல்லாம் புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் in this new CPI basket. இது வந்து சார் ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த பேஸ்கெட்டில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுமானா இதை அட்டன் பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கணும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை. நான் தெரியல, நான் படிக்காம விட்டேன் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்குறோம், சரியா? ரிஃப்ளெக்டிங் மாடர்ன் கன்சம்ஷன், சரியா? மாடர்ன் கன்சம்ஷன் பேட்டர்னை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி என்ன மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆன்லைன் மீடியா, இதுக்கு முன்னாடி 2012 பேஸ் இயரில் நம்ம பண்ணுறப்ப அப்போ பெருசாக ஓடிடிலாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஓடிடின்றது ஆன்லைன் மீடியா, காமர்ஸ் எல்லாம் முக்கியமான ஒரு கன்சம்ஷனாக மாறிடுச்சு. அப்போ இது இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கணும்ல, ஒன்று இருந்திருக்கணும். வேல்யூ ஆடட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பால்லேருந்து என்ன இருக்கும், மேக்ஸிமம் கர்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ அடிஷன் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு பன்னீர்லேயே 2 வகை, சீஸில் 2 வகை. ஸோ வேல்யூ அடிஷன் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். யோகர்ட்ன்றாங்க, யோகர்ட்லேயே ஃப்ளேவர்ட் யோகர்ட். ஸோ ஒரு டைரி ப்ராடக்ட்ஸுன்றதுக்குன்னு தனியாகவே சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு ரெஃப்ரிஜரேட்டர் யூனிட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வேறு எதையுமே பார்க்க முடியாது. நோ பெவரேஜஸ் அட் ஆல், ஒன்லி மில்க் ப்ராடக்ட்ஸ். அப்போ வேல்யூ ஆடட் டைரி ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிவிடி பிளேயர்ஸ், எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அது என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அவுடேட்டடாக மாறிடுச்சு. அப்போ டிவிடி பிளேயர்ஸ், விசிஆர் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு ஐட்டமாக நம்ம 2012 பேஸ்கெட்டில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் அது வராது. எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ்,
ஜிம்மிங் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது இன்றைக்கி காமனாக மாறுது. ஹெல்தி பீப்புளில் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிறனால தட் இஸ் ஆல்சோ போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ், ஹார்ட் டிரைவ்ஸ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸ் இன்றைக்கி டேட்டா கன்சம்ப்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு, ஸ்டோரேஜ் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் இதுவும் மாறுது. ரூரல் ஹவுசிங் ரெண்ட் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ 2012 ரூரல் ஹவுசிங் ரெண்ட் 0 வச்சுருந்தோம். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அர்பனுக்கு மட்டும் இருந்துச்சு. அர்பனுக்கு 21% அதில் வச்சுருந்தோம், வெயிட்டேஜ் வச்சுருந்தோம். அப்போது ரூரல் ஹவுசிங்கை பொறுத்தளவுக்கு அந்த கான்செப்ட் இன்னும் வந்து ரூரல் ஏரியாஸில் வாடகைக்கு விடுற மாதிரியான இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது சமீப காலமாக அது மாறிட்டு இருக்கு. சரி, ரூரல் ஏரியாஸ்லேயும் இந்த ஹவுசிங் சர்வீசஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுனால அதையும் ஒரு வெயிட்டேஜாக நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஆல்சோ ரைட். அப்போ 3 மட்டும் வராது. ஸோ ஆன்சர் வில் பி 1, 2, 4, 5. சரி, அப்போது 3 மட்டும் வரக்கூடாதுன்னா ஆன்சர் வில் பி ஒன்லி 5. அப்போ இதை வந்து நீங்கள் லாஜிக்கலாக தான் நீங்கள் இது பண்ணணும். இல்லை ஏதாவது ஒரு ஐட்டம் வந்திருக்காது வராது அப்படின்னு ரிஸ்க் எடுக்கலாம் மேபி. ஆனால் நம்ம அணுகிறப்ப கொஞ்சம் இது மட்டும் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 5. An increase in the money supply can lead to a higher inflation. Money supply increase ஆனால் higher inflation கண்டிப்பாக அது வரணும். ஓகே, 1 is right. Higher inflation can contribute to depreciation. நம்ம ஊரில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு அது டெப்ரிசியேஷன் நடக்கலாமான்னா கண்டிப்பாக ரைட்டு. ஏன் அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த கொஸ்டின் சொல்லுது ஸ்டேட்மெண்ட். இன்ஃப்ளேஷன் வரப்போ நம்மளுக்கான கரன்சியோட பர்ச்சேசிங் பவர் என்ன ஆகுது, குறையுது. வெளிநாட்டிலேருந்து உள்ளே வரப்போ ப்ரொவைடட் அந்த கரன்சியில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குன்றப்போ உள்ளே வர்றப்போ என்ன ஆகலாம், அவங்க நிறையா ரூபாயை வாங்க முடியும் ஒரே கரன்சியை வச்சு. தேர்ஃபோர் இட்ஸ் அ டெப்ரிசியேஷன் தானே. ஸோ அதுவும் கரெக்டு. கரன்சி டெப்ரிசியேஷன் நடந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். அது நெசசரி அப்படின்றது இன்கரெக்ட். அது டெப்ரிசியேஷன் நடந்தால் தென் கரன்சி என்ன ஆகணும், இன்ஃப்ளேஷன். சாரி, இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் நடந்திருக்குமா? இன்னும் இன்ஃப்ளேஷன் நடக்கிறதுனால டெப்ரிசியேஷன் நடக்கலாம். ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் இயர் பாருங்கள், இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் லோவஸ்ட் இன் மெனி இயர்ஸ். ரொம்ப ரொம்ப குறைவான இன்ஃப்ளேஷன் தான் இந்த 26 இருந்திருக்கு. ஸோ 25-26. ஆனால் இந்த லாஸ்ட் இயர் 25-26 இந்தியாவோட டெப்ரிசியேஷன் லெவல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 85 ருபீஸில் இருந்த டாலர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 94 வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா 10% மேலே டெப்ரிசியேட் ஆகிருக்கு. அப்போ டெப்ரிசியேஷன் நடந்திருக்கு. ஆனால் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கா? இல்லை. அப்போது இன்ஃப்ளேஷனுக்கான லிங்க் நல்லா பார்த்துக்கோங்க. தேர் சீம்ஸ் டு பி அ ஹையர் லிங்க் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன். இன்ஃப்ளேஷன் இருந்தால் டெப்ரிசியேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டெப்ரிசியேஷன் இருந்தாலே அதனால இன்ஃப்ளேஷன் வரணும்னு சொல்ல முடியாது. இந்த லிங்க் வந்து ரொம்ப ரொம்ப வீக். அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். நெசசரின்ற வார்த்தையை ஆர்எல்ஸ் கரன்சி டெப்ரிசியேஷன் லீட்ஸ் டு டிக்ரீஸ்ன்னு கூட விட்டுருங்க. சரி, சாரி, உங்களுக்கு நான் இன்க்ரீஸ்ன்றதை வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். டிக்ரீஸ்ன்றப்போ அவுட்ரைட்டி தப்பு. இன்க்ரீஸ்ன்னு சொன்னாலே இது தப்புன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ரீஸ்ன்னு இருந்திருந்தா நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கலாம். அப்படி இருந்தாலுமே இது தப்பு தான். ஓகே, ஸோ 1 and 2. Right, 69, 1 and 2. With reference to Indian agriculture, seed replacement ratio இது ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு கான்செப்ட் தான். ஆன்சர் இஸ் ஏ. அதாவது சர்டிஃபைட் சீட்ஸை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஏரியாவை நம்ம சோ பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டல் கிராப்ட் ஏரியா வித் சர்டிஃபைட் சீட்ஸ் டிவைடட் பை இது அப்படின்னு நம்ம பார்க்குறது. சரியா? ஸோ டிவைடட் பை த டோட்டல் ஏரியா அப்படின்றப்ப கிராப்ட் ஏரியாவில் சோன் வித் certified seeds எவ்வளோன்ற அந்த ரேஷியோ தான் seed replacement ratio. So answer is A. 8 core industries is compiled and released by the Niti Aayog. This is incorrect statement. 8 core industries என்றது Ministry of Commerce and Industry இருந்து வரக்கூடிய DPIIT, Department of Promotion of Internal Trade ன்னு சொல்லுவாங்க. Industries and Internal Trade இந்த டிபார்ட்மெண்ட் தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் இன்கரெக்ட். இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரின்றது இன்னொரு லார்ஜர் இண்டெக்ஸோட சப் பார்ட். அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் இது ஒரு காம்பனண்ட். சரியா? இந்த இண்டெக்ஸை யார் லான்ச் பண்ணுறா?
NSO, National Statistics Office. So 1 is right. Sir, 1 is incorrect. Niti Aayog idukku sambandham illa. Fertilizers have the highest weightage. This is also incorrect. 8 core industries la refined petroleum தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹையர் இதில் இருக்கும். ரிஃபைனரி ஐட்டம்ஸ் அதான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்குலே. ரொம்ப இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இன்கரெக்ட். ஸோ கீர்த்திகா கண்டக்ட் அ ஸ்பெஷல் கிளாஸ் ஃபார் பட்ஜெட் எக்கனாமிக்ஸ் வே. ஸோ ஓகே, வில் ஹாவ் அ டிஸ்கஷன் வித் த டீம் அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறோம் என்ன, சரியா? அண்டர் த ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசர் ஸ்கீம், ஃபர்டிலைசர் அதாவது பாரதிய பிரதான் மந்திரி பாரதிய ஜன் உர்வரக் பரியோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒரு லாஸ்ட் இயருக்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அதில் என்ன அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஷன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த சப்சிடைஸ்டு ஃபர்டிலைசர்ஸ் எல்லாத்தையுமே பாரத் பிராண்டிங் அப்படின்ற ஒரு பிராண்டிங்குள்ளே கொண்டு வரணும். ஸோ ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசர் அப்படின்ற மாதிரி இப்போ இந்தியா முழுக்கும் இந்த ஃபர்டிலைசர்ஸை கம்பெனிஸ் வேறு கம்பெனிஸ் அதை க்ரியேட் பண்ணலாம். ஆனால் பிராண்டுன்றது பாரத் பிராண்டில் வரணும். அப்போ பாரத் யூரியா, பாரத் என்பிகே அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் தான் வெளியே வரணும். கம்பெனியோட நேம் ரொம்ப சின்னதாக இருக்கணும், ஆனால் பாரத்ன்ற லோகோ பெருசாக இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது அப்படின்றதுக்காக இந்த இதை கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ 1 is incorrect, 2 is incorrect, 3 is right. So answer will be 3 only. So for 26, answer is B. ஸோ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை பொறுத்தளவுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஆமாம் ரொம்ப ரீசெண்டாக இருக்கிறது தான். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் உள்ள ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு கமாடிட்டி எசென்ஷியல்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை என்ன பண்ணக்கூடாது, ப்ராஹிபிட் பண்ணுறோம் அப்படின்றது இன்கரெக்ட். அப்படிலாம் எதுவும் இல்லை. உள்ளே ஆட் பண்ணிட்டாலே அதோட எக்ஸ்போர்ட்டை நம்ம பேன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஓகே, கிஷோர் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் எடுங்க சார். ஐ திங்க் நீங்கள் வந்து எக்கனாமி ரிலேட்டடான வில் டூ, அல்லது ஆல்ரெடி சில வீடியோஸ் கூட நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இல்லைனா நீங்கள் இது பண்ணுங்கள், வி ஆர் பிளானிங் நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா யூல் கெட் டு நோ, சரியா? அங்கே பேசிக்ஸாக மறுபடியும் கவர் பண்ணுவாங்க, வேறு எதாங்க இல்லை, சரியா? ரைட். ஸோ இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுன்றது 2026 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எழுத போகிற கேண்டிடேட்ஸுக்கு தான் நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதை தொடர்ந்து நிறையா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 22nd டெஸ்ட் இது, இந்த டெஸ்ட்டோட இதுக்காக. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் அல்லது உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபவுண்டேஷன்ஸுக்காக தேர் ஆர் மெனி நான் முதல்வனோட இதுலேயும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸில் தேர் ஆர் மெனி பிளேலிஸ்ட் விச் யூ கேன் கோ த்ரூ. அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்ருப்போம். ஓகே, ஃபைன். ஸோ 1 is right. செகண்ட், ஒன்ஸ் அ கமாடிட்டி இஸ் இன்கரெக்ட் அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னோம். இன்க்ளூஷன் ஆஃப் அ கமாடிட்டி, ஒருவேளை ஒரு எசென்ஷியல் கமாடிட்டிஸ்க்குள்ளே நம்ம ஆட் பண்ணிட்டா அது சீப்பராக மாறிடும். நெசசரிலி என்ஷோர்ஸ் தட் இட் பிகம்ஸ் சீப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. சீப்பராக மாற்றணுன்றதுக்காக மேபி அதுக்குள்ளே கொண்டு வரோம். அப்படி இல்லைன்னா ப்ரைஸில் நம்ம ரொம்ப அதிகமாகக்கூடாதுன்றதுக்காக சில கேப் கொண்டு வரோம், சரியா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஒன்லி 1 is right, 2 and இது வந்து incorrect. So consumer affairs, Department of Consumer Affairs administers the Essential Commodities Act. ஏன்னா இது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2 விதமான ஆக்ட் இருக்குது. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டும் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு 2 ஆக்ட் இருக்குது. இந்த 2ம் கன்ஜங்ஷனில் ஒர்க் ஆகும். சரி, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்ட். ஏன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸில் ஸ்டாக் லிமிட் போட்டிருப்பாங்க. அப்போ ஸ்டாக் லிமிட் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தேவையில்லாத அன்ரெஸ்ட்ரிக்டட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தேர்ஃபோர் கிட்டத்தட்ட 7 கமாடிட்டிஸ் இருக்கிறாங்க. ட்ரக்ஸ் இருக்குது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஃபர்டிலைசர்ஸ், ஃபுட் ஸ்டஃப்ஸு, காட்டன், சீட்ஸ் ஆஃப் கேட்டில் ஃபாடர், ஜூட், காட்டன், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸில் ஆக்ட் பண்ணுறோம், சரியா? எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏஜென்சி. ஓகே, நேஷ்னல் கோஆப்ரேஷன் பாலிசி 2025, சரியா? 2025ல் ஒரு நியூ நேஷ்னல் கோஆப்ரேஷன் பாலிசி. இதுக்கான மெயின் எய்மே என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்த 20 வருஷங்களில் 2047க்குள்ளே
கோஆப்ரேட்டிவ்ஸ்ன்றது இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஐடியா. சரியா? அப்போ கான்ட்ரிபியூட் பண்ணோன்னா அவங்க இர்ரெலவெண்ட்டாக மாறிடக்கூடாது. இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஒரு கிரெடிட் சொசைட்டிஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஆவின் மாதிரியான கோஆப்ரேட்டிவ்ஸ், டைரி கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. இதை தாண்டி கோஆப்ரேட்டிவ்ஸ்ன்றது எல்லா ஃபீல்டுலேயும் பெரிய லெவலில் எக்ஸல் ஆகிறது இல்லை. டைரி கோஆப்ரேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் உங்களுக்கு கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸில் இருக்காது. சரியா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்களை எல்லாத்தையும் ரெலவெண்ட்டாக மாற்றணும். எஸ்பெஷலி லோவஸ்ட்டாக கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் பிஎஸ்சிஎஸ்வாங்க, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ். நம்ம உள்ள சொசைட்டி அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக ஒரு புரிதல் இருக்கும். அப்போ இந்த சொசைட்டிஸை நம்ம அடுத்து 20 வருஷங்களில் அவங்களுக்கு நிறையா இந்தியாவில் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி மாற்றணும்னா அவங்க காம்படிஷனை சர்வே பண்ணணும். அடுத்து பேங்க்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாறப்போகுது. சரி, டிஜிட்டல் லெவலில் பேங்கிங்லாம் நடக்க போகுது. ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸ்ன்றவங்க எத்தனை பேர் அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க? ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க? சரி, கோஆப்ரேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு டிஜிட்டல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண முடியும்? இது எல்லாமே என்ன ஆக போகுதுன்னா ஒரு பெரிய காம்படிட்டிவ் த்ரெட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் அவங்க சர்வே பண்ணணுன்னா நிறைய விஷயங்களை அவங்கள அலோவ் பண்ணணும், என்லார்ஜ் பண்ணணும் அவங்களோட ஸ்கோப்பை. இன்னும் எங்கெங்கெல்லாம் அவங்கள இன்டெகிரேட் பண்ண முடியுமோ பண்ணணும். இதுதான் இந்த பாலிசி அதிகமாக பேசுது. இன் ஆர்டர் டு லெவரேஜ் சஹகர் சே சம்ரிதி அப்படின்றது கோஆப்ரேட்டிவ்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டை நோக்கி அவங்க போகணுன்றதுக்காக. ஓகே, தேர்ஃபோர் இந்த சொசைட்டிஸ் எல்லாம் லாஸ்ட் இயர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக அவங்க என்னென்னலாம் பண்ணலான்ற லிஸ்ட்டை பெருசாக்கிக்கிட்டே போகிறோம். உதாரணத்துக்கு அவங்க பெட்ரோல் பம்ப்ஸை இன்னும் ரன் பண்ணலாம். கவர்மெண்ட்டோட பிரதான் மந்திரியோட இந்த ஸ்கீம் இருக்குது. சரியா? ஃபார்மசிஸ், சரியா, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபார்மசி ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மசி ஸ்கீமில் ஃபார்மசிஸை அந்தந்த ஊரில் ஆப்ரேட் பண்ணலாம், சேவா மையங்கள் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்க இன்னும் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருப்பாங்கன்றதுக்காக. இப்போ அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கரெக்டு, ப்ரொமோட்ஸ் இன்க்ளூசிவ் பார்ட்டிசிபேஷன், கரெக்டு. விமன், யூத்ஸ், எஸ்சிஎஸ்டிஸ், கம்யூனிட்டிஸ் எல்லாருமே இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டரில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கவர்ஸ் ஒன்லி ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸ், இதுதான் இன்கரெக்ட். அக்ரிகல்ச்சர் டைரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. சரியா? உங்களுக்கு ஃபினான்ஷியல் கோஆப்ரேட்டிவ்ஸை பற்றி பேசுகிறோம், டெக்னாலஜிக்கல் கோஆப்ரேட்டிவ்ஸை பற்றி பேசியிருக்கிறோம், ஃபார்மர் கோஆப்ரேட்டிவ்ஸை பற்றி பேசுகிறோம். நிறைய விஷயங்களை இதுக்குள்ளே பேசியிருக்காங்க. ஒரு என்கம்பாசிங்கான ஒரு பர்டிகுலர் பாலிசி தான் இது, நேஷனல் கோஆப்ரேஷன் பாலிசி 2025. ஸோ 1 is right, 2 is right, 3 is incorrect. 1 and 2. சரியா? அடுத்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். அதாவது என்னன்னா, இங்க ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் either under the Companies Act or the Cooperatives Act of the respective states. யார் இவங்கன்னா, ஃபார்ம் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் புது விதமான ஒரு கலெக்டிவ் ஆர்கனைசேஷனை உருவாக்குறோம். அதாவது கார்ப்பரேட் ஃபார்மிங் அப்படின்றது இந்தியாவில் பெரிய அளவுக்கு அது ஒரு வெல்கமான ஒரு இது கிடையாது. ஏன்னா அது ஒரு நெகட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஃபார்மர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாம் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு ஃப்யூச்சர் என்ன அப்படின்னா, ஒரு கூட்ட அமைப்பில் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். சரியா? ஒரு கூட்டமாக வந்தால் மட்டும்தான் அவங்களால மார்க்கெட்டில் போய் நிற்க முடியும். சரி, மார்க்கெட்டில் பவர் இருக்கும் அவங்களுக்கு. சரியா? ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஓவர் கம் பண்ண முடியும். அப்போது எப்படி இவங்களை ஒருங்கிணைக்கிறது? கோஆப்ரேட்டிவ்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ண வைக்கலாம்னா அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் பெருசாக இல்லை. கம்பெனிஸ் மாதிரி ஒரு 4-5 ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு கம்பெனி மாதிரி பிராண்ட் பண்ணி அந்த அளவுக்கான கார்ப்பரேட் விஸ்டம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒன்று அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோஆப்ரேட்டிவ்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஒன்று கோஆப்ரேட்டிவ்ஸ் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை கம்பெனிஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஒரு எல்எல்பி மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப லீகலாக உள்ளே போகாமல் புது கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் லாஸ்ட் 10 இயர்ஸாக. சரி, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற விஷயங்கள் மூலமாக தான் அக்ரிகல்ச்சருடைய ப்ராப்ளம்ஸை நம்ம இனிமேல் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றத பேசி, இவங்க யார் அப்படின்னா இவங்க சரி, இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன் விச் இஸ் ஐதர் அ கம்பெனி ஆர் அ கோஆப்ரேட்டிவ். ரீசென்ட்லி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அச்சீவ் த ஃபார்மேஷன் ஆஃப் 1 lakh. இந்த நம்பரில் நம்ம எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு பிவைக்கு கொஸ்டின் மாதிரி. 10,000 FPOஸ்ன்றது நம்ம 2022ல்
10,000 FPOஸை ஃபார்ம் பண்ணுறதுக்காக பட்ஜெட் ப்ரொபோசல் இருந்துச்சு, அதை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்றத ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் ரைட். ஸோ இட்ஸ் ஃபார்மேஷன் இஸ் பீங் ப்ரொமோட்டட் வித் அ ஃபோக்கஸ் ஆன் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். தட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட், 3 இஸ் ரைட். ஸோ 1 and 3 சரியா? 1 ரைட், 3யும் ரைட், 2 இன்கரெக்ட். ஏன்னா 1 lakh கிடையாது, 10,000. Friend shoring is increasingly being adopted as a strategy to enhance supply chain resilience. Yes, friend shoringன்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படி பண்ணுறப்ப சப்ளை செயின்ன்றப்ப நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வரக்கூடிய சப்ளையில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரெசிலியண்ட்டாக இருக்கணும். ஏதாவது இருக்கும் உடஞ்சா கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு பக்கம் இருந்து வந்துகிட்டே இருக்கணும். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நவ் வில் ஃபோக்கஸ் ஆன் த சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் ஆஃப் கேஸ். நம்ம மிடில் ஈஸ்ட்டை அதிகமாக நம்பி இருக்கிறோம், வெஸ்ட் ஏஷியாவை நம்பி இருக்கிறோம். ஆனால் இனிமேல் நம்ம வேறு இடங்கள்லேருந்து வாங்கணும். அப்போ நம்மளுடைய எண்ணெய்ன்றது ரஷ்யாட்டிருந்து நம்ம ஷிஃப்ட் ஆனதுனால இப்போ ஓரளவுக்கு நம்ம சர்வே பண்ண முடியுது. ஆனால் ரீசெண்டாக ட்ரேட் டீல்ஸ்லாம் யூஎஸ்ஏ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால நம்ம ரஷ்யாவோட ஆயிலை கம்மி பண்ணோம். ஆயிலை கம்மி பண்ணதுனால இப்போ இருக்கக்கூடிய வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், ஈரான் இஸ்ரேல் வாரில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளையும் எனர்ஜி இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது பாருங்கள். ஸோ இதுலேருந்து ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போது ஒரு ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்கு. இது ஃப்ரெண்ட் ஷோரிங்கிறாங்க. ஃப்ரெண்ட் ஷோரிங்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஆஃப் ஷோரிங் சொல்கிறோம்ல. ஆஃப் ஷோர் கம்பெனினா என்ன? வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்மளோட கம்பெனிஸ், சரியா? அப்போ ஆஃப் ஷோர். அந்த ஆஃப் ஷோர்ன்றது ஃப்ரெண்ட் ஷோரிங்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு பண்ணுறது தான் ஃப்ரெண்ட் ஷோரிங். அப்போ நம்ம கம்பெனிஸ் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பெனிஸ் எங்கே உருவாக்குறோம்? ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்கிட்ட போய் பண்ணுறோம். என்ன தான் அட்வான்டேஜ் இருந்தாலும், எக்கனாமிக் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேறு பக்கத்தில் எது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பட் ஜியோபொலிட்டிக்கல் ப்ராக்சிமிட்டியை வச்சு பண்ணால் அதுக்கு பேர் ஃப்ரெண்ட் ஷோரிங்கிறாங்க. அதுவே நியர் ஷோரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நியர் ஷோரிங்னா என்னென்னா இருக்கிறதுல எது பெஸ்ட் பாசிபிள் லொக்கேஷன், நியராக எது இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுறது. அதனால் நியர் ஷோரிங்கிறது ஸ்டேட்மெண்ட் 2ல் இருக்குது. ஃப்ரெண்ட் ஷோரிங்கான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது என்னது? நியர் ஷோரிங்கான ஸ்டேட்மெண்ட். எக்கனாமிக் சர்வேல கூட இந்த வருஷம் அதிகமாக குளோபல் ட்ரேட் பாலிசி அன்சர்டன்டிஸ் இருக்கிறதாகவும், இதனால் ஃப்ரெண்ட் ஷோரிங் நியர் ஷோரிங் ரெண்டுமே இட் இஸ் ஆன் அன் அப்டேக் அப்படின்னு பேசியிருந்தாங்க. சரியா? இந்த ரெண்டு ட்ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால் பாலிசி அன்சர்டன்டி அதிகமாக இருக்குன்றனால தெர் இஸ் அ ஷிஃப்ட். முன்னாடிலாம் இந்த அடிப்படையில் வச்சு நம்ம பண்ணல, பட் ஹியர் இட் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். நியர் ஷோரிங் ரெஃபர்ஸ் டு த ரீலொகேஷன், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட் ஷோரிங் ரெஃபர்ஸ் டு த ரீலொகேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு கண்ட்ரீஸ் விச் ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி பாலிசி டுவர்ட்ஸ் அஸ். ஸோ 1 is right, 2 is incorrect. So option C. 11th question பொறுத்தளவுக்கு India has been the world's largest recipient of remittance in the recent times. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். லார்ஜ் ரெமிட்டன்ஸ் உள்ள வருது. வெளிநாடுகள்லேருந்து அதிகமாக உங்களுக்கு ரெமிட்டன்சஸ் வருது. வெளியிலேருந்து என்ஆர்ஐஸ்லாம் நம்மளோட வீட்டுக்கு அனுப்புகிறாங்க பணத்தை அப்படின்னு சொன்னால் இட் மே லீட் டு ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்ரிசியேஷன் ஆகலாம். ஏன்னா உள்ள அதிகமாக ஊரில் வர்றப்ப நம்ம பணம் ஸ்ட்ரென்தன் ஆகலாம். தட் இஸ் ரைட். அதுவும் கரெக்ட் தான். சரியா? சப்ளை ஆஃப் டாலர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்ரிசியேட் ஆகும். கரெக்ட். இது ரெமிட்டன்சஸ் கேன் ரெடியூஸ் த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். ஆமாம், கரண்ட் அக்கௌண்ட்டில் இது ஒரு பார்ட் தானே. அதனால இது அதிகமாகிறப்ப கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் கம்மியாகும். ஆனால் இதனால என்ன ஆகாது அப்படின்னா எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாது. எக்ஸ்போர்ட் ஆகிருந்தால் தான் எக்ஸ்போர்ட் பண்ணி அது மூலமாக நம்ம வந்திருந்தோம்னா எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் ரைட். பட் திஸ் இஸ், அதனால் இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இட் கேன் ரெடியூஸ் வித்தவுட் இன்க்ரீசிங் எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ். ஸோ ஆன்சர் அகெயின் வில் பி டி ஃபார் திஸ். ஸோ 1, 2 and 3. ஸோ 11க்கு டி. 12th question. A depreciation of domestic currency makes imports cheaper. This is incorrect. அது வெளிநாடுகளில் ஒரு டொமஸ்டிக் கரன்சி இருக்குது. அந்த டொமஸ்டிக் கரன்சியில் டெப்ரிசியேஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். சரியா? டெப்ரிசியேஷன் நடக்குது. நம்ம டெப்ரிசியேட் ஆகிறப்ப நம்மளோட கரன்சி வெளிநாட்டுக்காரங்களுக்கு சீப்பராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வெளிநாட்டிலேருந்து வாங்குறப்ப
காஸ்ட்லியராக மாறும். ஸோ இம்போர்ட் டசன்ட் பிகம் சீப்பர், ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் வில் பிகம் சீப்பர் டு அதர்ஸ். சரி, அதனால் ஒன் இஸ் இன்கரெக்ட். Second statement, if domestic inflation is higher than global inflation, REER tends to appreciate. சரி, இது ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த நீர் ரீர்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீர் அண்ட் ரீர் இது என்னன்னா indices for understanding the impact of அதாவது நம்ம என்ன பார்க்குறோம், ஜென்ரலாக நாமினல் ரேட் இருக்கு. நாமினல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நாமினல் ரேட் கம்மி ஆயிடுச்சு, டெப்ரிசியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ டெப்ரிசியேட் ஆனால் என்ன எஃபெக்ட் இருக்கணும், எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகணும், அப்படி தானே. ஆனால் நாமினல் ரேட்டை பொறுத்து மட்டுமே கிடையாது, ரியல் ரேட் இருக்கு, உள்ள இன்ஃப்ளேஷனை வச்செல்லாம் நம்ம பார்க்கணுன்றதும் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போது இன்னுமே ஒரு பர்டிகுலர் கரன்சியை வச்சு மட்டுமே பார்க்காம பொதுவாக இந்தியா எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம பார்க்கணுன்றோம் இல்லையா. நான் இந்த இதுக்கு நம்ம ரொம்ப உள்ள டீட்டெயிலாக போவேன்னா சிம்பிளாக இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, நம்ம டெப்ரிசியேட் ஆனால் காம்படிட்டிவ்னஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி தானே. காம்படிட்டிவ்னஸ் வில் இன்க்ரீஸ் இஃப் வி ஆர் டெப்ரிசியேட்டிங். இஃப் வி ஆர் அப்ரிசியேட்டிங், நம்ம அப்ரிசியேட் ஆகிட்டே இருந்தால் ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் கம்மின்னு தானே அர்த்தம். ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் கம்மினா வெளிநாட்டிலேருந்து வர்றவருக்கு இந்தியாவோட பொருள் என்னவாக இருக்கும், காஸ்ட்லியராக இருக்கும். அவரால் காஸ்ட்லியர்ன்றதை விட அவரால் நிறைய பொருளை வாங்க முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த பொருளோட விலை 90 ரூபா, சரிங்களா. இன்னைக்கு ரேட்டில் ஒரு டாலர்ன்றது 90 ரூபாயாக இருந்தது, 90 ருபீஸாக இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இந்த ஒரு பொருள் வாங்கிறதுக்காக $1 கொண்டு வருவார், ஒரு பேனா வாங்கிட்டு போயிடுவார். இப்போ இந்தியாவில் டெப்ரிசியேஷன் நடந்திருக்கு. அப்போ டெப்ரிசியேஷன்றப்ப 95 ருபீஸாக மாறிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 100 கூட வச்சுப்போம், 100 ரூபாயாக மாறிடுச்சு ஒரு டாலர். அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு எப்படி இருக்கும், நம்ம 1 ரூபா கொடுத்தாலே ஒரு பொருள் வாங்க முடியும், 100 ரூபா கிடைக்குது, 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல்ல, அது அட்வான்டேஜ் தானே. அப்போ நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் நடந்திருக்கு, அதனால வெளிநாட்டுக்காரருக்கு நிறையா பணம் கிடைக்கிற மாதிரி நாமினலாக ஒரு தோற்றம் வருது. அவர் உள்ளே வந்து வாங்குறாரு, 100 ரூபாய் வாங்கிடுறாரு, 100 ரூபாய் வச்சுட்டு அடுத்து இந்த பொருளை வாங்கணும்னு வராரு. ஆனால் இந்த டைமில் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு. இன்ஃப்ளேஷன் நடந்தனால இந்த பொருளோட விலை 90 ரூபாயிலிருந்து 110 மாறிடுச்சு. நாமினலாக பார்க்கப்ப டெப்ரிசியேஷன் இருந்திருக்குப்பா. டெப்ரிசியேஷன்னா என்ன இருந்திருக்கணும், அங்கே காம்படிட்டிவ்னஸ் இருந்திருக்கணும், ரைட்டு. ஆனால் ரியலாக வர்றப்ப இன்ஃப்ளேஷனை வச்சு பார்க்குறப்ப, இதுக்கான ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு பார்க்குறப்ப இது என்ன இருக்குது, 110 மாறிடுச்சு. அப்போ அவருக்கு ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் இருக்குமா, இருக்காது. அப்போது இன்ஃப்ளேஷனும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது எதில், ட்ரேட் காம்படிட்டிவ்னஸில். ஓகே, ஸோ இந்த நீர் ரீர்ன்றது காம்போசிட்டாக பார்க்குறோம். இட் இஸ் அ காம்போசிட் as well as to understand competitiveness. ஒரு பேஸ்கெட்டை வச்சு மட்டுமே பார்த்தோம்னா அது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னுவோம். அதை நம்ம கம்பைண்டாக பார்க்கறது தான் இந்த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு 100க்கு மேலே போச்சுன்னா அது அப்ரிசியேஷன் அர்த்தம். அப்போ அப்ரிசியேஷன் நடந்திருக்குன்னா என்ன மீனிங், ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் என்ன இருக்கு, குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே. ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் கம்மியாக இருக்கு. நீர் வேல்யூ ஆர் ரீர் வேல்யூ 100க்கு மேலே போச்சுன்னா then it means it is an appreciation. 100க்கு கீழே போச்சுன்னா அது டெப்ரிசியேஷன் சொல்லுவோம். ஓகே, இங்கே என்ன சொல்கிறோம், டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் இஸ் ஹையர் தென் குளோபல் இன்ஃப்ளேஷன். இப்போ இதை ரீரோட இதை பார்ப்போம். ரீர் is equal to நீர் into domestic prices foreign prices. சரிங்களா? இங்க என்ன கேட்குறோம், ஒருவேளை நீரில் அப்படியே 100 தான் இருக்குன்னு வச்சுப்போமே, பெரிய லெவலில் 100க்கு மேலே கூட இல்லை, அப்படியே தான் இருக்குது, பெரிய லெவலில் இன்ஃப்ளேஷன் டெப்ரிசியேஷன் இல்லை, அப்ரிசியேஷன் இல்லைன்னு வச்சுப்போம்.
அப்போ என்ன இருக்கும் 100 இருக்குமா நீர். அடுத்து போன வருஷம் இந்த பொருளோட விலை எவ்வளோன்னு சொன்னோம் 90 ரூபா சரிங்களா. அதோட விலை போன வருஷம் அதோட விலை 90 ரூபா 90 rupees. யூஎஸ்ஏல இதே பேனாவோட விலை அங்கே வேணா என்ன இருக்கலாம் ஒரு $2 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ $2 இங்கே 90 rupees. நான் அங்கே அதே மாதிரி தான் இருக்குது, அங்கே இன்ஃப்ளேஷனே மாறலை, அதே $2 தான் இருக்குது. ஆனால் இதோட விலை என்ன ஆயிடுச்சு 110 மாறிடுச்சா. அப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த இன்ஃப்ளேஷனில் உங்களுக்கு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் ப்ரைஸஸ் என்ன ஆயிருக்கு இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ கண்டிப்பாக இந்த ரேஷியோ 1க்கு மேலே தானே இருக்கணும். அப்போ 100 into 1.1னாலே உங்களுக்கு கூடியிருதா 110ன்னு வந்துடுமா. அப்போ நீர் 110ன்னு மாறிடுச்சு. அப்போ என்ன காட்டுது ரீர் அப்ரிஷியேட் ஆயிடுச்சு தானே. ரீர் அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா என்ன மீனிங், நம்மளோட காம்படேட்டிவ்னஸ் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போது காம்படேட்டிவ்னஸ் எப்போ குறையுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் தானே. நம்ம ஊரில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தால் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு பெருசாக நம்மளோட பொருளை வாங்க முடியல. அதுதான் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அண்ட் therefore செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் ரீர் டென்ஸ் டு அப்ரிசியேட். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்ஃப்ளேஷன் அதிகமானா அதில் ஒரு டெப்ரிசியேஷன் நடந்திருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகணும், இட் வில் அப்ரிசியேட். பிகாஸ் ரீர் அண்ட் நீர் இட்ஸ் நாட் அபவுட் கரன்சி வேல்யூ, இட் இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் காம்படிட்டிவ்னஸ். இப்போ ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ்ன்றப்ப வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம பொருள் ஆக்சசிபிளாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணுறோம் இது மூலமாக. ஸோ ஆன்சர் இஸ் 2 இஸ் ரைட், 1 இஸ் இன்கரெக்ட். எஸ்டிஆர். இப்போ எஸ்டிஆர்னா என்ன, எஸ்டிஆர் இட் செல்ஃப் இஸ் அ கரன்சி. இட்ஸ் நாட் அ கரன்சி பட் அன் அசட் தட் ஹோல்டர்ஸ் கேன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கரன்சி வென் நீடட். ஆமாம், அதவே நம்ம கரன்சியை பயன்படுத்திக்க முடியாது, ஆனால் அதை இன்னொரு கரன்சியை மாற்றுறதுக்கு ஒரு அசட்டாக பயன்படுத்திக்கலாம். இட்ஸ் எ ரிசர்வ் அசட்டாக பயன்படுத்திக்கலாம். சரியா, ரிசர்வ் பர்பஸஸ்க்காக மட்டும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டோட அந்த விஷயங்களுக்காக மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் we are using this as an asset. 1 is right. Individuals and private entities cannot hold. இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் நீங்களோ அல்லது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸோ என்ன பண்ண முடியாது, எஸ்டிஆர்ன்ற அந்த அமௌண்ட்டெல்லாம் வாங்கிக்க முடியாது. ஓகே, தட் இஸ் ரைட். ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா ஃபார் த இன்க்ளூஷன் ஆஃப் அ கரன்சி, எஸ்டிஆர் பேஸ்கெட்டில் எஸ்டிஆர்ன்றது ஒரு கரன்சின்னு சொன்னோம். இப்போ அது ஒரு கரன்சி, ஆக்சுவல் கரன்சி கிடையாது, ரிசர்வ் கரன்சின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இதுக்கான வேல்யூ $1 இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்றோம்ல. ஏர்லியராக 1971 வரைக்கும் 1969 தான் எஸ்டிஆர் கொண்டு வரோம். அப்போ 1 எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு $1 அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த டாலர்ன்ற சிஸ்டம் உடஞ்சதுக்கப்புறம் 1 எஸ்டிஆர்ன்றது டாலரை வச்சு மட்டுமே கிடையாது, மொத்தமாகவே 100% டாலர் இருந்து வேல்யூ எடுத்துகிட்டு இருந்தது நம்ம 50% டாலரில் அடுத்த வேறு கரன்சிலேருந்து இப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ மற்ற கரன்சிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறோம். இன்றைக்கி 5 கரன்சிஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா, ஒரு கரன்சி இன்க்ளூட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் பார்க்குறாங்க. ஒன்று டாப் 5 எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸாக இருக்கணும், ரெண்டாவது என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் ஆல்சோ பி கன்வெர்ட்டபிள் கரன்சியாக இருக்கணும், ஈஸியாக மாற்றக்கூட கரன்சியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இது அடியில் தான், இந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 5 கரன்சி, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். ஸோ 1 இஸ் ரைட், 2 இஸ் இன்கரெக்ட். சாரி, 2 இஸ் ஆல்சோ ரைட். ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ப்ரைவேட் என்டிட்டிஸ் கேனாட் ஹோல்ட், அதுவும் கரெக்ட் தான். ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் டி. ஸோ 13, தி ஆன்சர் இஸ் டி. Statutory liquidity ratio, it is mandated in the provisions. This is incorrect. சரி, இது எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே வருது அப்படின்னு சொன்னால் it is mandated in the provisions of Banking Regulations Act. CRR தான் என்ன பண்ணுறோம், ஆர்பிஐ ஆக்டில் வச்சுருக்கிறோம். சிஆர்ஆரோட ப்ரொவிஷன்ஸ் தான் ஆர்பிஐ ஆக்டில் இருக்குது. எஸ்எல்ஆர்ன்றது நம்மளுக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் இருக்குது. சரி, இட் ஷால் பி மெயின்டைன் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் பேலன்சஸ் வித் ஆர்பிஐ. சிஆர்ஆர் தான் நம்ம கேஷ் பேலன்சஸாக வச்சுருக்கணும். எஸ்எல்ஆர்ன்றது இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் வச்சுருப்போம். இதில் ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் உட்பட எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் தான். ஸோ 1 இஸ் இன்கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். ஆன்சர் வில் பி 3 only. So 14th, the answer is 3.
15th, the share of investments லாஸ்ட் இயரை பொறுத்தளவுக்கு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. அப்போ இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமான வாலட்டாலிட்டி இருக்கணும், ஆனால் அந்த அளவுக்கு வாலட்டாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல ஆவரேஜாக பார்க்குறப்ப கம்மியாக இருக்குது. பிஃபோர் தி ஆன்செட் ஆஃப் திஸ் வார் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இதாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஷேர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பை டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸை நம்ம ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார்? இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சரியா, எல்ஐசிஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இவங்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சரியா. ஸோ இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சதவீதம், இந்த ஷேர் ஹாஸ் க்ரோன் ரேப்பிட்லி at times overtaking FPI. FPI-ஓட லெவல்ஸை விட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை விட அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ ரைட். Unlike FPI, DAs tend to contribute more to stock market stability. That is also right. சரியா? FPI பொறுத்த அளவுக்கு ஸ்டாக் உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது, நம்ம திரும்பி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் போட்டாங்கன்னா அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதனால் ஒன்றும் ரைட் தான், டூவும் ரைட். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் கோட் அப்படின்ற ஒரு ரிஃபார்மை நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் கொண்டு வரோம். இதுக்கு கீழே இந்த 3 விஷயங்களில் உள்ள சப்சியூம் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, ஆன்சர் வில் பி 1, 2 and 3. ஸோ இதை ஒரு ஃபேக்டாக தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது எல்லாத்துலேயும் பண்ணுறோம். இது வந்து டிசம்பர் 2025 பார்லிமெண்ட்டில் வந்திருக்கு. நவ் இட் இஸ் அண்டர் த செலக்ட் கமிட்டியில் ரிவ்யூக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் அது ஆக்டாக மாறும். வித் ரெஃபரன்ஸ் டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரியான டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது பிஸ்னஸஸ்க்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகே. ஆனால் நிறைய ப்ரைவேட்ஸ் இன்னைக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரீட்டெயிலர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெண்டை நம்ம கம்மி பண்ணணும். அதுக்காக என்னன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாகவே இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் ரீட்டெயிலர்ஸ் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணாத அளவுக்கு பேரியர்ஸ் எரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் நம்ம பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஆன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 is a correct statement. It has proposed an increase to reduce the market volatility. அது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், an increase in the STT raises the cost of trading. கரெக்ட். எஸ்டிடியை நம்ம அதிகப்படுத்துறதுனால இதை ட்ரேட் பண்ணுறது என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ட்ரேட் பண்ணுற காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ட்ரேட்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும்? டிரான்சாக்ட் பண்ணணும். லாபத்தில் இல்லை, நீங்கள் நஷ்டத்துக்கே நீங்கள் விற்கிறீங்கன்னா கூட அதுலேயும் ஒரு டேக்ஸ் பண்ணணும். சரி, இதான் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன். அப்போ ஒரு நாளைக்கு 10 டைம் நீங்கள் செக்யூரிட்டிஸை வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா எல்லா டைமும் என்ன பண்ணணும்? நம்ம we have to sell, we have to pay a cost. அதனால் இதை பொறுத்தளவுக்கு 1 ரைட், 2 ரைட் அண்ட் both explains, சரியா? செகண்ட் explains statement 1. ஸோ ஆன்சர் இஸ் A. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை பொறுத்தளவுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கிராஸ்ட் ரெக்கார்ட் ஹை ஆஃப் 700 பில்லியன். முதல் முறையாக 700 பில்லியனுக்கு போயிருக்கு அப்படின்றாங்க. அடுத்து இங்கே பார்க்கலாம், a sharp increase in gold prices increase ஆகிறப்ப it may lead to an increase in countries forex reserves. கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபாரெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? எஸ். ஏன்னா ஆர்பிஐயோட ஃபாரெக்ஸில் ஃபாரின் கரன்சி அசட்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்னதான்? கோல்டு ரிசர்வ்ஸ் தான். அப்போ கோல்டு ரிசர்வ்ஸ் நம்ம 600 பில்லியன் கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சுருக்கோம், மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த இவ்வளோ டன்ஸ் ஆஃப் கோல்டு ஓட வேல்யூன்றது மாறிக்கிட்டே இருக்குல்ல. போன வருஷம் அதிகமாக கம்மியாக இருந்துச்சு, இந்த வருஷம் அதிகமாகிடுச்சு. அடுத்த லாஸ்ட் 1 இயராக என்ன ஆகிட்டுருக்கு? கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இந்த காரணத்தினால நம்மளுக்கான ஃபாரெக்ஸ் ரிசர்வோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. தட்ஸ் ஆல் ஃபைன். கிட்டத்தட்ட 700 பில்லியன் வரைக்குமே போச்சு, அதுக்கு மேலே கூட இருக்குது. மறுபடியும் 699 கீழே போயிடுச்சு. ஆனால் இஸ் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்னா 2024 நம்ம ஃபர்ஸ்ட் டைம் 700 மில்லியன் ரீச் பண்ணோம், பில்லியன். அதுக்கப்புறம் கம்மியாயிடுச்சு. 2025 மறுபடியும் 700 பில்லியன் ரீச் பண்ணியிருக்கோம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் 2024 என்ன பண்ணியிருக்கிறோம் 700 பில்லியன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த வருஷம் 2025 700 பில்லியன் ரீச் பண்ணுறப்ப ஹெட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியாஸ் ஃபாரெக்ஸ் ரீச்சஸ் 700 பில்லியன் அகெயின் அப்படிதான் இருந்துச்சு நியூஸ் பேப்பர்ஸில். சரியா? அதனால் இட் இஸ் நாட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நம்ம எப்பயோ 700 பில்லியனை ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் இன்கரெக்ட், second is correct. So answer will be A is false, R is true. எந்த கண்ட்ரியோடலாம் ட்ரேட் டெஃபிசிட் வச்சிருக்கிறோம், அதாவது ட்ரேட் டெஃபிசிட்ன்றப்ப எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியும் இம்போர்ட் பண்ணுறது அதிகம். சைனாட்ட தான் நம்ம இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ரேட் டெஃபிசிட் வச்சிருக்கிறோம். அதனால் சைனா கண்டிப்பாக வரணும். யூஎஸ்ஏவை பொறுத்த அளவுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் we are having. அதனால் இது வரக்கூடாது. சவுதி அரேபியாவோட ட்ரேட் டெஃபிசிட், யூஏயோட ட்ரேட் டெஃபிசிட், ஆஸ்திரேலியாவோட ட்ரேட் டெஃபிசிட் 1, 3, 4, 5 எல்லாத்தோடையும் ட்ரேட் டெஃபிசிட் வச்சுருக்கோம். ஸோ ஆன்சர் வில் பி ஒன்லி 4. சரியா? அதில் இது வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி மேஜர் கண்ட்ரீஸோட நம்ம டெஃபிசிட் வச்சுருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து 150 கண்ட்ரீஸோட நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சுருக்கிறதாக ஒரு இன்ஃபர்மேஷன் இது பண்ணுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மைனர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸோடலாம் நம்ம சர்ப்ளஸ் வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் நான் இந்தியாவோட நெய்பர்ஸ் இருக்கிறாங்க, நெய்பரோட எல்லா கண்ட்ரீஸ்டையும் வி ஆர் ஹேவிங் ட்ரேட் சர்ப்ளஸ் ஒன்லி. சரியா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஸ்ரீலங்காவோட ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சுருக்கிறோம். தட்ஸ் ஆல் ஃபைன். ஓகே. அதனால் பெரும்பாலும் மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸோட நம்மளுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் பெருசாக இல்லை. நம்மளுக்கு மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர்னு வர்றப்போ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் அது யூஎஸ்ஏவோட வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம நெதர்லாண்ட்ஸோட ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சுருக்கோம். சரியா? ஸோ ஆஸ்திரேலியா கூட நம்ம we are having a trade deficit. So answer will be 4 of this. இதை வந்து இந்த 5 நம்ம பார்த்தோம்ல, எந்த 5 கரன்சியை நம்ம எனக்கு பயன்படுத்தி எஸ்டிஆரோட வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னா இந்த 5 கரன்சி தான். இதில் எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ்னா கண்டிப்பாக டாலருக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கணும். இருக்கிறதுலே கம்மியானது எதுவாக இருக்கும்? என்னா, யுவானா, பவுண்ட் ஸ்டெர்லிங்கா? லெட்ஸ் சி. 2022 அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெகுலரான ஒரு டைம் இன்டர்வலில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2022 லிஸ்ட்டில் யூஎஸ் டாலர்ன்றது 43% வெயிட்டேஜ், யூரோ ஒரு 29%, சைனீஸ் யுவான் 12%, ஜாப்பனீஸோட எண் இது, பவுண்ட் ஸ்டெர்லிங் இது. சரி, 2015 தான் ஃபஸ்ட்டு டைம் சைனீஸ் யுவானை உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஃபஸ்ட் டைம் 2015 சைனீஸ் யுவானை உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு அது வந்து 5th இருந்துச்சு. கடைசியாக தான் அதோட காம்போசிஷன் பேஸ்கெட் இருந்துச்சு. 2022 இட் ஹஸ் பிகம் த 3rd இம்பார்ட்டன்ட் கரன்சி இன் தி எஸ்டிஆர் வேல்யூ. ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் இருக்கிறதுலே கம்மி. அடுத்து ஒரு ரிவ்யூ வருது அப்படின்னு சொன்னால் மேபி நெக்ஸ்ட்டு ஒரு 27 வர்றப்ப கண்டிப்பாக ஜாப்பனீஸ் என் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ வில் சி வாட் ஹேப்பன்ஸ். இப்போதைக்கு பாருங்கள், இதுபடி பார்க்குறப்ப 1 எஸ்டிஆரோட வேல்யூ எவ்வளோ? $1.3 ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இது மாறிக்கிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் திஸ் வெயிட்டேஜ் அண்ட் திஸ் கரன்சிஸ். ஓகே, ஸோ இதில் பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் இருக்கிறதுலே லீஸ்ட், இருக்கிறதுலே ஹையஸ்ட் டாலர். அப்படி வர்றப்ப இதுக்கான இது எங்கே இருக்குது? 5 ஆரம்பிக்கணும், 3 முடியணும். 5 ஆரம்பித்து 3 முடியுது. அசெண்டிங் ஆர்டர்னு வேறு கேட்டிருக்கோம்ல, இப்படிதான் அசெண்டிங் ஆர்டர். அப்போ வெயிட்டேஜ். ஸோ ஆன்சர் வில் பி சரி 5 ஆரம்பித்து 3 இப்போ இங்கே உங்களுக்கு வருது இது. ஸோ 3 தென் யூரோ. இதுதான் ஆன்சர். சாரி, நாட் டி, பி வில் பி தி ஆன்சர். WTOட அக்ரிமெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் யுருகுவே ரவுண்ட் 1994 வந்துச்சு. எஸ், ஆல் எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் ஹேவ் பின் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். டி மினிமஸ் கேட்டகரிக்கு கீழே அதெல்லாம் சில இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 1 இஸ் கரெக்ட், 3 இஸ் கரெக்ட். ஸ்பெஷல் அண்ட் டிஃப்ரென்ஷியல் ட்ரீட்மெண்ட். ஆமாம், இந்த அடிப்படையில் இதுதான் பிரின்சிபல். டிஃப்ரென்ஷியேட்டட் அண்ட் பட் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டடாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரியான சப்சிடிஸ் வித்ட்ராயல் எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியும். அதனால் ஸ்பெஷல் அண்ட் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்ன்றது டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன். டெவலப்பிங் கண்ட்ரீஸை பொறுத்த அளவுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான்
இந்த WTOட அக்ரிமெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர்லாம் வருது. ஸோ 3 இஸ் ரைட், 4 இஸ் ரைட், 2 இஸ் இன்கரெக்ட். 2 அதில் வரக்கூடாது. ஓகே, ஸோ ஆன்சர் வில் பி 2வை நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஸோ 1, 3, 1, 3 and 4, ஆன்சர் வில் பி 1, 3 and 4, ஆப்ஷன் டி. சரி, இதுவும் இட்ஸ் அப்ளிகபிள் டு ஆல். ஸோ டி மினிமஸை பொறுத்தளவுக்கு 5% ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு 10% ஆஃப் டொமஸ்டிக் சப்போர்ட் கொடுக்க முடியும். சரியா, இதுதான் டி மினிமஸ் லெவல். ஐஎம்எஃப் வந்து ஸ்பெஷலைஸ்ட், ஆமாம் கரெக்ட் தான் அது. இட் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் ஒன்லி டு மெம்பர் கண்ட்ரீஸ், எஸ். அண்ட் ஒன்லி ஐஎம்எஃப் மெம்பர்ஸ், இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் as a gatekeeper-னு சொல்லுவாங்க. கேட்கீப்பர் டு ஐஎம்எஃப் இஸ் a gatekeeper டு வேர்ல்ட் பேங்க். சரியா, which means நீங்கள் ஐஎம்எஃப்ல மெம்பராக இருந்தால் மட்டும் தான் வேர்ல்டு பேங்க்ல மெம்பராக இருக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 1 is right, 2 is right. Objective of the IMF is to stabilize currency exchange rate and expand international liquidity. ஆமாம், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஒரு கரன்சி கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை ஈஸ் ஆஃப் பண்ணுறது தான் இதோட வேலை. அதனால் 1 is right, 2 is right, 3 is right. ஆப்ஷன் will be 1, 2 and 3 எல்லாமே கரெக்ட். ஓகே, districts as an export hubs launched in 2019. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் கவர் பண்ணணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் இருக்கணும். அவங்களும் ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பை நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படின்றதுக்காக எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கான ஈகோசிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் அஸ் அன் எக்ஸ்போர்ட் ஹப். இதில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் பெரும்பாலும் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம லோக்கல் ப்ரொடியூசர்ஸ், MSMEs எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணும். அதுவும் கரெக்ட் தான். டிஸ்ட்ரிக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆக்ஷன் பிளான், ஒரு ஆக்ஷன் பிளானை உருவாக்கி தான் அதுக்கு தகுந்த மாதிரி we can formalize and give some support. சரியா, budgetary சப்போர்ட்லாம் இதுக்கெல்லாம் கொடுக்க முடியும். They are centrally prepared by the Ministry of Commerce and Industry. This is an incorrect statement. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய பிளான்ஸை இவங்க எப்படி பண்ணுவாங்க? அதனால் லாஜிக்கலி இந்த ஸ்பிரிட் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் as well as federal balance பொறுத்து பார்க்குறப்ப இது incorrect statement. First is correct, 1 is right, 3 is right, 2 is incorrect. So answer will be 1 and 3. 33 answer is 1 and 3. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு 1991 கிரைசிஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? அந்த டைமில் நம்ம ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பண்ணியிருந்தோம். அப்போ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நாமளே நம்மளுக்கான வேல்யூவை குறைச்சா அதுக்கு பேர் டீவேல்யூவேஷன். ஏன் நம்ம குறைக்கிறோம்? ஏன் டீவேல்யூ பண்ணோம்? டீவேல்யூ பண்ணதுக்கான நோக்கம் என்ன? எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக. சரி, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு போகும். ப்ளஸ் ஆர்டிஃபிஷியலாக இந்தியாவை ரொம்ப ஸ்ட்ராங்கான கரன்சியாக நம்ம காட்டிகிட்டு இருந்தோம். அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை டீவேல்யூ பண்ணோம். ஸோ 1 is right. Pledging of gold reserves to international banks. ரைட், சரி, கோல்டு ரிசர்வ்ஸை இன்டர்நேஷ்னல் பேங்க் கூட நம்ம பிளெட்ஜ் பண்ணோம். அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Imposition of strict capital controls to prohibit foreign investments. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியாக மாறுறோம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ளே இன்வைட் பண்ணுறோம். அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது. சரி, தேர்ட் வரக்கூடாது, ரிமூவ் பண்ணிடுங்க தேர்டை. அடுத்து அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ். இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அபாலிஷ் பண்ணோமா? எஸ். சரியா, ஒரு நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசியோட முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ நாள் இருந்த ஒரு பயங்கரமான ஒரு ரெகுலேட்டரி கண்ட்ரோல், சரியா, ரெகுலேட்டரி கண்ட்ரோல்னு கூட இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல்ன்றதை நம்ம இன்னை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் வில் பி 1, 2 and 4. 1 is right, 2 is right, 4 is also right. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் எதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரணும். சாரி, ஹவு மெனி ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட்? ஸோ 1 பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். ரெமிட்டன்ஸஸும் கரண்ட் அக்கௌண்ட்டில் வரணும். அதனால் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், லோன்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வர்றப்ப FDI, FPI, லோன்ஸ், பேங்கிங் கேபிட்டல், அதாவது பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல், இது எல்லாமே இட்ஸ் பார்ட் ஆஃப் FDI. சரியா சார், பார்ட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். அதனால் இது ரெண்டும் வரக்கூடாது, ஒன்லி. At present, the Indian rupee is not fully convertible on the capital account. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இது. சரியா, நாட் ஃபுல்லி கன்வெர்ட்டிபிள்.
அடுத்து இந்தியா வேர் டு அடாப்ட் ஃபுல் கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி, தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வில் லூஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் தி எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட். அப்படி கிடையாது. என்ன ஆகலாம்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் நம்ம கையை விட்டு போகலாம். தெரியாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வெளியில் அதிகமாக கரன்சிஸ் வெளியே ஃப்ளோ ஆகுது. அப்போ எக்ஸ்டர்னல் டைனமிக்ஸ் நம்மளோட கரன்சி மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அந்த காரணத்தினால இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் அண்ட் லெவல் ஆஃப் அட்டானமி என்ன ஆகும், கொஞ்சம் மார்ஜினலே டிக்ளைன் ஆகலாம். சரியா? ஆனால் அது ரொம்ப நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. தட் கம்ப்ளீட் கண்ட்ரோல்ன்றது எல்லாம் ஒன்றும் லூஸ் ஆகாது. ஸோ ஆன்சர் இஸ் 1. 1 is right, 2 is incorrect. So option C. An improvement in the country's terms of trade enables it to produce more goods, import more goods. Terms of trade என்றது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் நீங்கள் பிகாஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இட் வில் மேக் சென்ஸ். அதாவது terms of trade என்றது இட்ஸ் a ratio of export prices by import prices. அப்போது இது எப்போ இம்ப்ரூவ் ஆகுது, ஒன்று இது கம்மியாகணும், இல்லை இது இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ்ன்றது 100 ரூபாயிலேருந்து 110 மாறிடுச்சு. அது வந்து 60லேருந்து 55 மாறிடுச்சு. அப்படின்னா இட் ஹஸ் இம்ப்ரூவ்டு. 2ன்னு மாறிடுச்சு டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். அப்போ என்ன காட்டுதுன்னா 2ன்னு வருதுன்னா இதுக்கான மீனிங் என்ன தெரியுமா, நம்ம ஒரு பொருளை அனுப்புனா ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம செல் பண்ணால் போதும், வெளிநாட்டிலேருந்து 2 பொருளை வாங்குறதுக்கான பவரை நம்ம அக்வயர் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இது காட்டுது. இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணுது, எனேபிள்ஸ் இட் இம்போர்ட் மோர் குட்ஸ் ஃபார் அ கிவன் லெவல் ஆஃப் எக்ஸ்போர்ட். ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்போர்ட் மாறாமல் அதே மாதிரி இருக்குது. எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆக எக்ஸ்போர்ட் என்ன லெவலில் இருந்தாலும் இஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் இம்ப்ரூவ்ஸ், அதே 110 தான், ஆனால் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரியா? விச் மீன்ஸ் இம்போர்ட் வேல்யூலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் we are in a better position to buy exports. So buy imports. அதனால் first statement is right, second is right, and both A and A are true. R explains statement 1. சரியா? So 97க்கு ஆன்சர் வந்து A. குட். நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன்றது 2022லேருந்து கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் பாலிசி ஆஃப் 2011 அப்படின்றது நம்மளுக்கு எண்ட் ஆனதுனால அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கிறோம். 22க்குள்ளே நம்ம நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் ஷேரை 25% இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது நம்மளோட கோலாக இருந்துச்சு 2011. ஆனால் 2011 15% கிட்ட 14 to 15% இந்த மேனுஃபேக்சரிங் ஷேர் இப்போ 13% மாறிடுச்சு. அதுக்கான காரணம் நிறைய சேலஞ்சஸ் நம்மளுக்கு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களும் அதுக்கான காரணமாக இருந்திருக்கு. ஸோ 1 ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு வர்றப்ப நம்மளுக்கு மேக் இன் இண்டியாவில் வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரியை வச்சு தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங்கை உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் அவங்க வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்போம், MSME தான் இதில் வரணும் அதெல்லாம் நினைப்போம். இன்னும் லார்ஜ் இண்டஸ்ட்ரி ஆல்சோ ஆர் அ பார்ட் ஆஃப் இட். அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் ஷேர் 25% இன்க்ரீஸ் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ ரைட். Aims to enhance domestic value and support clean tech manufacturing. This is also right. ஸோ க்ளீன் டெக் மேனுஃபேக்சரிங்கிறத வச்சு, ஸோ இந்த நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் பாலிசியை வச்சு உங்களுக்கு CDSலையோ CAPFலையோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் இந்த க்ளீன் டெக் மேனுஃபேக்சரிங்கிறது இருக்கும் அந்த வார்த்தை. ஓகே. ஸோ ஆன்சர் 1, 2 and 3 எல்லாமே ரைட். India remains the world's largest cement producer and crude steel in the world. This is an incorrect statement. ஏன் அப்படின்னு சொன்னால் இது செகண்ட் லார்ஜஸ்ட் தான். இது சரியா? India is the second largest cement producer and crude steel in the world. India has witnessed rapid growth in the smartphone exports in recent years. இதுவும் கரெக்ட் தான். சம்டைம்ஸ் ஈவன் ஓவர்டேக்கிங் சைனா. இது PIBலேயே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. 1 is incorrect, second is right. India is the world's largest automobile maker. This is also a correct statement. சரியா? ஜப்பானுக்கு அப்புறம் நாம தான் இப்போ தேர்டாக இருக்கிறோம் ஆஃப்டர் USA and China. So answer is 1 is incorrect, 2 is right, 3 is right, 2 and 3. Yeah. So 1 நீங்கள் எலிமினேட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும் அதில். ஓகே. ரேம்ப். ஸோ ரைசிங் அண்ட் ஆக்சலரேட்டிங் ப்ரொடக்ஷன் அப்படின்றது மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா ப்ரோக்ராம். இது என்ன அப்படின்னு சொன்னால் MSMEஸுக்கான ஒரு ப்ரோக்ராம். இது அசிஸ்டட் பை வேர்ல்டு பேங்க். கோவிட்க்கு அப்புறம் இந்த ரேம்ப் ப்ரோக்ராம்ன்றது வேர்ல்டு பேங்க் நமக்கு அசிஸ்ட் பண்ணுது. மெயினாக மார்க்கெட் அண்ட் கிரெடிட் ஃபார் MSMEஸ்க்கு தேவையான கிரெடிட் ஆக்சஸை இம்ப்ரூவ் பண்ணுறது இதோட வேலையாக இருக்குது. நேஷ்னல் MSME கவுன்சில் ஹஸ் பின் செட் அப்
for this purpose. அதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 1, 2, 3 எல்லாமே கரெக்ட். நேஷ்னல் MSME கவுன்சில் இருக்குது, இவங்க தான் இந்த ப்ரோக்ரஸை ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ 1, 2 and 3. இந்தியா இம்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட 50% ஆஃப் எடிபிள் ஆயிலை வெளிநாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோமா? எஸ், தட் இஸ் ரைட். அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து இன் 2024-25 உத்தரப்பிரதேஷ் இஸ் a லீடிங். சரி, ஐ திங்க் இது இந்த மேபி சில டேட்டாவில் சில டிஸ்கிரிபன்சி இருக்குது. ரீசண்டாக உத்தரப்பிரதேஷ் ஹஸ் பிகம் த லீடிங் ஸ்டேட் இன் வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன். சரி, ரெண்டுமே இது கரெக்ட் தான். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்கும், லாஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்லாம் இருந்துச்சு ரைஸோட ப்ரொடக்ஷனில். பட் இப்போது உத்தரப்பிரதேஷ் வந்துருச்சு. செகண்ட் தெலுங்கானா வந்திருக்கு in terms of rice production. Okay, so PIB la இந்த நியூஸ் இருக்கு. So 1 is right, 2 is also right. So both 1 and 2. Skill impact bond. சரி, இந்த மாதிரியான பாண்டுனாலே என்ன, பணத்தை மார்க்கெட்லேருந்து ரைஸ் பண்ணுறோம். ஸ்கில் இம்பேக்ட் பாண்டுன்றது என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் நம்ம ஸ்கில்லிங் ஓட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய அந்த CSR ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம். ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேட் சில கம்பெனிஸோட டைஅப் பண்ணி நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த ஃபண்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபார்மல் ஸ்கில்லிங் ட்ரைனிங்லாம் கொடுக்கறதுக்கு. இப்போது ஸ்கில் இம்பேக்ட் பாண்டுன்றது ஒரு விதமான ஒரு நியூ இனோவேஷன். இந்த இனோவேஷனை என்ன நடக்குதுன்னா, we will issue this bond. ஒரு 1000 கோடிக்கு நம்ம இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறோன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாம். அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன நம்ம ரிட்டர்ன் எப்போ கொடுப்போம்னா, அந்த பிரின்சிபல் எப்போ ரீபே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அந்த அவுட்கம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம். எக்ஸாம்பிள், ஸ்கில்லிங் நடக்குது ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில், நம்ம வந்து percentage of skilled persons or percentage of people who have undergone training அப்படின்றது சரியா, ஆன் ஃபீல்டு ட்ரைனிங்கோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போன ஸ்டூடெண்ட்ஸ், வொகேஷ்னல் ட்ரைனிங் போன ஸ்டூடெண்ட்ஸோட அந்த பர்சன்டேஜ் இப்போ 3% தான் இருக்குது. அதை 10% மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்காக ஃபண்டிங் வருது. எப்போ 10% மாறுதோ அப்போ தான் அந்த ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு அவுட்கம் பேஸ்டு ரிட்டர்ன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஸ்கில் இம்பேக்டில் வரும். ஸோ 1 கரெக்ட், இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெவலப்மெண்டல் இம்பேக்ட் பாண்டுன்றாங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து NSDC மூலமாக இந்த பாண்ட்ஸை வந்து இதுக்கான பேக்கிங் கொடுக்குறாங்க. சரியா, தட் இஸ் ரைட். Outcome based financing model linked to the achievement of predefined training and employment outcomes. That is also right. So 1, 2 and 3. So skill impact வந்தா மட்டுமே இந்த பாண்டோட financing component அங்க உள்ள வரும். So 1, 2 and 3 all of them are correct. Industrial Relations Code does not allow for the layoff without the authorization. Okay, இதை பாருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மினிமம் வேஜஸ் அப்படின்றது உள்ள வருது. கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொவைட்ஸ் ஃபார் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ். ஆமாம், இது சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்டுன்றதை பற்றி பேசியிருக்கு. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். வாட் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? இந்த கோடுக்கு கீழே கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் லே ஆஃப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும், இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் கோடை நம்ம அந்த ரூல்ஸ் மூலமாக என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், 200 எம்ப்ளாயீஸுக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அவங்க லே ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு யார்ட்டையும் பெர்மிஷன் வாங்க வேணாம். 200க்கு மேலே இருந்தால் வாங்கணும். அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்தது. இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் we have increased this to 300. அப்போ 300 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் ஆத்தரைசேஷனோட லே ஆஃப் பண்ணணும். லே ஆஃபே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, லே ஆஃப் பண்ணால் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும். 300க்கு கீழே இருக்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குல்ல, பிஸ்னஸ் யூனிட்ஸ், தே கேன் லே ஆஃப் விதவுட் த ஆத்தரைசேஷன். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆத்தரைசேஷன் இல்லாமல் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் லே ஆஃப் பண்ணுறத இன்னும் கொஞ்சம் ஈஸியராக மாற்றிருக்கிறாங்க இந்த இதில். ஸோ 1 is incorrect, 2 and 3 is correct. ஹையர் டேரிஃப் இம்போஸ்ட். ஆமாம், லாஸ்ட் இயர் நம்ம USA வந்து நம்ம மேலே ஹையர் டேரிஃப் போட்டாங்க. இந்தியாஸ் குளோபல் ஷேர் ஹாஸ் நாட் டிக்ளைன்டு. திஸ் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு 1.8% தான் நம்ம லாஸ்ட் இயரும் சரி, இந்த வருஷத்தோட ஹாஃப்லையும் நம்ம இருக்கிறோம்.
ஆஃப் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ். கரெக்ட் தான். இந்தியா ஹாஸ் டைவர்சிஃபைட் இஸ் ட்ரேட் பார்ட்னர்ஷிப். ஆமாம், சரி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்கனாமிக் சர்வேலையும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வெளிநாடுகள்லேருந்து சேலஞ்சஸ் வந்து யூஎஸ் ட்ரேடை நம்மளுக்கு ரொம்ப அட்வர்ஸாக டேரிஃப்ஸ் எல்லாம் மாற்றினதுக்கு அப்புறமும் நம்மளுக்கோட குளோபல் ஷேர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் பெரிய லெவலில் டிக்ளைன் ஆகலை. முக்கியமான காரணம் என்னென்னா யூஎஸ் மார்க்கெட்டை தாண்டி நம்ம நிறைய டைவர்சிஃபையும் பண்ணியிருக்கிறோம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் இந்தியா ஹேஸ் இம்ப்ரூவ்ட். ஸோ 1 is right, 2 is right. This probably explains this trend. அதனால் both are correct and this explains this. எது ஹையஸ்ட் சர்வீசஸை பொறுத்தளவுக்கு? சாஃப்ட்வேர் சர்வீசஸ். சரியா? இப்போ ரீசெண்டாக இந்த ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் சர்வீசஸ் சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ் சர்வீசஸோட ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த குளோபல் கேப்பபிலிட்டிஸ் சென்டர்ஸ் இன் இந்தியா. சரி, ஆஃப் ஷோரில் பண்ணிகிட்டு இருந்தவங்க அல்லது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, வேறு கம்பெனிஸ்டேருந்து இந்த பிஸ்னஸ் ப்ராசஸிங், ஃபோன் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரியான கன்சல்டன்சி சர்வீசஸ்லாம் இந்தியாவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் கொண்டு வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு சி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 21ல் 23% வந்து பிஸ்னஸ் சர்வீசஸாக இருந்துச்சு, 49% சாஃப்ட்வேராக இருந்துச்சு. இப்போ என்ன மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு படிப்படியாக இந்த ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். சாஃப்ட்வேர் சர்வீஸ் வந்து ட்ராப் இல்லை பெரிய லெவலில், பட் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. உங்களுக்கு 48%, இதுக்கு முன்னாடி ஒரு குவார்ட்டர்லாம் 46% வரைக்கும் போச்சு. ஸோ இது என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 23லேருந்து 29 மாறி இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் 2 இயர்ஸில் இது பிஸ்னஸ் சர்வீசஸோட எக்ஸ்போர்ட்ஸ். சாஃப்ட்வேர் சர்வீசஸோட எக்ஸ்போர்ட் வந்து 49% ஆஃப் ஷேர்லேருந்து இப்போ உங்களுக்கு 46, 47 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்துடுச்சு. சரி, இது கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், 29 will become 30, 35. ஸோ we are expecting more amount of exports from the business processing side. சரி, பிஸ்னஸ் ப்ராசஸிங்கும் நம்ம இது பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் வில் பி. ஸோ இதை பொறுத்த அளவுக்கு இது ஆன்சர். எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷனாக இந்த பியோட சிக்னிஃபிகன்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, ரீசெண்டாக ஷேன்வானுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஐபிஎல்லில் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸோட டீமை விற்கிறப்ப அவருக்கு வந்து 0.75% எவ்ரி இயர் அவருக்கு ஷேர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு சம்பளம் வாங்கலை, கம்மியான சம்பளம் மட்டும் வாங்கிட்டு அவர் என்ன ஒப்பந்தம் போட்டார்னா, அந்த டீமோட எனக்கு வந்து 0.75% என்ன பண்ணும், வருஷம் வருஷம் ஷேராக கொடுத்துருங்கண்ணா. இப்போ இவ்வளோ தூரம் ஷேர் அக்யூமுலேட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் வீக்கில் செல் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் இதை செல் பண்ணுறப்ப ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் 1000 crores மேலே அவருக்கு என்ன போகுது, ஷேரோட வேல்யூ அவருக்கு வருது. அதுக்கு இந்த மாதிரியான கான்செப்ட்க்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்வெட் எக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்வெட் எக்விட்டி, அதாவது லேபருக்கு சேலரிஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக எக்விட்டிஸாக கொடுக்குறது, அதான் ஸ்வெட் எக்விட்டின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். ஸோ ஆன்சர் இஸ் பி. ட்ரெஷரி பில்லில் கூப்பன் ரேட்ஸ் இருக்காது. கரெக்ட் தான். சரி, கூப்பன் ரேட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காதுன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இல்லைன்றப்ப இதில் ஏன் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணும்? டிஸ்கவுண்ட்டில் வரும். அப்போ சரிங்களா? கவர்மெண்ட் பாண்டை இண்டிவிஜுவல்ஸ் வாங்கலாம், விற்கலாம். எஸ், தட் இஸ் ரைட். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெயின்லி சர்வ்ஸ் as a platform for the issuance of new shares. நோ, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ன்றது ஐபிஓ போட்டதுக்கு அப்புறம் செகண்டரி மார்க்கெட்டோட ட்ரேட். அதனால தான் ஷேர் மார்க்கெட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த பிரைமரி மார்க்கெட், இஸ் பார்ட் ஆஃப் த செகண்டரி மார்க்கெட். அப்போது இதுக்கான மெயின் எய்மே என்ன? இட் மெயின்லி சர்வ்ஸ் as a platform for the sale of stocks already issued. ஆல்ரெடி இஷ்யூடான ஷேர்ஸை தான் இது பண்ணுவாங்க. புதுசாக வர ஷேர்ஸ் எல்லாம் நம்ம ஐபிஓ மார்க்கெட், எஃபிஓ மார்க்கெட்னு தனியாக தான் நம்ம பண்ணுறோம். அது பிரைமரி மார்க்கெட். சரியா? ஸோ ஒன் இஸ் இன்கரெக்ட். செபி ஆக்ட்ஸ் as a principal regulator, that is right. Trading on is restricted to, this is incorrect. எக்விட்டி மட்டுமே கிடையாது, பாண்ட் வருது, டெரிவேட்டிவ்ஸ் வருது, கோல்டு வருது, நிறைய விஷயங்கள் இதில் ட்ரேட் பண்ணுறாங்க. therefore ETFs வரலாம். ஸோ 2 is right, 1 is incorrect, 3 is incorrect. ஸோ ஆப்ஷன் A.
ஸோ 38க்கு ஆப்ஷன் வந்து ஏ. ஜீரோ கூப்பான் ஜீரோ பிரின்சிபல். இது என்னது? ஜீரோ கூப்பான் ஜீரோ பிரின்சிபல்னா திஸ் பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எது இன்கரெக்ட்னு கேட்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம 2021 பட்ஜெட்டில், ஸோ 22 பட்ஜெட்டில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சோஷியல் செக்டர், அதாவது சோஷியல் செக்டர்னு வர்றப்ப என்ஜிஓஸ், ட்ரஸ்ட்டு, இல்லை ஃபார் ப்ராஃபிட்டுக்கே பண்ணக்கூடிய சோஷியல் என்டர்பிரைசஸ் இருக்கிறாங்க. இவங்களால ஃபண்டிங்லாம் பெருசாக ரைஸ் பண்ண முடியல. ஒரு நார்மல் கம்பெனினா கவர்மெண்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் கம்பெனி ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ஜிஓஸ், ட்ரஸ்ட் இவங்களால பணத்தை மார்க்கெட்லேருந்து ரைஸ் பண்ண முடியல. அப்போ ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்மலான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரி தனியாக ஒரு சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒன்று செட் பண்ணுன்றாங்க. ஓகே, அதை பண்ணியாச்சு. இப்போ இந்த வெர்டிகலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இல்லை நான் ப்ராஃபிட் கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம்? அவங்களோட ஷேர்ஸை விற்கலாம் மார்க்கெட்டில். அது மூலமாக பணத்தை ரைஸ் பண்ணலாம். அவங்க பாண்டு போடுறாங்கன்னா, இப்போ நான் ப்ராஃபிட்ன்றப்போ ப்ராஃபிட்டே வரப்போகிறது இல்லை. அவங்களுக்கு ப்ராஃபிட்காக ஒர்க் பண்ணல. அவங்க ப்ராஃபிட் வந்தால் தானே அவங்க ரீபே பண்ண முடியும். ஒன்று இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது எல்லாம். அப்போ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து ஒரு கடன் பத்திரம் போடுறாங்க. அது மூலமாக பணத்தை ரைஸ் பண்ணணும். ஏன்னா ஷேர்ஸ் பெருசாக விற்க முடியலன்னா கடன் பத்திரங்கள் போடணும். அப்போ அந்த மாதிரி கடன் பத்திரம் போடுறப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல்னு வாங்க. ஜீரோ கூப்பன்றப்ப அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ டிஸ்கவுண்ட்டாவது இருக்கணும்ல. இங்கே டிஸ்கவுண்ட் இருக்காது. ஜீரோ பிரின்சிபல்ன்றப்ப பிரின்சிபலும் ரீபே ஆகாது. அப்போ பிரின்சிபலும் ரீபே ஆகாதுன்னா என்ன அர்த்தம்னா, தே ஆர் பிரைமரிலி டோனர் ட்ரிவன். யார் டோனர்ஸோ, இப்போ என்ஜிஓஸ்க்கும் அல்லது ட்ரஸ்ட்டுக்கு யார் கொடுப்பா? டோனர்ஸ் தான் கொடுப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க? ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ டோனர்ஸ் வந்து இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட் பண்ணலாம். வேர் இன்வெஸ்டர்ஸ் ரிசீவ் ஒன்லி சோஷியல் இம்பேக்ட், நாட் ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ். கரெக்ட், சரியா? ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு வரவே வராது. அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போடுறப்ப இதை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ஒரு தயக்கம் இருக்குமே. இதுக்கு பின்னாடி லீகாலிட்டியில் என்ன இஷ்யூஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இதை என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 23ல் செக்யூரிட்டிஸ் அப்படின்ற வார்த்தையில் இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் பேமெண்ட் ஆர் பாண்ட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் அஸ் எ செக்யூரிட்டி. அப்படி பண்ணுறப்ப அதுக்கு இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் ரைட். இது யார் இது பண்ண முடியாது? தேர் இஷ்யூட் பை ரெஜிஸ்டர்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் த்ரூ சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். திஸ் இஸ் ஆல்சோ ரைட். இது இன்கரெக்ட். ரிட்டர்ன் இஸ் ரியலைஸ்ட் ஒன்லி அட் மெச்சூரிட்டி. இதுதான் இன்கரெக்ட். நோ ரிட்டர்ன்ஸ் ஹியர். ரிட்டர்ன்ஸ்லாம் வராது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டொனேஷன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபார்மல் சென்ஸில் பண்ணுறோம். ஆன்சர் இஸ் 3 is incorrect. Commercial paper is an unsecured. Yes. Certificate deposit is a secured short-term instruments. Here also it is an unsecured. இது எல்லாமே மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸ் வந்து பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் டெபாசிட்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் இஷ்யூட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ரைசிங் லோன்ஸ். லோன்ஸை ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்காக பேங்க் வந்து பணத்தை ரைஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். இதுக்கு பேர் தான் சர்டிஃபிகேட் டெபாசிட். இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னு சொன்னால், there is no protection for them and therefore it's an unsecured instrument. That is right. சரி, அதுதான் கரெக்ட். and therefore இது வந்து incorrect statement. It is also an unsecured instrument. One correct. Both commercial paper are typically issued at a discount. சரி, இது ரெண்டுமே மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றனால அவங்கள டிஸ்கவுண்ட்டில் தான் போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பண்ணுவோம். ஸோ டிப்பிக்கலி மேபி சில இதுகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பட் ஜென்ரலி இட் வில் பி இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். தட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ 1 is right, 3 is right, 2 is incorrect. சரியா? ஸோ இதோட நம்ம ஒரு 70 கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து கணேஷ் சார் வந்து he will be discussing about the IR related questions. Okay, thank you.
Okay. So I hope economy session முடிஞ்சது. That is now we going to handle the international relation and organization. Okay. So questions ஓட nature ஓரளவுக்கு we discussed in the Vision 1000 mission under 2.2. So அதில் ஓரளவுக்கு நம்ம consolidate பண்ணோம். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் தான் இன்சென்ஸ் அதோட ரெப்ளிகாவை மாதிரி தான் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒன் ஆர் சம் அதர் டாபிக்ஸ் வி கம் அவுட் ஆஃப் தட் இஸ் அப்படியே எக்ஸாக்டாக கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் சம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸும் இருக்கும் உள்ள. ஸோ கொஷின்ஸ் டோட்டலி 30 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வி வில் டிஸ்கஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் 71. ஓகே, ஏன் 21 அந்த ரேஞ்ச் எடுக்கலை அப்படின்னா தட் இஸ் வி ஆர் ஆடிங் 10 more கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இல்லைன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார்மேட்டுக்கு இது போயிருக்கும். 21 ஃபஸ்ட்டு வந்திருக்கும். பட் திஸ் ஒன் 71 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன்னா 71 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கிப்ரால்டர், யுனைடெட் கிங்டம் அண்ட் ஸ்பெயின், அல் ஃபசகா, எத்தியோப்பியா அண்ட் சுடான், கம்புச்சியோக்ரோம், வியட்நாம் அண்ட் கம்போடியா. ஓகே, ஸோ யூஸ்வலாகவே கொஞ்சம் அந்த எனி இன்ஃபர்மேஷன் அஸ் அன் இன்புட் ஃப்ரம் இன்ஃபரன்ஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின்னு பார்க்கும்போது ஒய் வி ஆர் ஆஸ்கிங் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் இஸ் நத்திங் பட் தெர் இஸ் அன் டிஸ்பியூட்ஸ். ஓகே, ஸோ எனிதிங் ஒரு டிஸ்பியூட்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்பேஸ் என்னவா இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ரிச்சாக இருக்கும். இன்சென்ஸ் இப்போது இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் ட்ரேடு. ஓகே, ஸோ அந்த மேரிடைம் ட்ரேடில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டு இது வெரி லாங் பேக் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். தட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தட் இஸ் கரெக்ட். கிப்ரால்டர் ரொம்பவே நமக்கு பெருநியலாக இந்த டிஸ்பியூட் இருக்கிற ஒன்று தான். தென் இந்த ஒரு டிஸ்பியூட்டும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டைல் ரீஜன் ரெண்டுமே. இன்சென்ஸ் மோஸ்ட்லி அது வந்து ஒரு ஃபர்டைல் கிரவுண்டு, ரிசோர்ஸ் ரிச் இது. ஓகே, ஸோ அப்போது ஒரு டிஸ்பியூட் நடக்குது அப்படின்னா யூஸ்வலாகவே நமக்கு லோக்கலில் நடக்கும்போது என்ன ஆகும், அந்த ஸ்பெசிஃபிக்காக அது ஒரு பிளேஸ் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்பாட்டுமே ஃபர்டைல் கிரவுண்டு தான். ஸோ ஃபர்டைல் ரீஜியனுங்கிறனால நடக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் தான் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் if you understand the map of these two questions. Okay, so Gibraltar we know, so it is a dispute between United Kingdom and Spain. Okay, so first statement correct தான். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா this is the region of Al-Fasaga. ஸோ அங்கே ரிவரில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ திஸ் இஸ் அன் டிஸ்பியூட் பிட்வீன் எத்தியோப்பியா அண்டு சுடான். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தான் கரெக்டு தான். தேர்ட் ஒன் கம்புச்சியோக்ரோம் ரீசெண்டாக நடந்தது தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெல்டா ரீஜியன் தான். ஓகே, ஸோ டெல்டா பிளேசஸ். ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு செட்டில்டு டிஸ்பியூட் தான். பட் இன்னமுமே அது வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ரிசால்வ் பண்ண முடியாத இஷ்யூவாக தான் இருக்குது. ரீசெண்டாக கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்குமே டிஸ்பியூட் இருந்துச்சு. ஓகே, ஸோ அது டெம்பிள் வியர்ஹர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு யுனெஸ்கோ சைட்டு. ஸோ இதுவும் ஒரு நியூஸில் இருக்கக்கூடிய ஒன்று தான். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுமே நியூஸில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஓகே, ஸோ third statement is also correct. So answer for this one is all three pairs. Okay, so இது மாதிரி நிறைய நம்ம கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸை வந்து we discussed in the Vision 1000 Mission 100. Okay, so அதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா you come to know the answer. That is இதை தாண்டி additional things உங்களுக்கு தேவைப்படும் போது அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா you get some idea. Okay, தென் 72nd கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து ரெபல் குரூப்ஸ் தான். ஸோ இதுவும் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. தட் இஸ் இதுக்கு முன்னாடி கேட்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹவுத்தி மூமெண்ட். ஸோ ஹவுத்திஸ் இட் இஸ் இன் லெபனான் கேட்டால் நோ, தட் இஸ் நாட். ஓகே, ஸோ ஹவுத்திஸ் தே ஆர் அஸ் அ ரெபல் குரூப் இன் தி ஏமன். Okay, we know that Yemen, there is Houthi group is supported by Iran and their mainstream government is supported by Saudi Arabia. Okay, so அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் அதனால ஒரு 1 or 2 இயர்ஸாக வந்து அந்த ரெட் சி ஏரியாஸில் வந்து இருக்கக்கூடிய இஷ்யூஸ் நமக்கு தெரியும். இந்த சைடு இப்போ தான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதுவுமே பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் வச்சுருப்போம். ஸோ ரெபலில் பார்க்கும்போது திஸ் ஒன் இஸ் ஏமன் நாட் லெபனான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அபு சயஃப். ஸோ இட் இஸ் நாட் இன் ஈரான். So this is a rebel group, it is in Philippines. Okay, so the ransom in that is kidnapping and ransom விஷயங்கள்ல they are involving அப்படிங்கிறது இருக்கு. Boko Haram, yes, it is Nigeria தான். Arakan Army, yes, that is Myanmar. Okay, so first two that is wrong. Second, that is third and fourth is correct. So answer for this one is 2 pair only. So இதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இன்புட் அப்படிங்கிறது திஸ் இஸ் அன் மேஜர் மிலிட்டியா குரூப்ஸ் இன் அரவுண்ட் தி வேர்ல்டு. ஓகே, ஸோ இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஹமாஸ். ஓகே, ஸோ ஹமாஸ் வி நோ தட் தே ஆர் இன் கத்தார், டர்க்கி, தென் காசா ஸ்ட்ரிப்பில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஸோ ஹமாஸோட இது நமக்கு என்னன்னு சொல்லி வெரி ரீசெண்டாக தெரியும். ஓகே, தென் M23 குரூப், தட் இஸ் மார்ச் 23 குரூப்னு சொல்லுவாங்க.
ஈஸ்டர்ன் டெமோக்ராட்டிக் காங்கோவில் தேர் ஒன் ஆஃப் தி மிலிட்டியா குரூப். வேக்னர் குரூப் இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரைவேட் மிலிட்டரைஸ் பை ரஷ்யன். பட் சம் அதர்ஸ் அந்த மெயின் ஸ்ட்ரீம் கவர்மெண்ட் இவங்களை என்னென்னு சொல்கிறாங்கன்னா மிலிட்டியா குரூப்ஸ்னே அட்ரஸ் பண்ணுறாங்க. தென் ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் இட் இஸ் இன் சுடான். ஸோ இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆர்மிக்கும் ஆர்எஸ்எஃப்க்கும் நடக்கக்கூடிய இஷ்யூ. ஸோ இதுவுமே கான்ஃப்ளிக்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஹவுதிஸ் வி நோ, ஸோ நவ் ஓன்லி வி ஸ்டடிட் அபவுட் இட் ஏமன். தென் ஹெசபுல்லா, ஸோ இவங்க தான் லெபனான். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல மாறி இருக்கு. தென் ஜமாத்துல் நுஸ்ரத் அல் இஸ்லாம், தே ஆர் தி மிலிட்டியா குரூப்ஸ் இன் தி மாலி, புர்கினோ ஃபாசோ, நைஜர். ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறது. அந்த சஹேல் ரீஜியனில் நடந்த மிலிட்ரி குரூப்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு லாஸ்ட் இயர். ஸோ இந்த ரீஜியன்ஸ் இட் இஸ் ரீசன் இன் நியூஸ் அப்படிங்கிறது மெனி மிலிட்ரி கூப்ஸ் வேர் தேர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப லெஸ் ப்ரையாரிட்டி தான். ஸோ மற்ற ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மிலிட்டியா குரூப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு மியான்மர் வரும்போது ஒன் இஸ் அரக்கான் ஆர்மி. ஸோ இது ஒரு ஸ்டேட்டு அது எத்னிக் கம்யூனிட்டி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒன்று. தென் இவங்களோட ஜாயின்ட் கொலாபரேஷனில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியான்மர் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். தென் ஒன் மோர் திங் இஸ் டங். ஸோ இதுவும் ஒரு குரூப் தான். ஸோ இந்த 3 குரூப்பும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது 3 பிரதர்ஹுட் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அலையன்ஸ் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஆப்ரேஷன் இனிஷியேட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆப்ரேஷன் 1027. இந்த ஆப்ரேஷன் 1027 யாருக்கு அகேன்ஸ்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் மியான்மர். ஸோ ரெகுலர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் மியான்மர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தட்மடாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்துட்டு கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால சொல்கிறது தான் இந்த விஷயங்கள். ஸோ அப்போ தட்மடாவ் அப்படிங்கிறது அந்த ஆர்ம்டு குரூப்ஸோட நேமு. அது போக பிளேசஸை வச்சு ஒரு கொஷின்ஸ் வரணும் அப்படின்னா அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது நியூஸில் இருக்கிறது சன் ஸ்டேட்டு, லவோகாய், சின்சு. ஏன்னா இதெல்லாம் ஆக்குபைடு பை தட் அந்த 3 குரூப்ஸ். ஓகே, 3 பிரதர்ஹுட் அலையன்ஸ்னு சொல்கிறோம்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஃபைட் அகேன்ஸ்ட் தி ஜுண்டாஸ். ஓகே, ஜுண்டான்னு சொல்லுவாங்க, தட்மடாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனிவே, ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மியான்மரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. தென் மிலிட்டியா குரூப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மேபி நியூஸ்லேயோ தட் இஸ் கொஸ்டின்ஸில் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஹவுதிஸ் இட் இஸ் ஏமன், அபு சயாஃப் தட் இஸ் இன் ஃபிலிப்பைன்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த 2 தட் இஸ் மியான்மர் அண்ட் நைஜீரியா தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 pair only. ஓகே, the next question, which of the following countries share coastline with both Gulf of Suez and Gulf of Aqaba? Okay, so இது ரெண்டுமே நியூஸில் இருக்கிறதுக்கான தட் இஸ் ஏன் அப்படிங்கிறது ஒன்று தெரியும் உங்களுக்கு. தட் இஸ் ஒன்று, தட் இஸ் ஏமன், ஹவுதிஸ். ஸோ அது இட் கிரியேட்டிங் அன் இஷ்யூஸ் இன் தி ரெட் சி அண்டு Suez Canal. Then Gulf of Suez. Then other side Gulf of Aqaba. So that is also an issue because of that Strait of Hormuz, Israel-Hamas conflict. ஸோ இதெல்லாம் பிரச்சனை. ஓகே, ஸோ அப்போ எந்த கண்ட்ரி ஷேரிங் பார்டர் பிட்வீன் தீஸ் 2 அப்படின்னு வரும்போது இந்த ஏரியா தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் தி நியூஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ், தென் நெய்பரிங் கண்ட்ரிஸ் டிஃபால்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு நார்த் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த ஒரு நார்த் ஆஃப்ரிக்கா ஜோன்ஸ், தென் இந்த பெனின்சுலா ரீஜியன், தென் இந்த பர்ஷியன் கல்ஃப் அண்ட் ரெட் சி. ஸோ எஸ்பெஷலி இந்த place. Okay, so this is Gulf of Aqaba, then this is Gulf of Suez. In between எந்த country it's sharing border between these 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is Egypt தான். ஓகே, அதே மாதிரி பர்ஷியன் கல்ஃபையும் ரஷ்யையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரே கண்ட்ரி எதுன்னா சவுதி அரேபியா தான். ஓகே, ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாம் பார்த்து வச்சுங்க. விச் ஆஃப் தி கண்ட்ரிஸ் ஷேரிங் on border in Red Sea, which of the countries sharing border in Persian Gulf. Then இந்த சினாய் பெனின்சுலாவை மட்டும் டார்கெட் பண்ணி கொஷின்ஸ் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. அது போக மெடிடேரியன் சி நமக்கு தெரியும், அது டிஃபால்ட்டாக தெரியணும். பிளாக் சி தெரிஞ்சிருக்கணும், கஸ்பியன் சி தெரிஞ்சிருக்கணும். தென் மேலே போனீங்கன்னா பால்டிக் சி. ஸோ இந்தோட கண்ட்ரீஸோட ஆர்ஜின் தட் இஸ் பவுண்டரிஸ் விச் ஷேரிங் தீஸ் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ 2 ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று, ஒரு டிஸ்பியூட் நடக்கக்கூடிய கண்ட்ரி இருந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் யார். இன்னொன்று, ஒருவேளை அது கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் சியோ இல்லை கல்ஃப் ஸ்ட்ரீம்ஸோ இல்லை ஸ்ட்ரைட்ஸோ ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உக்ரைன் அந்த மாதிரி ஒரு கேட்டிருக்காங்க,
ஆப்கானிஸ்தானோட அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த டைம் இருக்கிறதுக்கான ஸ்கோப் அப்படின்னா இந்த ஏரியாஸ் தான் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், நெய்பரிங் கண்ட்ரிஸ் யார் யார் இருக்கா, தென் எந்த கண்ட்ரிஸ் எந்த சீஸ் ஆர் ஸ்ட்ரைட்ஸோ இல்லை கல்ஃபையோ ஷேர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி ஈஜிப்ட் மட்டும்தான் ஷேர் பண்ணும் பிட்வீன் கல்ஃப் ஆஃப் சூயிஸ் அண்ட் கல்ஃப் ஆஃப் அக்கோபா. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஷேரிங் ஒன்லி கல்ஃப் ஆஃப் அக்கோபா ஆர் கல்ஃப் ஆஃப் சூயிஸ். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் ஒன்லி. ஸோ கொஷினோட டிமாண்ட் புரிஞ்சுக்கிச்சு இல்லையா, ஏன் கேட்குறோம் அப்படிங்கிற ஒன்று, பன் எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் ஐ வில் டெல். ஓகே, then this one, Tamar, Leviathan, Zohar are the major offshore natural gas fields located in which of the following seas? Okay, so the answer for this one is Mediterranean Sea. Okay, so இது எதுக்கான ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is an offshore field in the Mediterranean region which creating on conflict between the Turkey, Greece and Israel. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனாகவே இது ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ஆயில் ஃபீல்டு. ஓகே, ஸோ ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்டு. ஸோ இது வந்து ஒன்று பிட்வீன் டர்க்கி அண்ட் கிரீஸில் நடக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் பார்த்தீங்கன்னா சிப்ரஸ். ஸோ இந்த ஒரு ஏரியா கிரீஸுக்கும் டர்க்கிக்கும் உள்ள ஒரு மேஜரான கான்ஃப்ளிக்ட் ஜோன் ரொம்ப இருக்குது. ஓகே, பிரச்சனை இருக்குது, பட் சம் அதர் திங்ஸ் இருக்கிறதுனால இது அந்த அளவுக்கு இன்னும் எஸ்கலேட் ஆகாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதர் தென் தட் தீஸ் ஆயில் ஷோர் ஃபீல்ட்ஸ் ஆல்சோ கிரியேட்டிங் ஆன் இஷ்யூ. ஏன்னா they want to try to bring oil to the Europe, alternate for Russia. Okay, ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக ஆல்டர்னேட் ஆயில்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது இந்த ரூட் வழியாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போது அதில் டர்க்கி வந்து இட் வாண்ட் டு ட்ரை டு கெட் சம் பெனிஃபிட். ஓகே, ஸோ அப்போது டிஸ்பியூட்ஸ்னு வரும்போது மேஜராக ஒன் ஆஃப் த டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கிக்கும் கிரீஸ்க்கும் ஒரு டிஸ்பியூட் போய்கிட்டே இருக்குது. அப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேஜராக அந்த சிப்ரஸோட டிஸ்பியூட். ஓகே, ஸோ அப்போ சிப்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு டிஸ்பியூட்டில் இருக்குது, மேலோட்டமாக அவ்வளோதான். தென் இஸ்ரேலுக்கும் டர்க்கிக்கும் உள்ள காரணம் சம் அதர் ரீசன்ஸ், தட் இஸ் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் மற்றதெல்லாம் இருந்தாலும், பட் இந்த ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்டுன்னு வரும்போது இந்த தமார், லெவியத்தான், ஜோஹர், ஸோ இதெல்லாமே ரஷ்யாவுக்கு, தட் இஸ் டர்க்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இல்லை டர்க்கிக்கும் கிரீஸுக்கும் உள்ள டிஸ்பியூட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போது கொஞ்சம் நீங்கள் டர்க்கியோட பொசிஷனும் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்காக எங்கே இருக்குது அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட்ஸு இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. தென் அதர் தென் தட் இந்த ஏரியாஸில் முக்கியமான ஒரு ஃபோரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் மெடிட்டேரியன் கேஸ் ஃபோரம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இதுவுமே யாருக்கு டிஸ்பியூட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கிக்கு டிஸ்பியூட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபோரமில் அப்போ யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி இல்லை. ஸோ அப்போ கொஸ்டின்ஸில் ஆப்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் டர்க்கியை ஒரு ஆப்ஷனாக வச்சு கூட உங்களை செக் பண்ணலாம். ஒரு வேளை கேட்குறதுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். கேட்டால் உங்களுக்கு மெம்பர் கண்ட்ரீஸில் வரும்போது கண்டிப்பாக அங்கே பொசிஷனிங் பண்ணும்போது டர்க்கியை பொசிஷன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஆனால் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், சிப்ரஸ், கிரீஸ், இஸ்ரேல், இட்டாலி, ஜோர்டான் அண்டு பாலஸ்தீனியன் தான். ஓகே, ஸோ அப்போது ஒன்று வந்து நம்ம மெடிட்டேரியன் சீஸை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரீஸ் பார்த்து வச்சுக்கோங்க. மேஜர் ஐலாண்ட்ஸ் ஏதாச்சும் அங்கே இருக்குது அப்படின்னா அதையும் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தென் ஆயில் கேஸ் ஃபீல்ட்ஸ் இதுதான். ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸுங்கிறது இந்த மேஜராக இருக்கிறது தமார், லெவியத்தான் அண்ட் ஜோஹார் தான். ஸோ வி வில் டிஸ்கஸ் இட். ஓகே, ஸோ மெடிட்டேரியன் சி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். த நெக்ஸ்ட் திங், ரெஃப்யூஜி கேம்ப்ஸ். ஓகே, ஸோ இதுவும் மேஜராக தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஆல்ரெடி ஒரு செக் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணதை தான் திருப்பி ரீசெக் பண்ணியிருக்கு. ஓகே, இன் சென்ஸ் அவங்க ஒரு வெப்சைட் தட் இஸ் UNHCRலையும் UNRWவும் தான் மேஜராக UN ரெகனைஸ்டு ரெஃப்யூஜி கேம்ப்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சைட்ஸை தான் அவங்க கொஷினாகவும் லாஸ்ட் டைம் வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ நம்மளும் இங்கே அதை தான் செக் பண்ணுறோம். ஒன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வி ஆர் கிவிங். ஓகே, ஸோ குட்டுப்புலாங் அண்ட் பல்லுஹாலி, ஸோ இட் இஸ் அன் சைட் இன் பங்களாதேஷ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, தட் இஸ் UNHCR ரெகனைஸ்டு ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் இருந்தால் லாஸ்ட் டைம் கேட்டது. ஒன்று பிடிபிடி கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். ஓகே, அடுத்து தடாபண்டு, கக்குமா, ஸோ இது கேட்டிருந்தாங்க. ஓகே, தென் ஐ ஹோப் ஜட்டாரியும் கேட்டிருந்ததா இருந்தது. ஓகே, ஸோ குட்டுப்புலாங் அண்ட் பல்லுஹாலி இட் இஸ் இன் பங்களாதேஷ் அஸ் அ ரெஃப்யூஜி கேம்ப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். தடாபண்டு, கக்குமா, தட் இஸ் இன் கென்யா. ஓகே, தடாபண்டு, கக்குமா, தட் இஸ் இன் கென்யா. ஸோ செகண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே, ஜட்டாரி வெதர் இட் இஸ் இன் எத்தியோப்பியாவான்னு கேட்டால் நோ இட் இஸ். ஸோ ஜட்டாரி அண்ட் அஸ்ரக் ஆர் தி கேம்ப்ஸ், இட் இஸ் இன் ஜோர்டான், not in Ethiopia. Okay, so this one is wrong. Then Embera, it is in Tanzania one keta. No, it is in Mauritania.
Okay, here it is. So it is in Mauritania. So it is not in Tanzania. So answer for this one is, first two statements are correct. So answer to this, 2 pair only. ஸோ இதில் செக் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா மேஜரான ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் அட்லீஸ்ட் இது மட்டும் நாச்சுன்னு பார்த்துட்டு போயிருங்க, நாட் மோர் தென் தட். ஓகே, ஸோ இது ரெகனைஸ்டு ஒன். ஸோ குட்டுப்புலாங்கண்டு பல்லுஹாலி, பிடிபிடி, டடாபண்டர் கக்குமோ, அஸ்ரக் அண்ட் ஜட்டாரி, நியாசுரு, நுதுதா, மெத்தந்தில். ஸோ இட் இஸ் இன் டான்சானியா. ஸோ அதனால தான் இங்கே தான்சானியா ஆப்ஷன் வச்சுருந்தது. ஸோ அப்போ தான்சானியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு கெப்ரியக், அவுபாரே அண்ட் ஷதர் இன் எத்தியோப்பியா. ஸோ இது மேஜராக தெரிஞ்சிருக்க வேண்டிய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் இன் அரவுண்ட் தி வேர்ல்டு. எஸ்பெஷலி இப்போ பாலஸ்தீனுக்கு ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் பார்க்கலையா அப்படின்னா, பாலஸ்தீனுக்கான ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் அப்படின்னு வரும்போது இட் இஸ் மென்ஷன்ட் இன் தி UNRWA வெப்சைட். ஓகே, ஸோ இதில் அவங்க மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. ரஃபாக்கு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும், ஜபல்யா தெரிஞ்சிருக்கும், நுஸ்ரத்தும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தைரியல் பெல்லக் தெரியும். ஓகே, மிச்சம் இருக்கிறலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கான் யூனிஸ்மே ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான். தென் ஒன் மோர், நீங்கள் 2-3 தான் சேர்த்து அடிஷனலாக பார்க்குற மாதிரி இருக்கும், மஹசி, புரேஜ் அண்டு பீச் கேம்ப். ஓகே, ஸோ இதில் கேட்குறதா இருந்தால் இதுதான் மேஜராக கேட்க முடியும். தட் இஸ் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் இதை வச்சுக்கோங்க, ஜபலி, ரஃபாக், நுஸ்ரத் அண்ட் கான் யூனிஸ். ஓகே, ஸோ தைரியல் பெல்லக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கான லிஸ்ட்டுமே வி ஷேர்ட் இன் Vision 1000, Vision 100 அதர் சைட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு அன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அது அங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். பட் மேஜராக தெரிஞ்சிருக்க வேண்டிய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் அட்லீஸ்ட் இதுனாச்சுன்னு பார்த்துட்டு போயிருக்கு, ஏன்னா இது யூஎன் ரெகனைஸ்ட் அதனால. ஓகே, ஃபைன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 pair only. The next one, that is Kalandan Multimodal Transit Project. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி பியூஐக்கில் ஒரு கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மேஜராக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக, மேப் ஸ்பெசிஃபிக்காக தான் போயாகணும். ஸோ அதை தான் இங்கேயும் செக் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ், இட் கனெக்ட்ஸ் இந்தியா வித் மியான்மர் த்ரூ எ காம்பினேஷன் ஆஃப் சி, ரிவர் அண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட்டான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் அண்ட் மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த காரிடார்ஸ், ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்ஸ் இருக்கட்டும், தென் அதர் தென் தட் IEMC, இந்தியன் மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே கான்டினென்டல் காரிடார்ஸு. ஸோ அப்போ மோஸ்ட்லி என்னவா இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனை மட்டுமே வச்சு அதை ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ இட் ஹேவிங், ஸோ சி இருக்கலாம், ரோடு இருக்கலாம், ரயில்வேஸ் இருக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் தான். ஸோ இதில் ரயில்வேஸ் வி ஆர் நாட் மென்ஷன்ட் பிகாஸ் வி ஆர் நாட் ட்ரை டு செக் தட். ஓகே, so first statement correct தான். Second statement, the inland waterway component is developed along the Irrawaddy river and keta. No, that is the name itself says that it is on Kalandan river. So Kalandan river valiya தான் we are transporting it. So from Bangladesh, okay, so from West Bengal, okay, so அங்க இருக்கிற airport, the port வழியா we are moving to Sitwe. Sitweல இருந்து அப்படியே Kalandan river வழியா ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும்போது ஜொரின்பூரி ரீஜியனில் இருந்து அப்படியே உள்ளே என்டர் ஆகிற ஸ்டேட்டு கேட்டிருக்கோம். ஸோ ஸ்டேட்டுன்னு வரும்போது இட் இஸ் மிசோரம். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3 is the answer. Okay, so here is the route map. So from Kolkata port to Sitwe port, it is in Bangladesh, sorry, Myanmar. ஸோ அது வழியாக பல்தேவா. ஸோ இது ஒரு இன்லேண்ட் வாட்டர்வே. தென் அதுக்கப்புறம் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழியாக ஜொரின்பூர் கிராசிங். ஓகே, ஸோ ஜொரின்பூர் பார்டர் கிராசிங் வழியாக வி ஆர் என்டர் இன் டு மிசோரம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரூட் மேப். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3 is the answer. Second statement is wrong because it is not Irrawaddy river, it is Kalandan river. Okay. The next one, 22nd ASEAN-India Summit 2025. So 22nd ASEAN-India Summit, நான் ஆல்ரெடி சொன்னது தான், சவுத் ஈஸ்ட் ரெப்ரசன்டேஷன் சமிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஏஷியான், APEC, ஈஸ்ட் ஏஷியா சமிட் 3. இதோட இந்த வருஷம் அட்டன் பண்ண எந்த பிளேஸில் வென்யூ ஹோஸ்ட் பண்ணது ஒன்று, இன்க்ளூடிங் இந்தியா ஏஷியன் சமிட். ஓகே, ஸோ எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணாங்க, எஸ்பெஷலி அந்த பிளேஸையும் பார்த்து வச்சுக்கோங்க, வேர் இட் இஸ் அப்படிங்கிறதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஷின்ஸ் அதையுமே வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ வி நோ தட் G7 வந்து கனடா, பட் வேர் எக்ஸாக்ட்லி அப்படின்னா கனசாகிஸ். ஸோ அந்த மாதிரி யூ ஷுட் ஒர்க். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஏஷியன் சமிட்டு. ஸோ அது எங்கே நடந்தது, தென் யார் அதை ஹோஸ்ட் பண்ணா, அதுதான். ஓகே, தென் வாட் இஸ் இட்ஸ் தீம். ஓகே, இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படிங்கிறத மோஸ்ட்லி செக் பண்ணுறாங்க. தென் எனி மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபாரமோ இல்லை கொயலேஷனோ
இல்லை எனி அக்ரிமெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்னு ஒன்று தெரிஞ்சிருந்தா சிக்னிஃபிகண்ட்டாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் இட் வாஸ் ஹெல்ட் இன் கோலாலம்பூர் மலேசியா. வென்யூ தான் கேட்டிருக்கு. எஸ், தட் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ 22nd சமிட் ஏஷியன் இந்தியா சமிட் இட் வாஸ் ஹெல்ட் இன் கோலாலம்பூர் மலேசியா தான். ஏஷியான் சமிட்டும் அங்கே தான் நடந்துச்சு, ஈஸ்ட் ஏஷியா சமிட்டும் அங்கே தான் நடக்கும். ஓகே, தென் இந்தியா ப்ரொபோசஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ சென்டர் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸ் அட் நலந்தா யூனிவர்சிட்டியானா இருக்கலாம்னே போங்க, ஏன்னா தர் மே பி எ சான்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தேடி போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எஸ், ஓகே, ஓகே, ஃபைன். பட் தெரியலனாலும் இது இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னே போங்க. ஓகே, then the third question, the statement is the summit was conducted under the theme of inclusivity and sustainability and கேட்டா எஸ், தட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அதுதான் அதோட இந்த வருஷம் ஏஷியானோட தீமும் அதுதான், இந்தியா ஏஷியன் சமிட்டோட தீமும் அதுதான். மோஸ்ட்லி அப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 2 and 3. அதர் தென் தட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த 22nd ஏஷியன் இந்தியா சமிட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இந்த வருஷம் அவங்க டிக்ளேர் பண்ணுறது இயர் ஆஃப் மேரிடைம் கோஆப்ரேஷன் தான். எப்படி இந்தியா தட் இஸ் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்டு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இந்த வருஷம் 22nd இந்தியா ஏஷியன் சமிட்டில் இயர் ஆஃப் மேரிடைம் கோஆப்ரேஷன் தான் இந்த வருஷம் இயரோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, ஸோ இயர் ஆஃப் மேரிடைம் கோஆப்ரேஷன் தான் இதில் அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தீம். ஓகே, ஸோ ஏஷியன் ஏன் இம்பார்ட்டன்ட்டு இந்த இடம் உங்களுக்கு தெரியும், பிகாஸ் தே ஆடட் ஒன் மோர் மெம்பர். ஓகே, ஸோ திமல் லெசத்தே. ஸோ அப்போது மேக்ஸிமம் இந்த இதில் ஏரியாவில் கொஷின் கேட்கும்போது ஒன்று எந்த டிக்ளரேஷனில் இதை இனிஷியேட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கோட லாஸ்ட் டைம் பிம்ஸ்டெக் வந்து டாக்கா டிக்ளரேஷன் சொல்லி ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி ஏஷியான் இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன் விச் டிக்ளரேஷன் இட் வாஸ் ஸ்டார்டட், எந்த டிக்ளரேஷனில் இது ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு க்ரானாலஜி, ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் எந்தெந்த இயரில் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த க்ரானாலஜியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மெம்பர் கண்ட்ரி ஒன்று நியூவாக ஆட் ஆனதுனால சொல்கிறேன். தென் எனி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ், ஏதாவது கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்கலாம்ல. சப்போஸ் ஏஷியனில் நீங்கள் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா தே புட் சம் கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத யூ ஹாவ் டு செக். ஓகே, ஸோ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மேக்ஸிமம் கொஸ்டின்ஸோட டிமாண்ட்ஸை தாண்டி வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்கோப் இல்லை. அந்த பவுண்டரி உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். இதுதான் அப்ஜெக்டிவ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இதை தான் செக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 1, 2 and 3 இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ என்ன டிமாண்ட் ஆஃப் தி கொஸ்டின் எதை நீங்கள் செக் பண்ணணுங்கிறது சொல்லியாச்சு. ஓகே, தென் திஸ் ஒன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் தான், இண்டோ-பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ். ஸோ இட் வாஸ் லான்ச்டு பை தி இந்தியா அட் தி ஈஸ்ட் ஏஷியா சமிட்டான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, ஸோ இது ஒரு இனிஷியேட்டிவ். ஏன் இது இந்த தடவை இப்போ கொஸ்டினாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 நடந்த இனிஷியேட்டிவ் அப்படின்னா ரீசென்ட்லி யூரோப் யூனியன் ஜாயின்ட் இன் திஸ் ஃபோரம் ஆர் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ யூரோப்பியன் இனிஷியேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் இருக்கும்போது கொஞ்சம் அதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் கிடச்சிருது, அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு சப்ரீஜனல் காம்போனண்ட்டு. மேஜராக என்னென்னா பெருசாக நியூஸில் நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒரு G7 சமிட்டோ G20 மாதிரியோ இல்லை பிரிக்ஸ் மாதிரியோ SCO மாதிரியோ இதை பெருசாக பேச மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சப்ரீஜனல் காம்போனண்ட்டு, இனிஷியேட்டிவ் தான். மேஜராக வேறு எதுவும் இதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ அப்போது இட் வாஸ் லான்ச்டு பை இந்தியா இந்த ஈஸ்ட் ஏஷியா சமிட்டான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் கரெக்ட் தான். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் லீகலி பைண்டிங்னு சொல்கிறாங்க. வெதர் இட் இஸ் லீகலி பைண்டிங்கான்னு கேட்டால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி UN மாதிரி ஆர்கனைசேஷன் தான் லீகலி பைண்டிங் காம்போனண்ட்டை இனிஷியேட் பண்ணி கொண்டு வர முடியும். வேரஸ் இந்த இன்டர்நேஷ்னல் ஆர் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனல் ஃபோரம்ஸ் சச் எஸ் G20, G7, பிரிக்ஸு, SCO இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் பைண்டிங் ட்ரீட்டிஸை தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் மோஸ்ட்லி த டெசிஷன்ஸ் ஆர் கன்சென்சஸ் பேஸ்டு. ஓகே, ஸோ இன் சென்ஸ் ஒருத்தர் நோ சொன்னாலும் அந்த தீர்மானம் நிறைவேறாது. அந்த சார்ட்டர் வந்து அன்னைக்கு அந்த கண்ட்ரினால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ சம் காம்ப்ரமைசஸ் அண்ட் சம் திங்ஸ் அதில் இருக்கும். ஸோ அப்போ மோஸ்ட்லி அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் கமிட்மெண்ட்டாக தான் இருக்குமோ தவிர லீகலி பைண்டிங்காக அதை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸோ இல்லை இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் கொண்டு வரதோ. ஸோ 99% அது நடக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஒன்று நமக்கு லீகலி பைண்டிங்னு வருது அப்படின்னா அது UN இனிஷியேட்டிவ் தான் மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் கிளைமேட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அது லீகலி பைண்டிங்காக இருக்கும். சம் அதர் திங்ஸ் சச்சஸ் இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் ரீசெண்டாக அந்த GCM கன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க. அது லீகலி பைண்டிங்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. எஸ், தட் இஸ். நம்மளோட சைபர் கிரைம்னு ஒன்று கேட்டு வச்சுருந்தோம். அது லீகலி பைண்டிங்கான்னு கேட்டால் எஸ், இட் இஸ். ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது லீகலி பைண்டிங்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருக்கும். ஸோ யூ கம் டு நோ தட். பட் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் மோஸ்ட்லி லீகலி பைண்டிங்காக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை.
So second statement is wrong now. Then it aims to promote free, open and rules-based Indo-Pacific region and keta. Yes, that is aims. Irkalam thana. Okay, so answer for this one is first one is correct, third one is correct, second statement is wrong. So answer is 1 and 3 is the answer. Even I hope, so second statement நீங்க eliminate பண்ணும்போது ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் இதோட செக் பண்ணுறதுக்கான டிமாண்டாக இல்லை. ஒன்ஸ் யூ ஆர் ஐடென்டிஃபை தட் இட் இஸ் நாட் லீகலி பைண்டிங். ஸோ அப்போ 3 கரெக்டானு பார்க்கும்போது 3 வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். யூஸ்வலி யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அப்போ எலிமினேஷன் டெக்னிக் கொஞ்சம் இஆரில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி லாங்குவேஜ் ஆஃப் தி பேப்பர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A1 and 3 is the answer. Okay, so here it is. External data. So there is non-treaty based voluntary arrangement. Then it is an extended version of Sagar. So இதெல்லாம் sleeping தான் இருக்கும். Okay. The next one this. Okay, so land border with Venezuela. Why Venezuela is since? So it is in news because அங்க இருக்கக்கூடிய government topple ஆன விஷயம். So அது ஒன்று. Then other than that, Venezuela and Guyanaக்கு நடுவில் இருக்கக்கூடிய dispute for Esquibo. So அது நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதுவும் ஏன் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆயில் ரிச் ஃபீல்டாக மாறிடுச்சு. இந்த ஏரியா நம்ம அன்னைக்கு பார்த்தோம், எஸ்கிபோ அப்படிங்கிற ஒரு ரீஜன். ஸோ இந்த ரீஜன் வந்து இட் இஸ் அன் ஆயில் ரிச் ஃபீல்டு. ஓகே, ஸோ அதனால வெனிசுலாவுக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். பட் இப்போ ஆஃப் லேட் அவங்க என்னென்னா கவர்மெண்ட் சரியாக இல்லை, அதனால அந்த டிஸ்பியூட்ஸ் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு. ஆர்எல்ஸ் எஸ்கிபோ ரீஜன் இஸ் டிஸ்பியூட்டில் இருக்கக்கூடிய ஒன்று தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ரீஜன் வந்து டிஸ்பியூட் பிட்வீன் 2 ஸ்டேட்ஸாக இருக்குன்னா அது ரிசோர்ஸ் ரிச்சாக இருக்கணும். அதனால ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் தான் அவங்களுக்கு அது தேவைப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்ட்ரீஸ் விச் ஷேரிங் பார்டர்ஸ் வித் வெனிசுலா கேட்கும்போது, ஸோ ஒன் இஸ் கொலம்பியா வந்துடுது, தென் பிரேசில் வந்துடும், தென் கயானா வந்துடும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேடார் இட் இஸ் அட் ஹியர், பெரு இட் இஸ் அட் ஹியர், தென் சுரினேம் it is here. Okay, so அப்போ answer is 3. Okay, so Colombia, Brazil, Guyana. Okay, so these 3 countries sharing border with Venezuela. So எந்த அளவுக்கு ஆஃப்ரிக்கா மேப்பை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு சவுத் அமெரிக்கா மேப்பையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் மவுண்டைன்ஸோ இல்லை இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸோ, அந்த ரிவர்ஸில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருக்குனாலோ ஸோ அதை யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A, all that is 3. Okay, then this one, this is also map based question தான். ஸோ இது ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் சீஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த சி வந்து மெடிடேரியன் சீயை தான் இங்கே செக் பண்ணியிருக்கு. ஸோ இதில் ஆன்சர் ஈஸிலி யூ கேன் கெஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த மொராக்கோ போர்ச்சுகலை நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ மொராக்கோ யூனோ, கிப்ரால்டர் இஷ்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் ஸ்பெயின், எஸ் ஹியர் இட் இஸ். தென் துனிஷியா, ஹியர் இட் இஸ். ஓகே, so answer for this one is Portugal. If you eliminate means answer 3. So already na Vision 1000 Mission 100 I shared the details. Okay, so எந்தெந்த countries major seas அந்த seas சுற்றி இருக்கக்கூடிய countries-ஓட லிஸ்ட்டை ஆல்ரெடி நோட்ஸாக கொடுத்துருந்தேன். ஸோ படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஃபைன். இந்த நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச் த ஃபாலோயிங் சிட்டிஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஸோ நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது மேக்ஸிமம் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வர மாதிரி தான் செட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இஃப் யூ கம் வித் நோட்டீஸ் வித் திஸ் மேப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஹியர் இட் இஸ் நைபீத்தா. இதுதான் இருக்குது, மற்ற எங்கேயும் இல்லை. விஆர் ஹனாயோ எதுவும் கேட்கல, நைபீத்தா தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கோம். ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டு அப்படின்னா லாஸ்ட் எதுவாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கும் அப்படின்னா யூ கேன் கெஸ். ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல இஸ் தைமலசத்தை கொடுத்துருந்தா ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஜக்காத்தா வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஜக்காத்தாவில் தான் லாஸ்ட்டாக இருக்க முடியும். ஸோ அப்போது இதுதான் ஆப்ஷனாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் வர மாதிரி தான் செட் பண்ணியிருக்கு இங்கே. ஓகே, ஒரு கொஸ்டின் ரேண்டமாக செட் பண்ணியிருக்கு, பட் மோஸ்ட்லி இப்படி வர்றதுக்கு தான் ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்போது 4, தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பேங்காக் வந்துடும். ஓகே, ஹியர் இட் இஸ். தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோலாலம்பூர், மலேசியா, தென் அதுக்கப்புறம் சிங்கப்பூர். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஜகார்த்தா. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க எப்பயுமே. அந்த வெஸ்ட் டு ஈஸ்ட் அரேஞ்ச்மெண்ட், நார்த் டு சவுத் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணக்கூடிய ஒன்று தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட நமக்கு ஒன்று ஈஸ்ட் ஏஷியன் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஜாயின் பண்ணதுனால ஒன்று, இன்னொன்று இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுட்டு போக வேண்டிய கொஷின் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் C is the correct answer, right? Then next this one,
ஐ ஹோப் திஸ் மே கம் இன் தி அப்கமிங் டெஸ்ட் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்டாக பார்க்கப்படுது ப்ராஜெக்ட் பிரயாஸ். ஓகே, ஸோ இது நம்ம விஷன் 1000லையும் எடுத்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் வாஸ் லான்ச்ட் இன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் இன் பார்ட்னர்ஷிப் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். மோஸ்ட்லி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் தானே இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Then second statement, it is on collaboration between IOM India and Indian Council of World Affairs and கேட்டா yes, that is correct தான். இன்ஸ்டிடியூஷன் தெரிஞ்சிருக்க வேண்டியதுதான். Then the project aims to promote regular migration pathway for unskilled workers, laborers and கேட்டா objective of this program is not with respect to unskilled laborers, but its intention is mapping report on international migration, not on unskilledங்கிற ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி எங்கேயும் சொல்ல கிடையாது. It just focus on mapping report on international migration and mobility trends and patterns. அதை ரீட் பண்ணுறதும் ப்ளஸ் ஸ்டேட் கோஆர்டினேஷன் இந்த தடவை என்கரேஜ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கோஆர்டினேஷன் இருக்காது. இன்சென்ஸ் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மாதிரி ஸ்டேட் கோஆர்டினேஷன்ஸ் இருக்காது. இந்த ப்ராஜெக்டில் ஒருவேளை இந்த ஸ்டேட்ஸ் அடாப்ட் பண்ணக்கூடியதான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருந்துச்சுன்னா அதையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டு வரும்போது that is the project aims to promote regular migration pathway for unskilled laborers and கேட்டா no, it is not. Okay, so அப்போ third statement is wrong. Then fourth statement, it aligns with the objective of the global compact for safe, orderly and regular migration and the migration governance framework and கேட்டா that statement correct தான். ஸோ இதோட பர்பஸ் இதுதான் ப்ராஜெக்ட் பிரயாஸோடது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஆன்சர் இங்கே கேட்டுக்கிறதும் நாட் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3 is the wrong answer. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிகாஸ் மினிஸ்ட்ரி ஷஃபிள் ஆயிருக்கு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்டர்நேஷனல் மைக்ரேஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணுதோ தவிர நாட் ப்ரொமோட் ரெகுலர் மைக்ரேஷன் பாத்வே. ஓகே, ஸோ அது கிடையாது, அன்ஸ்கில்டு லேபர் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3 is the answer. ஓகே, இதுவும் விஷன் 1000ல் கேட்டது தான். தென் ஃபாரம் ஃபோர்ஜ். ஸோ ஃபோர்ஜுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் அஸ் அ சக்சஸர் டு த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் ஆன்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஒய் திஸ் இன்ஸ்டியூஷன் இஸ் வெரி ஃபேமஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, லைக் ப்ராஜெக்ட் வால்ட்டு, ஃபோர்ஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் இந்த கொஸ்டின் எடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் சக்ஸஸரானு கேட்டால் எஸ் இட் இஸ். ஏன்னா இட் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் எம்எஸ்பி. ஓகே, ஸோ அது யூஎஸ் லெட் இனிஷியேட்டிவ் தான். இந்தியா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சாங்கிறது ஒன் ஆஃப் த கொஸ்டின். இந்தியா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு தான். ஓகே, ஆனால் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் இனிஷியேட்டிவ்னு கேட்குறாங்க. நோ. Okay, so all members of the MSP have agreed to expand cooperation under Forge at both policy and project level and keta. Yes, that is correct. So here the thing is that all. Then இதில் ஈஸியாக எலிமினேட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான். The forum aims to replace China entirely in the global critical mineral supply ஆன்னு கேட்டால் நோ, நாட் இஸ் அன் அப்ஜெக்டிவ். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். இஃப் ஐ எலிமினேட் தட் ஆப்ஷன், ஓகே, ஸோ ஒருவேளை அதை எலிமினேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வருமானு கேட்டால் தேர்ட் எலிமினேட் பண்ணால் இப்போ வந்து நிற்கும். ஓகே, 1 and 2 வந்து நிற்கும். ஃபோர்த் ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ 1 and 2 ஓகே, ஆல் வருமானு பார்த்தா பெட்டரா, இல்லை சைனா என்டையர்லின்னு பார்த்தா நான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் எலிமினேட் பண்ணுவேன். எலிமினேட் பண்ணால் இப்போ எனக்கு என்னென்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் செக் பண்ணணும், நம்ம அட்டன் பண்ணோமா இல்லையான்னு. எம்எஸ்பிஏ வி அட்டன்ட் இட். ஸோ இதுவும் அட்டன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும், பட் நாட் பார்ட்டிசிபேட்டட்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A1 and 2 ஒன்லி. ஓகே, ஸோ இதுவும் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் தான், ஃபோர்ஜ். ஓகே, ஹியர் இட் இஸ். இந்தியா அட்டன் திஸ் சமிட். நீங்கள் ஒருவேளை விஷன் 1000 டாக்குமெண்ட் படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் பை அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை தி IMF. ஓகே, ஸோ இதுலேயும் முக்கியமாக நான் ஒரு 4 இனிஷியேட்டிவ்ஸ், தட் இஸ் கிரெடிட் மெக்கானிசம் சொல்லியிருந்தோம். தட் இஸ் IMFோட ரோல்னு பார்த்தா இட் இஸ் நாட் ஓன்லி கிரெடிட் ஃபண்டிங் மெக்கானிசம், பட் இட் இஸ் ஆல்சோ பாலிசி டெசிஷன்ஸ் ஆர் பாலிசி சப்போர்ட்டிங் மெக்கானிசம் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. ஓகே, ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக ஃபெமிலியராக நியூஸில் இருந்தது எக்ஸ்டெண்டட் கிரெடிட் ஃபெசிலிட்டி அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி. ஐ ஹோப் ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் ஒரு இயரில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் IMFோட இனிஷியேட்டிவ் தான். அது போக ரெசிலியன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஃபெசிலிட்டியும் ரீசெண்டாக நியூஸில் இருந்ததா, இதுவும் ஒரு கொஸ்டினாக வந்திருக்கு. தென் ஸ்டாண்ட் பை அரேஞ்ச்மெண்ட். இந்த 4 காம்போனன்ட்ல வழியாக தான் IMF ஃபண்டிங், தட் இஸ் சப்போர்ட் ஃபண்ட் ஃபார் தி those who are in the debt crisis.
ஓகே, ஸோ அவங்கள வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற ப்ராசஸில் தான் ஐஎம்எஃப் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 காம்பனண்ட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே போய் இது வரைக்கும் டீட்டெயிலாக கேட்டதில்லை, இதோட பர்பஸ் என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. பட் ஒன் ஆர் சம் அதர் வே ஒரு லேயர் கீழே இறங்குனா அட்லீஸ்ட் நம்ம பேர் மினிமம் தெரிஞ்சுக்கிறணும் எதுக்கானது அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத ஐ மென்ஷன்டு ஹியர். ஓகே, ஸோ யாருக்கானது, என்ன மாதிரி ப்ரோக்ராம் அவங்க தேர் ஃபெசிலிட்டேட்டிங் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது மட்டும் ஒர்க் பண்ணிக்கோங்க. இட் இஸ் இன் நியூஸ். ஓகே, ஸோ தட் இஸ் விஷன்லேயும் இருக்குது, நியூஸ் பேப்பர்லேயும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்ததுனால தான் எடுத்தது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அபவுட் வேர்ல்ட் பேங்க். ஓகே, ஸோ இன்ஸ்டிடியூஷனல் தான் அதோட ஃபங்க்ஷன் தான் கேட்குது. International Bank for Reconstruction and Development provides concessional loan to the low-income countries, while the International Development Association lend at market rates to middle-income countries. So actually, in the first statement correct and keta, first statement is wrong because we shuffled it. Okay, so idoda role da, that is IDA oda role da provides concessional loan to the low-income countries. அதே மாதிரி ஐடிஏ ஓட லோன் தான் அப்படி ரீஷஃபிள் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது மேஜராக ஐபிஆர்டிக்கும் ஐடிஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது ஒரு டிஃப்ரென்ஸ். தென் ஐபிஆர்டி தேர் ஓன்லி கிவிங் லோன்ஸ் தான். பட் வேரஸ் ஐடிஏ இட் ஆல்சோ கிவ் கிராண்ட்ஸ் டு, அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். கிராண்ட் இன் சென்ஸ் யூ டோன்ட் வாண்ட் டு ரீபே. ஸோ அந்த ஒரு விஷயம் ஐடிஏ பண்ணும், பட் ஐபிஆர்டி அது பண்ணாது. ஓகே, ஸோ அது போக மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்துச்சோம். இது வேர்ல்ட் பேங்க்னு சொல்லுவோம். ஐபிஆர்டி ப்ளஸ் ஐடிஏ இட் போத் கம்ப்ரைசஸ் ஆஃப் வேர்ல்ட் பேங்க். பட் அதர் தென் தட் அந்த 3 இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்தது வந்து இட் இஸ் வேர்ல்ட் பேங்க் குரூப்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹியர் இஸ் தி கிளாசிஃபிகேஷன் டிஃபரன்சஸ். ஓகே, வென் இட் வாஸ் ஸ்டார்டட், வாட் இஸ் இட்ஸ் பர்பஸ், ஸோ இதெல்லாம் இதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே முக்கியமாக தே வில் ஃபெசிலிட்டேட் கிராண்ட், பட் இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. லோன்ஸ் அட் நியர் மார்க்கெட் ரேட்ஸ், ரைட்ஸ் ஃப்ரம் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் தான். ஓகே, ஸோ இங்கே தான் கன்செஷனல் டேர்ம்ஸில் கொடுப்பாங்க, 0 ஆர் வெரி லோ இன்ட்ரெஸ்ட். இங்கே அப்படி கிடையாது, பாரோயிங் மஸ்ட் ரீபே வித் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டுக்குள்ள மேஜர் டிஃபரன்சஸ். ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, செட்டில்மெண்ட் டிஸ்பியூட்ஸு, ஐஎஃப்எஃப்சி இதெல்லாம் லெஸ் ப்ரியாரிட்டி தான். மோஸ்ட்லி இது ரெண்டுக்குள்ளே தான் ஃபிக்ஸ் ஆயிரும். பட் எனிவே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் குளோபல் இனிஷியேட்டிவ் சப்போர்ட்டட் பை தி வேர்ல்ட் பேங்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். இட் இஸ் அண்ட் கொலாபரேஷன். ஓகே, ஸோ மெலிண்டா கேட்ஸு தென் அதர் தென் தட் சம் இன்ஸ்டியூஷனோட சேர்ந்த ஒரு கொலாபரேஷன். அப்ஜெக்டிவ் இஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் டு தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், இது இவங்களோட இனிஷியேட்டிவ் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் த லிவபிள் பிளானட் ப்ரோக்ராம். ஸோ லிவபிள் பிளானட் ப்ரோக்ராமுமே யாரோடது அப்படிதான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், இட் இஸ் ஆல்சோ அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் தான். ஓகே, ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஸோ ஆன்சர் இஸ் 2 only. ஓகே, ஸோ இதோட இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது லிவபிள் பிளானட் இனிஷியேட்டிவ் இட் இஸ் அன் வேர்ல்ட் பேங்கோட இனிஷியேட்டிவ் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் பூஸ்ட் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி ஆன சஸ்டைனபிள் பிளானட் தான். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ் தே கிரியேட் ஒன் ஃபண்ட் இன் த நேம் ஆஃப் லிவபிள் பிளானட் ஃபண்டு. ஸோ இந்த பிளானட் ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டு தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் கிராண்ட் அண்ட் கன்செஷனல் ரிசோர்ஸஸ் டு தி ரெடியூசிங் பாரோவிங் காஸ்ட் அண்ட் டீரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் நீங்கள் இனிஷியேட்டிவ் ஏதாவது கொண்டு வரீங்கன்னா அதில் இன் கேஸ் ஆஃப் எனி ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அதை டீரிஸ்க் பண்ணுற ப்ராசஸ்க்காக தான் இந்த ஃபண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் தான். தென் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் குளோபல் இனிஷியேட்டிவ்மே இட் இஸ் அன் collaboration of World Bank Group, Committee on Payment and Market Infrastructure, International Telecom Union. ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். இதுவுமே வேர்ல்ட் பேங்கோட இனிஷியேட்டிவ் தான். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ இன் த நியூஸ். ஸோ அதனால் கேட்டது தான் இது. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only is the answer. Then this one, World Happiness Report. ஸோ மொத்தம் 6 indicators. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டின் தான். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வரும். Okay, all 6 indicators will comes under the to measure World Happiness Report. So answer for this one is D is the answer. Okay. Next, which are the following above are the members of Arctic Council? So இது ஏன் நியூஸில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும், that is Greenland issue. Okay, so அந்த Greenland and US annexation issues, அப்போ மேஜராக அங்கே இருக்கக்கூடிய கவுன்சில்னு பார்த்தா ஆர்டிக் கவுன்சில் தான் அங்கே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது which one of the countries not representing ஆர்டிக் கவுன்சில்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கண்ட்ரிஸ் விச் ஷேரிங் தி ஆர்டிக் ஆர் கன்சிடர் டு பி மெம்பர்ஸ் ஆஃப் தட் கண்ட்ரி. ஸோ அப்போது யூகே இருக்காதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ்
1 2 3 4 and 5. ஓகே, ஸோ ஆர்டிக் கவுன்சில் ஆல்ரெடி நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த டைம் இந்தியா அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்ததுனால அதோட இது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மெம்பர் கண்ட்ரிஸ் யார் யார் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. தென் திஸ் கவுன்சில் இஸ் இனிஷியேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் ஒட்டாவா டிக்ளரேஷன். ஸோ அதை தாண்டி இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று தெரியணும் அப்படின்னா, ரீஜனல் கம்யூனிட்டி இருக்கும் இல்லையா, ரீஜனல் எத்னிக் கம்யூனிட்டி, இதுவுமே இண்டிஜினியஸ் பீப்புள்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ ஆர்டிக் இண்டிஜினியஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்களுமே ஒரு பர்மனன்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். கண்ட்ரி மட்டும் கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் பீப்புள் ஹேவிங் அண்ட் கவுன்சில், அந்த கவுன்சிலுமே அஸ் அ பர்மனன்ட் பார்ட்டிசிபெண்ட்டாக ஆர்டிக் கவுன்சிலை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது கிரவுண்ட் ரூட் லெவலில் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அப்போ தீஸ் ஆர் ஆல் தி கவுன்சில் மெம்பர்ஸ். ஓகே, இதெல்லாம் எனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரி. பட் ஆர்டிக் இண்டிஜினியஸ் பீப்புள் இஸ் ஆல்சோ ரெப்ரசென்டிங் இன் தி ஆர்டிக் கவுன்சில் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஓகே, தென் சேர்மன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு அது ரொட்டேஷன் பேசிஸில் போய்கிட்டு இருக்கும். தட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் திங். இன்னொரு சிக்னிஃபிகண்ட்டான இம்பார்ட்டண்ட்டான திங் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, இந்தியா இஸ் ஃபார்மலி ரெகக்னைஸ்ட் அஸ் அப்சர்வர். ஓகே, ஸோ இது ஒன்று டிஃபால்ட்டாக தெரியணும். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 2 3 4 and 5 is the answer. United Kingdom is not in the news. Okay, that is not a member in Arctic Council. Then this one, some west to east arrangement like கேட்டிருக்கு. Strait of Dover, Strait of Kirk, Dardanelles, Davis Straits. Okay, so இதில் if you want to know, so இதுவுமே கொஸ்டினோட டிமாண்ட் அந்த ஆர்டிக் ரீஜன் தான். ஸோ அப்போது டாவிஸ் ஸ்ட்ரெயிட் தான் ஃப்ரம் வெஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து டாவிஸ் ஸ்ட்ரெயிட் தான் வரணும். ஸோ 4 இது 2 தான் இருக்க முடியும். இப்போ இது இருக்க முடியாது. அடுத்து செக் பண்ண வேண்டியது வேர் டார்டனல் ஸ்ட்ரெயிட் இஸ் லொக்கேட்டட். ஓகே, ஸோ டார்டனல் ஸ்ட்ரெயிட், தென் கர்க்கு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் டோவர். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் டோவர் இட் ஷேர்ஸ் பிட்வீன் இங்கிலாந்து அண்டு ஃப்ரான்ஸ். அதுக்கப்புறம் தான் எங்கே டார்டனல் ஸ்ட்ரெயிட் வருதுன்னா டர்க்கி கிட்ட வருது. அப்போ இதுதான் செகண்ட் இருக்க முடியும். அப்போ செகண்ட் அப்படின்னு வரும்போது இதுதான் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் டோவர் அதுக்கப்புறம் வந்துடும், அதுக்கப்புறம் டார்டனல் ஸ்ட்ரெயிட் வந்துடும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கர்க்கு வந்துடும். ஓகே, இதுக்கிடையில் போஸ்பரஸ் ஸ்ட்ரெயிட் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெயிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அந்த ஒரு பேசிஸில் கேட்டது தான். எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டான ஒன்று தான். இதுவும் டிஸ்பியூட் ஜோனில் இருக்கக்கூடிய ஒன்று தான். கக் ஸ்டேட்டும் டிஸ்பியூட் ஜோனில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 4132. ஓகே, ஏ இஸ் தி ஆன்சர் பிகாஸ் ஃபோர்த் தட் இஸ் டாவிஸ் ஸ்ட்ரெயிட் இஸ் ஹியர் வெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் டோவர் இது செகண்ட் வரும். ஸோ அங்கே ஃபஸ்ட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு. டார்டனல் ஸ்ட்ரெயிட் தேர்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு. கெக் ஸ்ட்ரெயிட் ஃபோர்த்தில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கிடையில் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இன் பிட்வீன் யாருக்கும் நடுவில். இப்போ கெக் ஸ்ட்ரெயிட்டுங்கிறது சி ஆஃப் அசோவாவுக்கும் பிளாக் சீக்கு நடுவில் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டோட நேமை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ பைப்லைன்ஸ். ஸோ 2 தடவை கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஒரு தடவை. ஓகே, ஸோ சூயஸ் அண்ட் மெடிட்டேரியன் பைப்லைன் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. தட் இஸ் லாஸ்ட் இயர் பிஃபோர். பைப்லைன்ஸ் அண்டு இந்த இன்டர்கனெக்டட் மாடல்ஸ், தட் இஸ் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த லைனில் இம்பார்ட்டன்ட் பைப்லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்போ பைப்லைன்ஸ், இஃப் யூ எக்ஸ்பேண்ட் த நேம் யூ கேன் கெட் அன் ஆன்சர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ எஸ்போ அப்படின்னு மீன்ஸ் ஈஸ்ட் சைபீரியன் பைப்லைன் தான் அது. ஸோ ஈஸ்ட் சைபீரியன் பைப்லைன் அப்படின்னா இட் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் Central Asia. So first statement is wrong. So East Siberian pipeline, it come from Siberia, yes, that is correct, Russian oil, then it reached to the China. Okay, so first one is wrong. Then Nord Stream pipeline, Russia to Germany, very famous than namakku theriyum, it is here. Okay, Nord Stream pipeline. Then one more thing is Drupsa pipeline. Drupsa pipeline பொறுத்தவரைக்கும் it is not start from Middle East to East Europe. It is start from Russia to East Europe. Okay, so pipelines you should know where from it starts and where it ends. அப்படிங்கிற பிளேசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி இம்பார்ட்டன்ட் பைப்லைன்ஸ் அப்போ இந்த இதுக்கு பொறுத்தளவுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், தேர்ட் ஒன் இஸ் ராங். ஸோ ஆன்சர் செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ ஒன் பேர் ஒன்லி இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இதை தாண்டி அந்த ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அதர்வைஸ் கால்டு பெட்ரோல் லைன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அன் பைப்லைன், இட் ஸ்டார்ட் ஃப்ரம் பர்ஷியன் கல்ஃப் ரீஜியன்லேருந்து இந்த ஈஸ்ட் தட் இஸ் இங்கே வரைக்கும். ஏன்னா இது ஏன் டிஸ்பியூட்டில் இருக்குன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக்கேட் இருக்கிறதுனால இந்த வழியாக தே வில் ஸ்ட்ரைட்லி ரூட் தயர் ஆயில் டு திஸ் பைப்லைன். ஸோ இது வழியாக ரெட் சி வழியாக எடுத்துகிட்டு வந்துடலான்னு பிலீவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது எங்கே இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா அப்போகைக் ஆயில் ப்ராசஸிங் சென்டரில் இருந்து எங்கே இது ரீச் ஆகுது அப்படின்னா யன்பு போர்ட்டுக்கு வருது. ஓகே, ஸோ
மேபி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருந்தால் இதையும் யூ ஷுட் நோ. ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒன்று தான். அடுத்து ப்ளூ ஸ்ட்ரீம் பைப்லைன். ஸோ ப்ளூ ஸ்ட்ரீம் பைப்லைனுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் இட் எண்ட்ஸ் டு டர்க்கி. ஸோ இதோட ப்ராசஸ். ஓகே, அதுக்கப்புறம் துர்க்மெனிஸ்தான் தப்பி பைப்லைன். ஸோ ரொம்ப ஃபேமஸாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று தப்பி பைப்லைன்னு கேட்கலாம், இல்லை பீஸ் பைப்லைன்னு கேட்கலாம். ஸோ வி நோ தட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் துர்க்மெனிஸ்தான் அண்ட் இட் ரீச் ஆப்கானிஸ்தான், தென் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. ஸோ இதுவும் மோஸ்ட்லி வேர் இட் ஸ்டார்ட்ஸ் வேர் இட் எண்ட்ஸ். ஸோ அந்த லெவலில் பார்த்து வச்சுக்கோங்க. மேஜர் பைப்லைன்ஸ் இதுதான். ஓகே, தென் சூயஸ் மெடிட்டரேனியன் பைப்லைன் தே ஆஸ்க்டு ஆல்ரெடி. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஆர்கனைசேஷன் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் யூரோப். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அஃபேர் தான், நியூஸ் அஃபேர்ஸில் இருந்தது தான். ஸோ இட் கம்ப்ரைசஸ் 57 பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் யூரோப், சென்ட்ரல் ஏஷியா அண்ட் நார்த் அமெரிக்காவான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ் கரெக்ட். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் இன் ஏரியா சச்சஸ் early warning, conflict prevention, crisis management and post conflict rehabilitation. So second statement read பண்ணுங்க. Third statement பாருங்க, it has the primary responsibility for providing military security in the European region. So ஒன்று நோட்டீஸ் பண்ணுங்க, 57 countries பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் ஒருவேளை மிலிட்டரி ரெப்ரசன்டேஷன் ப்ரைமரியாக இருக்குது அப்படின்னா அது இட் ஷுட் ஃபங்க்ஷன் லைக் அ நேட்டோ. ஆனால் நேட்டோ அளவுக்கு இது ஃபங்க்ஷன் ஆகுதான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். இது போக செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு கான்ட்ரடிக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒன்று தான் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இயர்லி வார்னிங் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க, கான்ஃப்ளிக் ப்ரிவென்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க, போஸ்ட் கான்ஃப்ளிக் ரீஹாபிலிட்டேஷன் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது, பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொவைடிங் மிலிட்ரி செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன்னா அதோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி மிலிட்ரி இது கிடையாது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் எலிமினேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ 1 and 2 இஸ் தி ஆன்சர் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரசல்ஸ், பெல்ஜியம். ஈவன் அதோட தெரிஞ்சிருக்கணுங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. தட் இஸ் இன் ஆஸ்ட்ரியா, வியன்னால இருக்குது. ஓகே, ஹியர் இட் இஸ். ஸோ இட் ரெப்ரசன்டிங் யூரோப், சென்ட்ரல் ஏஷியா அண்ட் நார்த் அமெரிக்கா. ஈவன் ரஷ்யா இஸ் ஆல்சோ மெம்பர் இன் இட். ஸோ அப்போ அந்த மிலிட்ரி அலையன்ஸ் definitely not possible. So அப்போது ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ் இட் இஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ் இட் இஸ், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் இட் இஸ் நாட் ப்ரொவைடிங் மிலிட்ரி செக்யூரிட்டி. அது ஒரு பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது நமக்கு தெரியலனாலும் ஆன்சர் வந்திருக்கும் இஃப் யூ எலிமினேட் திஸ் ஒன். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2 இஸ் தி ஆன்சர். ஃபைன், நெக்ஸ்ட் ஒன். இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், குளோபல் ஆன்டி பேஸ் எரோஷன் மாடல். ஸோ இது இந்த பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் நம்ம எக்கனாமியில் ஒரு கான்செப்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரி அவங்க டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரீஸில் இருந்து இஃப் தே ஸ்டார்ட் தேர் பிஸ்னஸ் இன் இந்தியா மீன்ஸ் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இஃப் தே பே டேக்ஸ் மீன்ஸ் ஆல் ஃபைன், பட் தே சூஸ் ஃபார் தி டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரி. அங்கே நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் டேக்ஸ் பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நம்மளோட ரிசோர்ஸஸ் அங்கே எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்படிங்கிறதுனால தே கம் வித் அ கான்செப்ட் ஆஃப் பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் மெக்கானிசம். ஸோ இது ஆல்ரெடி ஒரு தடவை கொஷினாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு கன்சென்சஸ் பிட்வீன் G20 அண்டு OECD கண்ட்ரீஸில் தான் ரெப்ரசன்டேஷன் ஆகிருக்கு. தட் இஸ் நாட் பாரிஸ் கிளப். பாரிஸ் கிளப்போட அப்ஜெக்டிவ், இஃப் யூ already work on the previous questions now, you come to know that it is not work for the base erosion and the profit shifting model. They work for the debt restructuring. அது இண்டிவிஜுவல் கண்ட்ரியோட டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங்கை எப்படி வெல் அண்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபார்மல் குரூப்பாக தான் அது ஃபங்க்ஷன் ஆகுதோ தவிர இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஆன் தி டாக்ஸேஷன் திங்ஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் அதுதான். இட் எய்ம்ஸ் டு என்ஷூர் மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ் pay a minimum tax in where they are located. ஓகே, ஸோ அதுக்கான ஒரு கன்சென்சஸ் கிடச்சிருக்கு வித் G20 அண்ட் OECD சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிறது. ஸோ இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் நாட் G20 அண்ட் பாரிஸ் கிளப், இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் OECD அண்ட் G20 தான். ஸோ அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் they come with the things that a corporate should pay a minimal tax from where it is functioning. அது பண்ணுறதுக்கான ஒரு கன்சென்சஸ் தே பிரிங். ஸோ அதனால இது நியூஸில் இருக்குது, அதனால இது கேட்டிருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் ஹியர் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் இஃப் யூ அட்ரஸ் ஒன் கொஸ்டின் இஸ் ராங், ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், டெஃபினட்டாக உங்களுக்கு ஆன்சர் அரைவ் ஆயிரும். அன்லைக் அந்த ஆப்ஷன் 1 only 2 only மாதிரி இருக்காது.
தென் கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், இதுவுமே நியூஸில் இருந்தது தான். ஒன்று, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் நக்ரோனா அண்ட் காராபாக் ரீஜியன் டிஸ்பியூட். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ஈஸியாக எலிமினேட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மிலிட்ரி அலையன்ஸா அப்படின்னா, லைக் நேட்டோ மாதிரியான்னு கேட்டால் எஸ். ஒரு ரஷ்யா ஃபெடரேஷனுக்கான ஒரு மிலிட்ரி அலையன்ஸாக ஃபங்க்ஷன் ஆன ஒரு ஆர்கனைசேஷன் தான் சிஎஸ்டிஓ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். நேட்டோ எப்படியோ அதுக்கு கவுண்டர் ஃபோர்ஸ் தான் இந்த சிஎஸ்டிஓ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்த ஆர்கனைசேஷன் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் மாஸ்கோ வரைக்கும் ஓகே. அந்த பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா இஸ் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு வரும்போது, ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரியோட ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டோ ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டோ எப்படி ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்மனாக அது எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இம்பாசிபிள். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் இஸ் ராங், ஸோ ஆன்சர் இஸ் 3 only. Okay, so it enjoys an observed status in the United Nations General Assembly and கேட்டா yes, it is correct. Okay, so அப்போ understand the language or demand of the question. Okay, so அப்போ எது வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே அதுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் சி இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இட்ஸ் கம் ஃப்ரம் தக்சன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஃபார்ம்டு 2022, மெம்பர்ஸ் ரெப்ரசன்டேட்டிங். இதில் அந்த அர்மேனியா அசர்பைசான் கான்ஃப்ளிக்ட் தான் நர்கோனா காராபாக் ரீஜியன் கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஸோ அர்மேனியா ரெப்ரசன்ட் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் சைபர் கிரைம். இதுவும் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு தான். ஸோ இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் இன் ஷேரிங் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஃபார் சீரியஸ் கிரைம்ஸான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அதோட அப்ஜெக்டிவ் கரெக்ட் தான். இட் இஸ் ஃபர்ஸ்ட் லீகலி பைண்டிங் யுனைடெட் நேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் சைபர் கிரைமான்னு கேட்டால் நான் ஆல்ரெடி சொன்னேன், யூஎன்னை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி அந்த லீகலி பைண்டிங்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஜிசிஎம் கன்வென்ஷன் மாதிரியே இந்த கன்வென்ஷனும் லீகலி பைண்டிங் தான். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் தான் இதோட செக்ரட்டரியேட் சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டால் தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். இந்த இடத்துல அதனால தான் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஜெனசிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது. இன் சென்ஸ் ஆர்கனைசேஷனோட இனிஷியேட்டிவ் நமக்கு தெரியாட்டினாலும் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆனதுக்கான அப்ஜெக்டிவ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னா அது அவங்களோட இனிஷியேட்டிவ் தானா அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட முடியும். அப்போது யூஎன்ஓடிசியோட அப்ஜெக்டிவ் பாருங்கள், இட் இஸ் நாட் ஓன்லி ஒர்க்கிங் ஆன் இல்லிசிட் ட்ரக்ஸு, ஆர்கனைஸ்டு கிரைம்ஸு, இதை மட்டும் தே ஆர் நாட் ஃபோக்கஸிங், தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அண்ட் சைபர் ஃப்ராட். ஸோ திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஆல்சோ சப்போர்ட் ஃபார் this convention too, cyber crime convention. So appo answer for this one is all statements are correct. So D is the correct answer. Okay. Next one. Which one of the above are the principal organs of the United Nations? So principal organs அப்படின்னு சொல்றது totally ஒரு 6 organs தான் you are considered to be an principal organs. அப்படி பார்க்கும்போது which of the things comes under the principal organs ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். So General Assembly, Security Council, Economic and Social Council, Secretariat, International Court of Justice and Trusteeship Council. So இதில் கேட்டது ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸில் இருக்கிற விஷயங்களை தான் கேட்டிருந்தாங்க. ஒன்று they are asked about World Bank Group, another one is they are asked about International Labour Organization. So both the institutions are specialized agencies தானோ தவிர it is not considered to be the principal organization. So இந்த எல்லா செட்டப்பும் சேர்ந்ததுக்கு பேர் UN system. ஓகே, ஸோ ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரில் இது எல்லாம் சேர்ந்தது யூஎன் சிஸ்டம். அந்த ஒரு 6 ஆர்கன்ஸ் மட்டும் கன்சிடர் டு பி பிரின்சிபல் ஆர்கன்ஸ். அது போக மேஜராக யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தி ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தி ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ். இது மட்டும்தான் நீங்கள் அடுத்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது. இதெல்லாம் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் தான். WTO, OPCA, IAEA, ஸோ இதெல்லாம் வந்து ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ், இதோட ரெஃபரன்சஸ் எல்லாமே விஷன் 1000 மிஷன் 100 அந்த ஸ்லைட்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 6 ஆர்கன்ஸோட மேஜர் ரோல் என்ன, இதோட சேர்ந்து கிரெடென்ஷியல் கமிட்டி என்ன ரோல் ப்ளே பண்ணும், தென் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் we are discussed in விஷன் 1000 மிஷன் 100. ஸோ ஹியர் answer for this one is International Court of Justice is correct, Security Council is correct, General Assembly is correct. மற்ற ரெண்டும் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி தானோ தவிர நாட் ஆன் பிரின்சிபல் ஆர்கன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A is the answer. Okay. Then how many of the countries given above have witnessed youth-led protest? So it is not, we are not used the word Gen Z. Okay. So because அது பெரிய ஃப்ரீக்வெண்ட்டாக கவர்மெண்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண கிடையாது.
பட் எனிவே ஒருவேளை இந்த பிளேசஸ் கொடுத்துட்டு ஏதோ ஒன்று ரீசெண்டில் ரீசன் ஆஃப் தி ஒரு இதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கண்ட்ரி மடகாஸ்கர் கொடுத்துட்டு ரீசன் இன் நியூஸில் ரீசெண்ட் யூத்லெட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தா தட் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டின் தான். இஃப் யூ மேக் ராங் இன் இட் நத்திங் ராங். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தீஸ் ஆல் பிளேசஸ் ஆர் ஃபேஸிங் ஆன் யூத்லெட் ப்ரொட்டஸ்ட் கால்டு சென்சி ப்ரொட்டஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், consider the following statements. Only those countries that are recognized as states by the Security Council are eligible for membership in United Nations. ஸோ அப்படியா, ஒரு கண்ட்ரி ரெகனைஸ்ட் அஸ் அ ஸ்டேட்டாக செக்யூரிட்டி கவுன்சில் ரெகனைஸ் பண்ணால் தான் அந்த கண்ட்ரிக்கு யூஎன் மெம்பர்ஷிப் இருக்குமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. தென் அதர் தென் தட் ஒரு P5 கண்ட்ரி ஒரு ஸ்டேட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை, யூஎனுக்கே அது இல்லை. யூஎனை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது ஒரு கண்ட்ரி மெம்பராக இல்லையா அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணுமோ தவிர ஒரு ஸ்டேட்டை அது ஸ்டேட்டாக இல்லையான்னு ரெகனைஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் அந்த கண்ட்ரிக்கு கிடையாது. யூஎனுக்கு கிடையாது. பிகாஸ் யூஎன் இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஆர் யூஎன் இஸ் நாட் அ ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டை ரெகனைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாலஸ்தீன், இஃப் இட் இஸ் ரெகனைஸ்டு பை 130 கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதுனால இட் டசன்ட் மீன் தட் பாலஸ்தீன் இஸ் அ ஸ்டேட்டு அஸ் ரெகனைஸ்டு பை யூஎன்னு சொல்ல முடியாது. பாலஸ்தீனை பொறுத்தளவுக்கு இன்னும் அது ஒரு அப்சர்வர் மெம்பர் தான். ஓகே, ஸோ அப்போது யூ ஷுட் நோ வாட் இஸ் தி criteria to decide one country as a member country or ஸ்டேட்டுங்கிறத ரெகனைஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யூஎனுக்கு கிடையாது. ஸோ அப்போது P5க்கும் அது இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, ஸோ அப்போ ரெகனைஸ்ட் அஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது தட் இஸ் ராங். ரெக்கமெண்டேஷன் வந்தால் ஓகே, ஒன்லி தோஸ் கண்ட்ரிஸ் தட் ஆர் ரெக்கமெண்டட் பை செக்யூரிட்டி கவுன்சில் ஆர் எலிஜிபிள் ஃபார் த மெம்பர்ஸ் இன் யுனைடெட் நேஷனான்னு கேட்டால் எஸ், அதுக்கப்புறம் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஜென்ரல் அசம்பிளிக்கு வந்து ஜென்ரல் அசம்பிளியில் 2/3 ஆஃப் த ஓட் வாங்கினா தட் இஸ் ஆல் ஃபைன். ஸோ அதை தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணியிருப்போம். அட்மிஷன் ஆஃப் நியூ மெம்பர்ஸ் டு த யுனைடெட் நேஷன் இஸ் டிசைடட் பை அ 2/3 மெஜாரிட்டி இந்த ஜென்ரல் அசம்பிளியான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ இது நம்ம அந்த ஸ்லைட்லேயே பார்த்தோம். விச் ஒன் ஆஃப் த திங்ஸ் ரெக்கார்ட் அண்ட் 2/3 மெஜாரிட்டி அப்படிங்கிறது இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செக்ரட்டரி ஜெனரல் இஸ் அப்பாயிண்டட் பை த ஜென்ரல் அசம்பிளி ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில்னு கேட்டால் எஸ் தட் இஸ் கரெக்ட். ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் there is an replacement, that is his tenure is going to end. கரண்ட் செக்ரட்டரி ஜெனரலோட டென்யூர் முடியுது. இதுக்கப்புறம் ஒரு விமன் செக்ரட்டரி ஜெனரல் வேணும் அப்படிங்கிற சொல்லி ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போது டென்யூர் முடியுது. ஸோ அது போக அந்த சைடு இருந்து ஒரு டிமாண்ட் இருக்கவுங்கிறதுனால அப்போ கொஞ்சம் இதுக்கு என்னென்னா இந்த செக்ரட்டரி ஜெனரல் போஸ்ட்டுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது. ஸோ அப்போ அதோட செலெக்ஷன் மெக்கானிசம் அண்ட் தேர் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வி ஷுட் நோ. ஓகே, ஸோ அந்த ஒரு கன்சிடரேஷனில் தான். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் ரெகனைஸ்ட் அஸ் அ ஸ்டேட் அவங்களோட ரோல் கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 3 இஸ் தி ஆன்சர். ஃபைன். நெக்ஸ்ட், லொபிட்டோ காரிடார், லச்சின் காரிடார், ஃபிலடெல்ஃபி காரிடார். ஸோ லொபிட்டோ காரிடார் வெதர் இட் இஸ் இன் காசா ஸ்ட்ரிப் ஆர் பார்டர் ஈஜிப்ட் பார்டரான்னு கேட்டால் லொபிட்டோ காரிடார் இட் இஸ் ஹியர் இட் இஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அன் பார்டர் பிட்வீன் ஜாம்பியா, டிஆர்சி ஆர் அங்கோலா. டிஆர்சி அண்ட் அங்கோலாவுக்கு தான் இருக்கோ தவிர இட் இஸ் நாட் பிட்வீன் ஈஜிப்ட் அண்டு Gaza. So first statement is wrong. Whether Lachin corridor it is in Myanmar, Thailand and Keta, no, that is and the Azerbaijan Armenia conflict சொல்றேன்ல, Nagorno Karabakh region. So அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய காரிடார் பேர் தான் லச்சின் காரிடார். Here it is. So அப்போ second is wrong because it is not Myanmar, Thailand. So second statement is wrong. Then Philadelphia corridor. So Philadelphia corridor we know that it is Gaza Strip. Okay. So அப்போ Philadelphia corridor here it is. தென் இந்த இடத்துல ஒரு காரிடார் வரும், தட் இஸ் நெட்சாரிம் காரிடார். ஓகே, ஸோ நெட்சாரிம் ரோடுன்னு சொல்லுவாங்க, நெட்சாரிம் காரிடார்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிலடெல்ஃபி காரிடார், நெட்சாரிம் காரிடார், எர்எஸ் கிராசிங்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸ்பாட்ஸ். ஓகே, என்டர் ஆகக்கூடிய ஸ்பாட்ஸ் டு தி காசா ஸ்ட்ரிப் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ரஃபா கிராசிங்கு, க்ரம் ஷலோம் கிராசிங்கு, தென் அதுக்கப்புறம் இங்கே எர்எஸ் கிராசிங்கு, இதெல்லாம் நீங்கள் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே போகக்கூடிய கேட்வே. ஓகே, ஸோ இதில் தான் ரஃபாக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஏன்னா ஈஜிப்ட் வழியாக போகக்கூடிய எய்ட் அண்ட் சப்போர்ட்ஸ் போகாமல் பிளாக்கேட் பண்ணி வச்சுருந்தாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவும் அங்கே ரைஸ் ஆச்சு. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் ஆர் ராங். ஸோ நன் இஸ் தி ஆன்சர் ஃபார் இட். ஓகே, fine. Next, 83. Consider the following statement regarding global sovereign debt round table. Okay,
ஸோ இட் இஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் தி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்ட் பேங்க் அண்ட் G20 கேட்டால் எஸ், அவங்களோட இனிஷியேட்டிவ் தான் இது. மூணுமே கரெக்டு தான். இட் ஃபோக்கஸ் ஆன் டிஸ்கஸிங் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி டெப்ட். ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியோட டெப்டை எடுத்து கேஸ் பை கேஸ் இவங்க ஸ்டடி பண்ணுவாங்களான்னு கேட்டால் நோ. இது யாரோட ரோல் அப்படின்னா இட் இஸ் தி ரோல் ஆஃப் பாரிஸ் கிளப். ஸோ திரும்பியும் இங்கே பாரிஸ் கிளப்பை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரவே இருக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்போ ஆக்சுவலாக ரவுண்ட் டேபிளோட அப்ஜெக்டிவ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தே வில் டிஸ்கஸ் அபவுட் தி டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் தான், நாட் இண்டிவிஜுவல் கண்ட்ரியோட ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியோட டெப்ட் கேசஸ் எடுத்து ஸ்டடி பண்ணுறது கிடையாது. ஓவராலாக பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் டெப்ட். ஸோ அது G20யோட ரோல், ஒன் ஆஃப் த பிரைமரி ரோல். ஸோ நாட் தே ஆர் டிஸ்கஸிங் ஆன் கண்ட்ரி டு கண்ட்ரி பேசிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் only is the answer. Okay. Next, consider the following countries: Burkina Faso, France, Mali, Ghana, Morocco, Niger. Which of the following transmits Greenwich Meridian அப்படின்னு பார்த்தீங்கன்னா here it is. So yeah, Burkina Faso வந்துடும், மாலி வந்துடும், அல்ஜீரியா வந்துடும், தென் ஃப்ரான்ஸ் வந்துடும். வெதர் மொராக்கோ வருமானு கேட்டால் வராது, இங்கே வரும் நைஜர். ஸோ நைஜர் இருக்குமான்னு கேட்டால் நைஜர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ இப்போ இது ஏன் நியூஸில் இருந்துச்சுன்னா அந்த ஷஹேல் ரீஜன் டிஸ்பியூட்ஸ் தான். ஸோ அதனால் மேப் பேஸ்டாக இது போனது. ஸோ அப்போ புக்கினா ஃபாசோ இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, மல்லி இருக்குது, கானா இருக்குது, மொராக்கோ இல்லை, நைஜர் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 4. ஓகே, ஸோ இது தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், அந்த கிரீன்விச் மெரிடியன் பார்த்து வச்சுக்கோங்க. ட்ராபிக் ஆஃப் ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ் போகிறது பார்த்து வச்சுக்கோங்க. ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், தென் நம்மதில் GMT. ஸோ இதெல்லாம் அந்த பார்டர் கண்ட்ரிஸ் ஆர் ஸ்டேட்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, தென் திஸ் ஒன் யுனைடெட் நேஷன் கார்பன் ஆஃப்செட் பிளாட்ஃபார்ம். இது ஒருவேளை நீங்கள் POQ டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கிளாஸை கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த கொஸ்டினில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கார்பன் ஆஃப்செட் பிளாட்ஃபார்மை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பையர்ஸ் அப்படின்னு கேட்டு வச்சுருந்தாங்க. கம்பெனிஸு ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு, ஆர்கனைசேஷன் ஒன்றா இருந்துச்சு, இண்டிவிஜுவல்ஸும் ஒன்றா இருந்துச்சு. ஸோ 3 பேருமே எலிஜிபிள் டு பர்ச்சேஸ் திஸ் டோக்கனான்னு கேட்டால் எஸ், கரெக்டு தான். ஓகே, ஸோ இது ஒரு கார்பன் கிரெடிட் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ அஸ் அ டோக்கனாக நமக்கு தெரியும் கார்பன் கிரெடிட்டை வாங்குறதுக்கான ஒரு கூப்பன் இருக்கும். ஸோ எந்த பொல்யூட்டர்ஸ் அதிகமாக பொல்யூட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றாடின ஒரு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டு மார்க்கெட்டில் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டு கெட் தட் சர்டிஃபிகேட் அந்த அமௌண்ட்டு எது லோஸ் ப்ரியார் லெஸ் எமிட்டராக இருக்காங்களோ அவங்க அந்த கூப்பனை வச்சு தே வில் டெவலப் தேர் நேஷன். அந்த ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ அந்த மெக்கானிசமில் தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது, கார்பன் ஆஃப்செட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸோ இட் இஸ் அன் மார்க்கெட் பேஸ்ட் அப்ரோச் டு கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்டு தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இட் ப்ரொவைட் சப்சிடிஸா. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் சப்சிடிஸான்னு கேட்டால் நோ, இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அந்த பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபலோட கான்செப்டில் ஃபங்க்ஷன் ஆகிறது தான். ஓகே, ஸோ அந்த கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அப்படி தான். ஸோ நீங்கள் லெஸ் பொல்யூட்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் தான் கிடைக்குமோ தவிர சப்சிடிஸ் அது மூலமாக நீங்கள் அந்த கண்ட்ரியோட பெனிஃபிட்டுக்கு வேண்டி இன்டைரக்டாக கொடுக்கலாமோ தவிர இந்த பிளாட்ஃபார்மோட அப்ஜெக்டிவ் சப்சிடிஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது கிடையாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2 is the answer. Okay, so far 30 questions we discussed. Mostly current affairs எது இருக்கோ அதை தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன் ஆர் சம் அதர் வே. ஓகே, அது மேப் பேஸ்டாவோ இல்லை டைரெக்டாக கொஸ்டின் பேஸ்டாவோ பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 30 questions ப்ளஸ் விஷன் 1000 மிஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஒரு கன்சாலிடேட்டட் அப்ரோச்சஸ். ஐ ஹோப் அது போதுமானது தான். தென் அதர் தென் தட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு இந்த நான் முதல் டெஸ்ட் சீரியஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே ஒரு வீக்கில் 20 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ்னாச்சும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்லேருந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே இன்டர்நேஷனல் ரிலேஷனுக்கான ஏரியாஸ் கவர் ஆயிரும். கொஷின்ஸோட ஷேர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 to 11 வரைக்கும் அதோட ரேஞ்ச் போகுது. ஸோ அப்போது பெட்டராக உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்ஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் தெரிஞ்சிருந்தீங்கன்னா யூ கேன் கெட் திஸ் ஆன்சர். ஓகே, ஸோ வித் திஸ் ஐம் கோயிங் டு வைண்ட் அப் தி செஷன். Thanks for all for watching this. Thank you. Which one you are asking how to memorize? ஸோ கண்ட்ரீஸ் மேப்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஒரே நாளில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தட் ஓன்ட் ஒர்க். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ½ hour ஏதாவது ஒரு மேப் எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் ரீஜியனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைட்ஸு, தென் எனி பாசஸ் ஓவர் தேர், தென் countries ஷேரிங்ஸ் தட் பர்டிகுலர் sea or border
ஸோ அந்த மாதிரி அதுலேயும் கொஞ்சம் ரேண்டமாக போகாமல் எதெல்லாம் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸில் இருக்கோ அந்த ஏரியாஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது பர்ஷியன் ரீஜியன்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகவே முடியாது. மிடில் ஈஸ்ட் ரீஜியன்ஸை இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் ரீஜன் யூ கேனாட் ஸ்பிளிட், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ எது கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸில் இருக்கோ அந்த ஏரியாஸை கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி என்ன சொல்கிறோம், ஒட்டுக்கா உட்காந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒன்ட் ஒர்க். டெய்லி ஒரு 1/2 hour ஒரு 45 minutes எடுத்து கொஷின்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு தென் அந்த ஏரியாஸை பற்றின ஒரு இது அதை பற்றின பேசிக் ஐடியாஸ் கிடச்சிச்சினாலே போதும், யூ வில் ஒர்க். ஓகே, கான்டினென்ட்ஸ்க்கு யூ டோன்ட் வாண்ட் டு ட்ரைப் குரூப்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி வி புட் தி மேஜர் ட்ரைப் குரூப்ஸ் அண்டு அந்த மாதிரி விஷயங்கள் தே வில் டிஸ்கஸ் இன் தி மேப் கிளாஸஸ். ஓகே, ஸோ மேப் கிளாஸஸ் தே பிளான்டு. ஸோ அப்கமிங் வீக்ஸில் அதில் தே வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ் அபவுட் தி கான்டினென்ட்ஸ் அண்ட் மேப்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் இது ஜியோ பொலிட்டிக்கல் திங்ஸ் தான். நீங்கள் அதை தாண்டி ரிசோர்ஸ் கண்டெக்ஸ்டில் ஒரு மேப்பை வந்து டெஃபினெட்லி தே வில் அட்ரஸ் இன் தி அப்கமிங் கிளாஸஸ். ஓகே, ஸோ அது தனி ஒரு செஷன் வி ஆர் பிளானிங். ஓகே, ஸோ மற்றபடி ஜியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இதுதான் மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அங்கேயும் இதெல்லாம் கவர் ஆகும். பால்டிக் சி, மெடிடேரியன் சி, அகியன் சி, கஸ்பியன் சி, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ கன்சால்டேட்டடாக ஒன்றா இருந்து பார்க்காம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ஃபீலிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல். தேங்க்யூ.